கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு பரிசுத்த சகோதர சகோதரிகளே, அநேக நாட்களுக்கு அப்புறம் அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை முன்னாடி பகிர்ந்து கொள்ளவும், அதில் முக்கியமாக பரிசுத்தவான்களாகி உங்கள் அனைவரும் நேரடியாக முகமுகமாய் பார்க்கவும், அவருடைய இரக்கத்தினால் கிருபையினால் பரிசுத்த பிதாவாகிய தேவனுடைய அன்பினால் மறுபடியும் அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை உங்கள் முன்னாடி பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்திருக்கிறார். முதலாவது பரலோகத்தின் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் நாங்கள் மறுபடியும் ஜீவனோடு இருந்து அவருடைய பரிசுத்தமான ஊழியம் செய்வதற்கு வாய்ப்படுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்களுடைய உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு மறுபடியும் இந்த ஊழியத்தை செய்ய தேவன் அங்கு வாய்ப்படுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அருமையான பரிசுத்தவான்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் அன்பையும், பெங்களூரில் இருக்கக்கூடிய அனைத்து பரிசுத்தவனுடைய அன்பையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடம் இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களாகிய நமக்கு நம்முடைய இருதய சம்பந்தப்பட்ட ஒரு பாடமாக இது இருக்கும். அதனால் இது முழுக்க முழுக்க நம்முடைய ஆழ்ந்தவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை அவர் பேசும்போது, அவரை போல் இது வரைக்குமே அப்படிப்பட்ட சத்தியம் இது வரைக்கும் யாரும் பேசினது கிடையாது. உலகத்தில் மிக சிறந்த ஸ்காலர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மத்தேயு 5 அதிகாரம் 6 அதிகாரம் 7 அதிகாரம் இந்த 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த மிகப்பெரிய சத்தியமானது ஒரு சாதாரண மனுஷனே கடைப்பிடிச்சா கூட அவர் என்றைக்குமே நல்லா வாழலாம், அதாவது சரீரத்திலே நல்லா ஆரோக்கியமாக வாழலான்ற மாதிரி கூட சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மவுண்டன் ஸ்பீச்ன்றது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஸ்பீச் இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே எத்தனை ஸ்காலர்ஸ் வந்தாலும் இவரை போல் ஒரு பாடம் இந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்துருக்க முடியாதுன்றதுக்காக தான் சொல்லப்பட்டது தான் மத்தேயு 5, 6, 7 அதிகாரம். ஆனால் இது முக்கியமாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, அதில் மத்தேயுவில் பார்க்கும்போது சீடர்களை நோக்கின்னு தான் சொல்லுவார். அந்த இடத்துல நீங்கள் அங்கேருந்து ஆரம்பித்து பார்த்தலாம். அப்போது மலை என்பது தேவனுடைய ராஜ்யம் குறிக்குது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஒருவர் போய் சேரணுன்னா அவருக்கு இந்த தகுதி இருக்கணும் என்பதை அங்கே குறிப்பாக சொல்கிறேன். பொதுவாக உலகத்தில் எல்லா சிட்டிசன்ஷிப்பில் எல்லோரும் வாழ்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு சிட்டிசன்ஷிப்பில் வாழ்கிறதுக்கு ஒரு சில ரைட்ஸ் இருக்குது, சில உரிமைகள் இருக்குது. அதுபோல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழையணுன்னா அதுக்கு சில தகுதிகள் தேவைப்படுது என்பதை சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், நம்ம இந்த பூமியிலேருந்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு தேசத்துக்கு போனோன்னா கூட, அல்லது இந்த கண்டை விட்டு இன்னொரு கண்டத்துக்கு போனால் கூட பாஸ்போர்ட் வீசாலாம் கண்டிப்பாக தேவை. அப்படி இருந்தால் கூட அந்த இடத்துல தான் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தா தான் போக முடியும். அப்புறம் இங்கேருந்து நம்ம அந்த இடத்துல போய் ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருஷம் இருந்தால் கூட அத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்காங்க. அது எல்லாமே ஒரு வேளை அனுமதிக்கப்பட்டு அதெல்லாம் அப்ரூவல் ஆன மாற்றம் தான் நம்ம இங்கேருந்து இன்னொரு தேசத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட இந்த பூமியிலேயே அத்தனை ரூல்ஸ் இருக்கும்போது பாவத்தில் இருக்கிற நமக்கு தேவன் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாகும்படிக்கு அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம், கான்சக்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். ஞானஸ்தானம் இருந்தால் கூட அல்லது அர்ப்பணிக்கப்பட்டிருந்தால் கூட நம்முடைய இருதயத்தின் நிலை என்பது அது கண்டிப்பாக புதுப்பிக்கப்பட வேண்டும், அல்லது அது மாறிதான் வேணும், அல்லது அது இருதயத்தின் சிந்தையை நம்ம கண்டிப்பாக மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக காணப்படணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அருமையான வார்த்தை கர்த்தர் இடத்துல பயன்படுத்தியிருக்கிறார். என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், அதாவது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். சொல்லி இந்த உலகத்தில் எத்தனையோ தேவாலயங்கள் இருக்குது, எத்தனையோ கோயில் இருக்குது. புனித ஸ்தலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? தமிழில் தானே சொல்லுவீங்க, புனித ஸ்தலம் சொல்லுவீங்களா? ஹோலி பிளேஸ்னு சொல்லுவீங்களா? நாசில சுவாசம் உள்ள மனிதர்கள் கிட்டத்தட்ட 6000 வருடமாக வானத்தையும் பூமியும் படைத்தவர் யார், அவர் எப்படி இருப்பார், மனிதனுக்கு ஜீவன் கொடுத்தவர் யார், பழங்களையும் காய்கறிகளையும் உணவுகளையும் ஜீவ சுவாசத்தையும் கொடுத்தவர் யாருன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மனிதரும் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் யாருக்குமே இன்னி வரைக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உண்மையான தேவன் யார் என்று தெரியாமவே கற்பனைகளாக என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, மரம் செடி கொடி மரங்கள் எல்லாமே உலகத்தில் இருக்கிற அத்தனைத்தையும் கொண்டு இதுதான் தேவன் சொல்லி நம்பிட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்படி வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அதுவே கடவுள்னு சொல்லி ஒரு புனிதமான இடம் சொல்லி சில முக்கியமான இடத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு தெரியும், புனித ஸ்தலம் வேளாங்கண்ணின்னு சொல்கிற மாதிரி, மக்கா மதீனான்னு சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி ரொம்ப இடங்கள் பார்க்கும்போது பாருங்கள், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் இப்போது இந்த காலத்தில் ரொம்ப பேர் அந்த இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க. ரொம்ப பக்தியோடு, ரொம்ப வைராகியத்தோடு, அதாவது எந்த விதமாக நான்வெஜ் சாப்பிடாம ரொம்ப பயத்தோடு இருப்பாங்க. ஏன்னா தரிசனம், அந்த தரிசிப்பதுக்காக அந்த தரிசனத்தை போய் பார்த்து வந்துட்டாங்களோ அவங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் மாதிரி, பரவாயில்ல நான் ஒரு புனிதமான மனுஷன்ற மாதிரி. ஒரு சில இடங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மக்கா மதீனாக்கு போகும்போது வாழ்க்கையில் ஒரு இடத்துல போயிட்டாங்கன்னா
அவங்க மறிச்சதுக்கப்புறம் பரலோகத்துக்கு தான் போவாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி புனிதமான ஸ்தலத்துக்கு போகணுன்ற மாதிரி இன்றைக்கி ரொம்ப பேர் வந்து அவங்கவுங்க நம்பிக்கை அவங்களுடைய மதத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க சரஸ்வரியில். ஆனால் மத்தையில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மனிதர்கள் எந்த புனித ஸ்தலத்துக்கு போனால் கூட உண்மையான தேவனை முகமுகமாக பார்க்க முடியாது, பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த தேவன் யாரும் தெரியாது. ஆனால் இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கிற சகோதரர்கள் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. சரியான விதத்தில் இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டேன்னா, ஒருவேளை அவர் சொன்ன சட்டத்திட்டங்களை கடைப்பிடிச்சிட்டேன்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அதுதான் தலைப்பு. தென் அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருந்துட்டாங்கன்னா அடுத்தாங்க என்ன பண்ணலான்னா, ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்டவங்களாக அங்கே இருந்தாங்கன்னா அந்த ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்ட குணாதிசயங்கள் அவங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சாயல் அவங்க முத்திரை அடிச்சிட்டாங்கன்னா, அதாவது சீல்டு, அதாவது கிறிஸ்துவின் சாயல் அவங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா அவங்க இமைப்பொழுதில் இந்த காலத்தில் 7ஆம் சபை காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற காலம் வந்து முதலாவது உயிர்த்தெழுதலுக்கான காலப்பகுதி, இறுதி காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இமைப்பொழுதில் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா, ஆவின் சரீரத்தில் நம்ம மறுவாக்கப்படலாம், உயிர்த்தெழுதல் வரலாம். அந்த தெய்வீக சுபாவத்தில் கண்டிப்பாக யுகாயுகத்துக்கும் முகமுகமாக தேவனை பார்க்கலாம். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா? இந்த பூமியிலேயே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா, பரிசுத்தவான்களாகிய தேவனை பிள்ளைகளுக்கு இருக்குது. அப்போ இருதயத்தில் சுத்தமாக இருக்கக்கூடியவங்களுக்கு மாற்றாத அந்த தகுதி. யோசிச்சு பாருங்கள், ஒரு மோதியை போய் நம்ம மீட் பண்ண முடியுமா? இப்போ நம்ம சாதாரண மனுஷர் தான், அவர் சாதாரண மனுஷன் தான். ஒரு மோதியை நம்ம நினச்சவனை மீட் பண்ண முடியுமா? மீட் பண்ண முடியாது. அப்போது நமக்கு முன்னாடி உயர்ந்த அதிகாரிகளே நம்ம போய் சந்திக்க முடியாது. அதுக்கு ஒரு சில ஸ்டேட்டஸ், சில தகுதி இருக்குது, எத்தனை நாள் காத்திருக்கணும்னு சொன்னால், அப்போ எவ்வளோ பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் சகல தூதர்களை உண்டாக்கினவர், எவ்வளோ பெரிய தேவன், அவர் யுகத்துக்கும் அவர் ஒரு தேவனாக இருக்கும்போது அந்த தேவனை நம்ம அப்பா பிதா என்று கூப்பிடுகிறோம். அப்பேற்பட்ட ஒரு தேவனை முகமுகம் பார்க்கணுன்னா அதுக்கு என்ன தகுதின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படையான எந்த விஷயத்தையும் தேவன் பார்க்குறது கிடையாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் மாற்றம் தான் அவர் பார்க்க முடியும். அப்படின்னா நம்ம இந்த பாடத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தின் சுத்தம் உள்ளவர்களாக எப்படி நம்ம காத்துக்க முடியும்? இது ஒரே தகுதி இருந்தால் மாற்றம் தான் தேவனை பார்க்க முடியும். அப்போ நம்முடைய கூடிகை, கன்வென்ஷன், ஸ்டடீஸு, மீட்டிங்ஸு, பெரிய ஸ்டடீஸு, விட்னஸ் மீட்டிங்ஸ், ரெஸ்பெக்ட்ஸ், எத்தனை ஸ்டடீஸ்களெல்லாம் இதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்காகத்தான் பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறதுக்கான காரணமே நம்ம இது எல்லாமே நம்ம யுகாயுகம் இருக்காது. இப்போ நம்ம கூடி வரோம், சபை கூடி வரோம், மற்றும் வாட்டர் கூடிகை இருக்குது, எத்தனை மீட்டிங்ஸ், இதெல்லாம் என்னென்னா நோக்கம் அதுதான். ஆனால் இது எல்லாம் டெம்பரவரி, இதெல்லாமே மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் இது தேவைப்படும், ஏன்னா அந்த இருதயம் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக. ஆனால் நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, தேவனோடு இருப்பதுக்காக. ஆனால் அங்கே தேவனோடு இருந்து அவர் முகமுகமாக பார்க்குறதுக்கு தகுதி பெறணுன்னா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக காணப்படணும். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக யாராவது இருக்கணும்னாக்கா அவங்க இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக ஆயணும். அப்போ மத்திய 5ஆம் அதிகாரத்துடைய கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், இது 3 அதிகாரத்திலேயே அவர் சொல்கிறார், இது எல்லாமே நீங்கள் செய்கிறீங்க. ஒவ்வொரு வார்த்தைப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக நீங்கள் காணப்படணும். அப்போ மத்திய 5ஆம் அதிகாரத்தில் 8 கேரக்டர் பேசியிருக்காரு அந்த மலை பிரசங்கத்தில். முக்கியமாக அந்த 8 கேரக்டர்னாக்கா 7 குணாதிசயம் உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா மற்ற 7 குணாதிசயங்கள் இந்த 8ஆவது நீங்கள் அடைஞ்சிடலாம். அதாவது என்னென்னா, அந்த இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக நீங்கள் கடந்து போயிடலாம். இப்படி இருக்கும்போது சரஸ்வரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த நிலையை அடையணும்னா சில தகுதிகள் தேவைப்படுது, அது நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஆக்சுவலி பைபிள் வசனத்தின்படி எரேமியா என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரியல் ஸ்டேட்டஸ் பற்றி சொல்கிறார். நம்ம அத்தனை பேருடைய உண்மையான நிலை பற்றி அவர் பேசுகிறார். நம்மளை பற்றி மாத்திரம் கிடையாது, மனிதனாக பிறந்திருக்கிற அத்தனை கோடி பேரை பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறார். எரேமியா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரஸ்வரிகளே பாருங்கள், வாசிக்கலாம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே கிறுக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா சரஸ்வரிகளே, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் எப்படி இருக்குங்களாமா? கிறுக்குள்ளதுமாய் கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எரேமியாவுடைய காலத்தில் இஸ்ரேல் ஜனங்க அந்த அளவுக்கு பாவத்தில் உறுதிட்டு இருந்தாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக இருதயம் கிறுக்குள்ளதும் கேடுள்ளதாக இருக்குது. இது என்ன கண்டிஷன் கேட்டிங்கன்னா, 6 லெவலில் இருக்கிற மனிதனுடைய நிலைமை. விழுந்து போன சுபாவத்தில் ஆதாம்குள்ளே பிறந்த அத்தனை கோடி மனிதர்கள், ஆதாம் மாற்றம் தான் பரிசுத்தமான நிலை, அதாவது பரிபூர்ண நிலை உண்டாக்கப்பட்டார். அவருக்கு அப்புறம் வரக்கூடிய அத்தனை கோடி மனிதருமே விசாலமான வழியில் பிறக்கிறதுனால எல்லாரும் இருதயம் கெட்டு போயிருக்கு. அப்படின்னா
ஒரு ஹார்ட்டில் வந்து பிரச்சனை ஆச்சுன்னா, நம்முடைய மாம்சமான இந்த இருதயத்தில் பிரச்சனை ஆச்சுன்னா உடனடியாக நமக்கு வந்து அநேக மெடிக்கல்ஸ் நமக்கு இது ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய இது இருக்குது. வலி வந்துச்சுன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி இயற்கையான உணவு வகைகள் நமக்கு இருக்குது. ஒருவேளை இருதயத்தில் கோளாறு இருக்குது சொன்னால் உடனடியாக அதுக்கு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்கிறாங்க, அப்போ நம்ம காமிச்சிடலாம். ஆனால் என் இருதயத்தில் இந்த மாதிரி கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமான ஒரு சிந்தைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது யார்கிட்ட மட்டும் போக முடியாது, தேவன்கிட்ட மட்டும் போனோம். ஏன்னா அவர் தான் அது படைச்சிருக்கிறார். ஸோ அவர் படைக்கக்கூடிய அந்த நாளில் பரிபூர்ண மனிதனுக்கு இருதயம் நல்லா தான் இருந்துச்சு, அதாவது சிந்தை நல்லா தான் இருந்துச்சு. என்றைக்கு ஆதாம் பாவம் செய்தாரோ ஒரு மனிதனால் பாவம் உலகத்து வந்தது அப்படின்னாலே மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பாவத்தில் போய். ஸோ விழுந்து போன சுபாவத்தில் இருக்கிற எந்த மனிதனுக்குமே நல்லதாக யோசிக்க தெரியாது, நல்லதாக பார்க்க தெரியாது, நல்லா சிந்திக்க தெரியாது. எல்லாருமே பாவத்துக்குள்ளே பிறந்ததுனால. அதனால் அதை அறியத்தக்கவன் யாருன்னு சொல்லி ஒரு வார்த்தைக்கிற பார்த்தீங்களா, இன்றைக்கி யாருமே அதை அறிந்துக்கக்கூடிய காலப்பகுதி இல்லை. முழு உலகத்தார் வந்து இதை அறிந்து கொள்ளக்கூடிய காலப்பகுதி கிடையாது. அவங்க இருதயத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அதுதான் செய்வாங்க. கரெக்டுங்களா? பாடத்தில் நான் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, 3 கிளாஸில் பார்த்துருக்கோம். அவங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாமே எப்படி இருந்துச்சுங்களா? முதலாவது உலகத்தில் பார்த்தீங்களா, இருதயத்தில் நினைக்கிறது தான் அவங்க செய்துட்டு இருந்தாங்க. என்னை ஒரு ஆண்டவர் உருவாக்கி, ஒரு தேவன் என்னை உருவாக்கியிருக்கார் என்ற எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லாத போயிடுச்சு. அதனால தான் ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வந்தார், முதலாவது உலகத்தை அழிச்சார். விட்டுருந்தாருன்னா உலகமே கெட்டு இன்னும், அதாவது எவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகி உலகம் வேறு மனுஷ இனமே இருந்திருக்காது, அந்தளவுக்கு பாவம் போயிட்டு இருந்துச்சு. அதனால் சகோதர சகோதரிகளே, இருதயத்தின் நிலை என்பது கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. வெரி டேஞ்சரஸான ஒரு கண்டிஷன் தான் நம்முடைய சிந்தையுடைய நிலைமை. நம்முடைய இருதயம் வந்து ஏற்கனவே கெட்டு போன சிந்தை. அதனால தான் நம்ம வந்து இந்த அழைப்புக்குள்ளே வரும்போது எங்கேருந்து எங்கே அழைப்புக்குள்ளே கூப்பிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சார்ட் பற்றி கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா 6 லெவல்லேருந்து கே லெவலுக்கு வந்து நமக்கு வந்து கூப்பிட்ருக்காரு. 6ல் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனிதர்கள் அங்கேருந்து கே லெவலுக்கு கூட்டின்னு போகிறார். நீங்கள் ஆசாரிய கூடாரத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா பாளையத்துலேருந்து மகாபரிசுலத்துக்கு கூட்டின்னு போகிறார். இந்த ஒரு சாதாரண விழுந்து போன மனிதனுடைய இருதயம் இப்படி சீரு உள்ளதா இல்லாமல் இருக்கிறதுனால அங்கேருந்து அங்கே கொண்டு போனாக்கா இதுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக தான் இந்த வேலை செய்ய முடியும் தேவன். அதனால தான் நம்ம இருதயங்களை பரிசுத்தமாக்கக்கூடியவர்களாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் மாற்றத்தை செய்ய முடியும் என்பதற்காக கர்த்தர் இயேசுடைய சிந்தை மூலமாக இது வந்து நம்மளை உருவாக்குறான்றது அநேக படத்தில் பார்த்துருக்கோம். அதனால தான் தேவன் என்ன பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதரையும் வெளி தோற்றமாக ஒரு முடிவு பண்ணுறதில்ல. அவங்களுடைய நடை, அவங்களுடைய உயரம், அவங்களுடைய அகலம், அவங்களுடைய அழகு, அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்க படிச்சிருக்கிறாங்களா படிக்கலையா, பணக்காரா ஏழைப்பட்டுங்களா, அவங்க கருப்பாக இருக்காங்களா வெள்ளையாக இருக்கிறாங்களா, அவங்க பெரிய வீடா சின்ன வீடா, எதுவுமே எதிர்பார்க்கறதில்ல. தேவன் பார்க்குற ஒரே பார்வை பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ரொம்ப அருமையான வார்த்தை சொல்கிறாரு, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ரொம்ப பெரிய ஒரு சத்தியம். தேவன் பார்க்குற பார்வை இதுதான்றது கர்த்தர் சொன்னது போல் இருதயத்தில் சுத்தம் வந்தவர்கள் பாக்கியவான் என்ற அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி முதலாவது சாமுவேல்கிட்ட தேவனே சொல்கிறார். சாமுவேல், நீ செலெக்ஷன் பண்ணும்போது நீ வெளிப்படையாக பார்த்துட்ட, அவருடைய உயரத்தை பார்த்த, அவருடைய தோற்றத்தை பார்த்த, ஆனால் நான் இருதயத்தை பார்க்குறேன். அப்போது அவர் 7 பேர் இருந்தாங்க சகோதரங்க, தாவீதுடைய சகோதரன், எல்லாத்தையும் பார்த்தார். ஆனால் இங்கே யாருடைய கற்பனை கெட்டாத ஒருத்தர் அங்கே இருந்தார், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். பார்த்தீங்களா? அதாவது ஆடு மேய்க்கிறார் அவர் எப்படி வந்து இது வருவார்ன்ற வச்சாங்க. ஆனால் அங்கேருந்து தான் தேவன் செலக்ட் பண்ணிட்டார். அப்படின்னா சகோதர சகோதரிகளே, உன் வழிகள் வேறு என் வழிகள் வேறு இல்லைங்களா சொல்கிறாங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாரு? உன் நினைவுகள் வேறு என் நினைவுகள் வேறு. ஸோ பூமியை காட்டிலும் எப்படி வானம் உயர்ந்திருக்கிறதோ என் நினைவுகள் அப்படி தான் இருக்கும். அதனால் தேவன் பார்க்குற பார்வை இருதயத்தை மாற்றுதான் பார்க்குறாரு. அப்படின்னா என்னென்னா, இருதயத்தின் நினைவுகளை வச்சு தான் அது என்ன பண்ணுறாருன்னா ஒருத்தரை வந்து இந்த பாதைக்குள்ளே அவர் பார்க்குறாரு, எப்படி வாழ்ந்துட்டுருக்கான்னு சொல்லும்போது. அப்போது இந்த விஷயத்தை வந்து சாமுவேல் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு குற்றத்தை பார்த்தீங்கன்னா எங்கே மாற்றதை பார்க்க முடியும். ஒரு குற்றம்னு சொல்ல முடியாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ற விஷயத்தை வந்து இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். சாமுவேல் லைஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வாழ்க்கை. அது நம்ம தனியாக வேறு பாடம் இருக்குது, அதை பற்றி பேசல. அப்போ இருதயத்தை தான் தேவன் பார்க்குறாருன்னு சொல்லும்போது, இருதயத்தை உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, நம்ம எந்த அளவுக்கு இந்த பாதையில் அவருக்கு உண்மையாக வாழணும் என்று பார்க்கும்போது, என் இருதயத்தின் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பரலோகத்தின் பிதாவுக்கு என் நினைவுகளில் கூட வந்து அவர் தவறு செய்யக்கூடாது.
என் நினைவுகளில் கூட என் எண்ணங்களில் கூட அவருக்கு ரொம்ப தவறு செய்யக்கூடாதுன்னா எந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ மைன்யூட்டாக நம்ம இந்த பாதையில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக வாழ வேண்டியதாக இருக்குது அப்படின்னா இந்த வார்த்தை கவனிங்க, இருதயம் கிறுக்குள்ளதும் கீழுள்ளதுமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இருதயத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற மனிதர்களாக நம்போம் ஆண்டவருடைய கிருபையினால் சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இருதயம் மாற்றப்பட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் தான் அது தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அலசி ஆராய்ஞ்சு பார்த்துடணும். வசனத்தை வச்சு நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது இருதயத்தில் என்ன இருக்குன்றது நமக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை தேவனுடைய கிருபையில் இத்தனை வருஷம், இத்தனை மாதம், இத்தனை நாட்கள் படித்த சத்திய வசனங்களால் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக காணப்பட்டு இருந்தோன்னா, ஒருவேளை நமக்கு மரணம் வந்தால் கூட பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த நாள் வர வரைக்குமே கிறிஸ்துவின் சாயல் நம்ம அடைஞ்சிட்டோம்னா, தேவன் நம்மளை முடிவு பண்ணுறார், இந்த நாள் இவரோட்ட முடிக்கணும் முடிவு பண்ணார்னா, அந்த நாள் வர வரைக்கும் மரணம் கூட நம்ம தொடுவதற்கு பயப்படுமா? கிட்ட வராது மரணம் கூட. அப்படின்னா மரணம் என்பது ஒன்றுமே இல்லை புது சிருஷ்டிகளுக்கு. உலகத்தார் தான் பயப்படுவாங்க. ஆனால் புது சிருஷ்டிகளுக்கு மரணம் என்பது இந்த உலகத்துக்கு முடிவு, அந்த உலகத்துக்கு ஆரம்பம். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த அளவுக்கு தைரியமாக இருக்கலாம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருந்துட்டோன்னா. பட் இந்த வசனத்தின்படி ஒருவேளை உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா, எதுதான் தேவன் பார்க்குறாரு, மனிதர் எது பார்க்குவாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல அவருடைய சீடர்கள் கடந்து போயிட்டு இருக்கும்போது சொல்ல உன் சீடர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்கிறான். கை கழுவாமல் போஜனம் சாப்பிட்றாங்க, உணவு எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருது அவர்கிட்ட. மார்க் 7 அதிகாரத்துடைய சப்ஜெக்ட். இப்போ நம்ம அங்கே போயிடலாம். நம்முடைய கான்செப்ட் அதுதான், இருதயத்தில் சுத்த முதல் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள், அதுதான் கான்செப்ட். இப்போது மார்க் எழுதுகிற சுவிசேஷத்தில் போகும்போது 7 அதிகாரத்தில் சௌரஸ்வரியில் 4 பாகம் இருக்குது. அதில் அதாவது முதல் 7 அதிகாரத்தில் 1 முதல் 8 வரைக்கும் ஒரு பாகம், 9 முதல் 14 வரைக்கும் 2வது பாகம், 15 முதல் 17 வரைக்குமே 3வது பாகம், 18 முதல் 23 வரைக்குமே 4வது பாகம். நம்ம மறுபடியும் எகைன் சொல்கிறேன், நம்ம மறுபடியும் சொல்கிறோம் சௌரஸ்வரியில். மார்க் 7 அதிகாரம் 1லேருந்து 8 வரைக்கும் ஒரு பார்ட்டு, 9 முதல் 14 வரைக்குமே 2வது பார்ட்டு, 15 வரைக்கும் 17 வரைக்கும் 3வது பாட்டு, 18 முதல் 23 வரைக்கும் 4வது பாட்டு. இப்போ நம்ம இது வாசித்தா நமக்கு கண்டிப்பாக டைம் அதிகமாகும். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சம்பவம் தெரியும். வெளிப்படையாக பார்க்கக்கூடிய நபர்களாக கர்த்தர் இயேசுவுடைய காலத்தில் பரிசேர் சதுசேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க எது இருந்தாலும் வெளிப்படையாக பாத்திரங்களை அவங்க சுத்திகரிப்பாங்க. இதெல்லாம் அதுதான் இந்த 7 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அதுதான் ஃபுல்லாக. அப்போ வெளிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்களையும் அதெல்லாம் சுத்திகரிக்கக்கூடியவங்களும் அவங்க இருக்கும்போது மட்டும் அவங்க எப்பயுமே அவ்வளோதான். அதாவது அவுட் அஃபேரன்ஸ் ரொம்ப கிளியராக வச்சுக்குவாங்க அவங்க. அதில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களுடைய சீடர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்களேன்னு சொல்லி சில கேள்விகளை கர்த்தர் இயேசு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் சொல்கிறது நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் பட் என்னென்னா, நீங்கள் வெளித்தோற்றத்தை எப்படி என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாத்திரங்களை சுத்திகரிக்கிறீங்க, பாத்திரங்களையும் மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் தேவனுடைய அந்த ஒரு தெய்வீக திட்டத்தின்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய இருதயங்கள் ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் அந்த இடத்துல பேச வருவார். அதாவது சப்ஜெக்ட் என்னென்னா, கர்த்தர்கிட்ட குற்றம் காட்டுறதுக்காக அந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதில் அவர் என்ன சொல்ல வர்றாரு, நீங்கள் இந்த 2 வசனம் மட்டும் படிச்சிடுங்க. மார்க் 7 அதிகாரம் 4-5 வசனம் படிச்சிடும். மார்க் 7 அதிகாரம் 4 வசனம். கடையிலிருந்து வரும்போதும் சாணம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள், அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அடுத்த நெக்ஸ்ட் வாசிங்க. மார்க் 7 அதிகாரம் 5 வசனம். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். தொடர்ந்து வாசி. அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகிருக்கிறது என்றும், வாசி. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களை போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசையா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். போதும். அப்போ வெளிப்படையான கற்பனைகளை மனிதனுடைய போதனைக்காக மனிதன் என்ன போதனை செய்கிறாரோ அந்த போதனைக்கு பயந்து தான் என்ன பண்ணுறாங்க, இந்த கிரியை செய்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்படின்னா இது எங்கேருந்து வந்த சட்டத்திட்டம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. பரலோகத்தின் தேவன் இப்படி ஒன்றும் சட்டம் கொடுக்கல. இது மனிதனுடைய போதனைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வெளிப்படையாக அது மாதிரி சுத்திகரிக்கிற வேலை செய்துட்டு இருக்காங்க. ஆனால் தேவன் இதை பற்றி சொல்லவே இல்லைன்றாரு. அப்படின்னா இதுக்கு ஏழாவதுன்னு சொல்கிறாரு, அவங்களுடைய இருதயங்கள் அதாவது அவங்களுடைய இருதயங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் இசைந்திராமல் மனிதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு இசைந்திருந்து, அந்த சம்பிரதாயங்கள் சொல்கிறல ட்ரெடிஷ்னல், அதுக்கு இசைந்து இருந்துச்சு அவங்களுடைய சிந்தை. அதாவது டெய்லி கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படினோம், பயப்படணும், அவருக்கு உண்மையாக வாழணுன்ற அந்த எண்ணத்தை காட்டிலும் இதை சுத்திகரிக்கணும்,
அதாவது இந்த பாத்திரம் சரியாக பண்ணணும், அதாவது வாரத்துக்கு அடுத்து உபவாசம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வாரத்துக்கு உபவாசம் பண்ணுறது, அப்புறம் காணிக்கை கொடுக்குறது, இது போன்ற மற்ற வெளி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிருந்தாங்களா, ஆனால் அது சம்பிரதாயம் சொல்கிறார் அவர். ஆனால் இவங்க ஏசாயா இதுக்கு முன்னாடி சொல்லிட்டாருன்றார். ஏசாயா எங்கே சொன்னார், நமக்கு எல்லாருக்கும் தெரியாத அதிகாரம் ஏசாயா 29:13 வசனம் இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, இவர்கள் இருதயங்களும் என்ன இருக்குது, தூரமாக இருக்குது, இருதயங்கள் தூரமாக இருக்குது. ஆனால் மனிதனுடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, சம்பிரதாயங்களை செய்வாங்கன்னு சொல்லி அன்றைக்கி ஏசாயா அந்த காலத்தில் சொன்னாராம். அதே போல தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் சட்டத்திட்டங்களுக்கு இசைந்து அவங்க வாழ்ந்துட்டு இல்லை, அந்த நியாயப்பிரமாணங்களுக்கு நான் உண்மையாக வாழணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்ததில்லை. தேவனே எதிர்பார்க்காத அந்த சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாக, அதாவது அந்த கலாச்சாரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்றது தான் அந்த இடத்துல முக்கியத்துவம் அவர் படுத்துறாரு சொல்லிக்கலாம். அப்புறம் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல 2வது பாகத்தில் சொல்கிறாரு, நீங்கள் வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 9, 10. மார்க் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குனது நன்றாயிருக்கிறது. கரெக்டாக வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. நெக்ஸ்ட் வாசிங்க அப்படியே. எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறாரே. பார்த்தீங்களா, இவன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேரில் தாய் தகப்பனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கனத்தையும் அந்த ரெஸ்பெக்டையும் கொடுக்கக்கூடாத அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க சம்பிரதாயங்கள் மூலமாக. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என் சீடர்களை கை கழுவாமல் சாப்பிட்டு தான் நீங்கள் குற்றம் சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன செய்திருக்கீங்கன்னா, தேவன் கொடுத்த சட்டத்திட்டங்களை மதிக்காதபடிக்கு, இஸ்ரேல் ஜனங்க முழுக்க தவறு செய்யும்படிக்கு, சம்பிரதாயங்கள் வளரும்படிக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, தேவன் கொடுத்த முதல் சட்டம், அதாவது தாய் தகப்பன் கனப்படுத்துன்னு சொல்லி நீ அந்த காணிக்கைக்காக நீ ஆண்டவருடைய தேவாலயத்துக்கு ஏதாவது கொடுத்துட்டீங்கன்னா உன் தாய் தகப்பனை கனம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்ற அளவுக்கு ஜனங்களை கொண்டு போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ நான் செய்தது தவறா, நீ செய்தது தவறா என்ன சொல்கிறேன், நீங்கள் தான் தவறு செய்துட்டு இருக்கிறீங்க. தேவனுடைய ஜனங்களை இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வேலை செய்யாதபடிக்கு சம்பிரதாயங்களை கொண்டு உங்கள் மனசில் திணி வச்சிருக்கிறீங்க. அதனால் மனிதர் இன்னும் கெட்டுங்களா தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி என்ன பண்ணார் கான்செப்ட் சொல்கிறாரு. இது வரைக்கும் ஜனங்களுக்கு புரியல அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த 2வது பாகத்தில் அவர் என்ன அடுத்து சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனம் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல். தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். ஸோ அப்படின்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து காலத்தில் இருதயத்தில் அவங்க சுத்தமுள்ளவர்களாக காணப்படலை, சம்பிரதாயம் வழியாக போயிருக்கிறாங்க. ஜனங்களை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவங்க வழிநடத்திருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, சொல்ல அன்றைக்கி இருந்த பரிசேயர் சதுசேயருடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லை. அவங்க வெளிப்படியாக தான் அவங்க தன்னை நலங்களாக காமிக்கிறது முயற்சி பண்ணாங்க. ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்த நன்மையெல்லாம் தீமையாக அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த காலத்தில் அன்றைக்கி இருந்த ஜனங்களை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சமூகத்தை தூரம் கொண்டு போயிருக்கீங்கன்னு சொல்லும்போது அதுக்கான விளக்கத்தை அதுக்கப்புறம் 3வது பாகத்தில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். என்ன சொல்ல வர்றாரு, 15லேருந்து 17 வரைக்கும் வசனம் வாசிக்கலாம். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுவர்களே அவனை தீட்டுப்படுத்தும். அப்போ இப்படி சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் அப்படியே வாசிங்க. 14 வசனம் வாசிங்க. கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளோனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். அப்போ ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய போதனை அதிகமாக நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கர்த்தருடைய மெத்தட் எடுத்தாங்க. கேட்கிறவன் காதுள்ளோனா இருந்தாக்கா கேட்க கடவன். காது உள்ளவன் எங்கே இந்த வசனம் நான் படிக்கிறோம், எந்த அதிகாரத்தில் படிக்கிறோம், அதிகமாக வெளிப்படுத்தல் புத்தகத்தில் படிப்போம். கரெக்டுங்களா? அப்போ அதாவது பெரிய பெரிய சத்தியங்கள், பெரிய பெரிய உண்மைகள் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். அதாவது மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வாய்ப்பு இருந்தால் ஸ்டடி பண்ணுங்கள், ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுங்கள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா. அதில் மெய்யாகவே சொல்கிறேன்னா அது பெரிய சத்தியம், அது உறுதியாக்கப்பட்ட சத்தியம், அது நடக்கும் என்பதுக்காக 2 வாட்டையும் யூஸ் பண்ணுவார். அது மெய்யாகவே அந்த வார்த்தை வெரிலி ஐசே என்ற வார்த்தை இங்கிலீஷில் வரும். அதை எடுத்து உள்ளே போய் டீப்பாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஆமேன் என்ற வார்த்தை வரும். ஆமேன் என்ற வார்த்தை தான் ஆக்சுவலி. ஆமேன் அர்த்தம்னா அப்படியே ஆக்கிடுவோம். புதிய ஏற்பாடில் ரொம்ப இடத்துல கர்த்தர் இயேசு வெரிலி ஐசேனா அது நடக்கும் என்பதுக்காக பெரிய பெரிய உண்மையை பேசும்போது அழுத்தம் கொடுத்து பேசியிருப்பார். அதை ஒரு நீங்கள் வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் பற்றி ஆழமாக பண்ணிங்கன்னா அதை எடுத்து ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சத்தியம் உள்ள பதிவு செய்யப்பட்டிருக்குது. நமக்கு அது இன்னைக்கு பாடம் கிடையாது. அதே போல் காது உள்ளவும் கேட்கப்பட்டாங்கன்னா யாருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது இருக்கிறதோ, யார் இந்த சத்தியத்தை உள்வாங்க மனது இருக்கிறதோ அவங்க கவனம் கொடுன்னு கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு சத்தியம் தான் அந்த சத்தியம். அப்போ என்ன சொல்ல வர்றாங்க, மனிதன் சாப்பிடக்கூடிய உணவு மனுஷன் தீட்டுப்படுத்துறதுல, மனுஷன் எடுக்கிற உணவுகள் மனுஷனுக்கு எந்த தீட்டுப்படுத்தாதுன்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ இந்த காலத்தில் எல்லா உணவு எடுத்துக்கலாமா கேட்டால் இல்லை. அவங்களுடைய சரீரத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், உணவு எடுத்துக்கலாம். பட் நமக்கு தெரியும் உணவுல வித்தியாசமான உணவுகள் இருக்குது. பட் கர்த்தர் சொல்லிட்டாங்கன்னா உணவு சாப்பிட்றதுனால மனுஷன் அது கெட்டு போகிறது கிடையாது.
அப்படி சொல்லிட்டு அவர் முடிக்கும்போது சீடனுக்கு இது விஷயம் புரியல. அப்போ அவங்க சீடனா கேட்குறாங்க, அடுத்தவங்க சீடன் வீட்டில் கேட்குறாங்க பாருங்க, வசனம் வாசிக்கலாம் 17-18ங்களா? மார்க் 7:17 அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன ஓமைகளை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அடுத்து நெக்ஸ்ட் வாசிங்க. அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? பாத்தீங்களா? அப்ப என்ன சொல்றாரு, நீங்க கூட உங்களுக்கு புரியல, நான் சொன்ன ஊமை ஆக்சுவலி ஃபேரபிள், நான் சொல்ல புரியலையான்னு கேட்கிறாரு. அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கூட இது புரிஞ்சுக்கலன்னு சொல்லும்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த ஊமையை உங்களால் புரிஞ்சுக்க முடியலையா? மனிதன் தீட்டாக கூடியதோ மனிதன் கெட்டு போகிறத உணவு எடுக்கக்கூடிய காரணத்தினால கிடையாது, அவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சிந்தையினால தான் கெட்டு போறான்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ வசனம் வாசிக்கலாம், வாசிங்க அப்படியே. அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது, அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். இது உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்து நெக்ஸ்ட் வாசிக்கலாம். இப்போ 20 மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். பாத்தீங்கன்னா மனுஷனுடைய சரீரத்துக்கு, அதாவது வெளியிலிருந்து உள்ள போறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, மனுஷனுக்குள்ள இருக்கு. அதை தான் அங்கே சொல்றாரு, யாரையுமே சொல்லிட்டாரு, அவன் கிறுக்குள்ளதும் நாங்கள் கேடுள்ளதுமா இருக்கு சொல்லிட்டாரா? அதுதான் மனிதனுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் இங்கே ப்ரூவ் பண்றாரு. என்ன சொல்றாரு, மனுஷனுக்குள்ள அவன் இருக்குது, அது அவனுக்குள்ள வெளியே வரும்போது அதுதான் தீட்டுப்படுத்துது. என்ன எப்படி தீட்டுப்படுத்துமா? நெக்ஸ்ட் 21 வசனத்தை வாசிக்கலாம். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். அடுத்து பொல்லாங்கனகள் ஆகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுக்குள்ளதான் இந்த மாதிரி எல்லா பலவீனங்களும் இருக்கிறது. எல்லா விதமான பலவீனங்களும் இப்படி மனிதனுடைய இருதயத்தில் ஆளுகை செய்கிறது. இதுதான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும் என்பதை கர்த்தர் இயேசுவுடைய மிகப்பெரிய உண்மை. அப்படின்னா இந்த பாடத்துடைய கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னால், இருதயத்தை சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படக்கூடிய நமக்கு இந்த பாடத்தில் நம்ம கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, வெளிப்படையான எந்த விதமான கிரியைகளை வைத்து தேவன் ஜட்ஜ் பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரியை வச்சு சிந்தை வச்சு தான் அதை ஜட்ஜ் பண்ணுறாருன்னா, இருதயத்துக்குள்ளதான் கசப்பு, பகை, வெறுப்பு, விபச்சாரம், காமம், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்கிறாரு. இது எல்லாமே மனிதனுக்குள்ளே இருந்தால் வெளியே வருது. அப்போ நம்ம மனிதனுக்குள்ளே இருக்கிறது தான் மனிதனை தீட்டுப்படுத்தும். அப்போ நம்முடைய கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, நான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக நாம் இருப்பதுக்கு தடையாக இருக்கக்கூடிய இருதயத்தின் சிந்தைகள் ஒருவேளை கர்த்தர் சொன்ன மாதிரி இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குதா? ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா, நமக்குள்ள ஒரு இது இருந்துச்சுன்னா, அப்படி அப்போ அதோடைய தன்மை எப்படியா மாறும்? ஒருவேளை இருதயத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் நமக்கு அப்படி இருந்துச்சுனாக்கா நம்ம எப்படிப்பட்டவங்களாம் மாறிடுவோம். சகோதர சகோதரிகளே, நமக்கு கண்டிப்பாக இது நம்மளுடைய புத்திக்கு இது புரியல, அதாவது எளிமையாக இது புரிஞ்சிக்க முடியலன்றது நீங்கள் கேட்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாம் தான் இருதயத்தில் இருக்குது. உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் அத்தனை கோடி மனிதருக்கும் இது இருதயத்தில் இருக்குது. ஆனால் இது எப்படி நமக்குள்ளே வேலை செய்யும் என்பதை கண்டுபிடிச்சி, அது அறிகிறவன் யாருன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது கண்டுபிடிச்சிட்டா மாற்றம்தான் நாம் இதில் எஸ்கேப் ஆக முடியும். கண்டுபிடிக்காத போயிட்டோன்னா நாம் இதே சிந்தைக்குள்ளே வளர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ரொம்ப இடத்துல என்ன சொல்கிறாங்க பார்க்கும்போது, சரசு வெளிப்படத்தில் 2:23 சொல்கிறாரு, கர்த்தர் இயேசு எதை கவனிக்கிறவராக இருக்கிற பார்க்கும்போது வெளிப்படத்தில் 2:23 வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் 2:23 வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:23 அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். பார்த்தீங்கன்னா, நானே இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர். இருதயம் என்பது நம்முடைய சிந்தை, நம்முடைய நோக்கங்கள், அதுக்கப்புறம் நம்முடைய திட்டங்கள், எதுக்காக திட்டமிடுகிறோம், நம்ம என்ன சிந்திக்கிறோம், அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இன்டென்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொன்று. அதாவது இருதயம் என்பது நமக்கு எல்லாருக்கும் அநேக பாடம், இருதயத்துக்கும் சிந்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது அநேக பாடத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த பாடம் இப்போ நம்ம இங்கே எடுத்துகிட்டு இல்லை. நம்முடைய சிந்தை பின்னாடி என்னெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து பார்த்துட்டு வரான் தேவன். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய பரலோகத்தின் தேவன். அதனால தான் சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு இருதயத்தை பற்றி அடுத்து எரேமியா 20:12 சொல்றார். வசனம் வாசிக்கலாம். எரேமியா 20:12 வசனம் வாசிங்க. எரேமியா 20:12 ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவருக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. எரேமியா சொல்றாரு இந்த குறிப்பிட்ட வார்த்தை. அதான் நீதிமான என்ன பண்றாருன்னா, அவர் சோதிக்கிறாரு, இருதயத்தையும் உள்ளந்திரியங்களையும் என்ன பண்றாரு என்று பார்க்குறாரு. அப்போ நம்மளுடைய ஜபம் எடிவா இருக்கும். ஒரு நாளும் கேட்டிங்கன்னா எப்படி தான் ஜபம் பண்ண பார்த்தீங்கன்னா, தேவனே என் இருதயத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு என்ன பண்ணுங்க காட்டுங்க.
அதாவது நாங்கள் எந்த இருதயத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க சொல்லி தான் தேவனுக்கு. ஏன்னா நமக்கு நல்ல பாடத்தை பார்த்துட்டோம், நம்மளுடைய வெளிப்படையான விஷயத்தை வச்சு எதுவும் ஜட்ஜ் பண்ண மாட்டார். அப்போ மனுஷனை கெடுக்க வைக்கிறது அந்த இருதயத்தின் சிந்தைன்றது நான் பார்த்துட்டோம். அதாவது தாவீது ஜெபம் பண்ணுறாரு, வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 26 வசனம் 2 வந்துச்சுங்களா? 26ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, என்னை பரிசித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயங்களையும் புடமிட்டு பாரும். ஏங்க இந்த மாதிரி ஜெபம் நம்ம பண்ணோம்? நம்ம ஏன் அப்படி ஜெபம் எடுக்கணும் டெய்லின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இருதயம் கிறுக்குள்ளதும் கீடுள்ளதாக இருக்கிறதுனால நம்ம தினந்தோறும் தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதுமே இந்த ஜெபம், என்னோட இருதயத்தை நீங்கள் சோதிச்சு பாருங்க ஆண்டவரே, அந்த சோதிச்சு அதில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, நாங்கள் சீர்திருந்துவதுக்காகன்னு சொல்லி ஜெபம் கேட்கும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நமக்கு ஏன் இந்த ஜெபம் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம இருதயத்தில் சுத்தமாக ஆகாவிட்டால் நம்ம எங்கே போக முடியாதுங்களா? அந்த ராஜ்யத்துக்குள்ளே நுழைக்க முடியாது, அல்லது தேவனை முகமுகமாக பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த வாய்ப்பு தரீங்களா சரஸ்வரிகளே. கிட்டத்தட்ட 800 கோடி மனிதர்கள் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நாங்களா? எத்தனை கோடி செலுப்பு இருக்காங்க, எத்தனை லட்சக்கணக்கான காசு இருக்காங்க. உலகத்தில் ஒரு கோயில் கட்டுறதுக்கு எவ்வளோ கோடி காசு கொடுத்துட பண்ணுறாங்கன்னா, நாங்கள் கடவுள் பிடிச்ச மாதிரி வாழ்கிறோன்னு எத்தனை லட்சம் செலவு பண்ணுறாங்க. எத்தனை கோடியும் நம்ம செலவு பண்ணல, ஆனால் நம்ம யாரை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நமக்கு? நாம் எந்த தகுதி இல்லாதவர்கள் மனிதர்கள் நமக்கு வந்து அவரை சந்திப்பதற்கும் அவருடைய சமூகத்துக்கு போய் இருப்பதற்கும் அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா, அப்போ நம்ம எவ்வளோ பெரிய முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்குது. எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் நம்முடைய இருதயத்தின் சிந்தையை நாம் மாற்றியமைக்கிறதுக்கான முயற்சி எடுக்காத போயிட்டோன்னா இந்த அழைப்புக்குள்ளே வந்ததே எந்த பிரயோஜனம் இல்லாத போயிடும். சரஸ்வரிகள் அப்பேற்பட்ட பரலோகத்தின் தேவனுடைய சிந்தை அறிந்து கொள்ளனா நமக்கு நம்மளை பற்றி தெரியாது. சரஸ்வரிகளை சிந்தை பற்றி நமக்கு தெரியாது, நம்முடைய சிந்தை அந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கோம். ஆனால் சங்கீதத்தில் கூட ஒரு சொல்கிறாரு, இருதயம் வந்து ரொம்ப கீழுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறார். இப்போ இந்த இருதயத்தின் சிந்தை வந்து நமக்கு நம்முடைய பார்வையில் வந்து நல்லா இருக்கும். சில டைமில் நான் கரெக்டாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் நேர்மையாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நம்ம எல்லாம் யோசிக்கலாம். ஆனால் அது நம்முடைய கான்செப்ட். ஆனால் அதையும் தாண்டி தேவன் வந்து ஏதாவது உள்ளே இருக்குதான் தேவன் செக் பண்ணுறதுக்கு தேவன்கிட்ட கேட்டோன்னா அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதில் ஒரு விஷயம் பார்க்கும்போது நீதிமொழிகளை வசனம் சொல்கிறாரு, Proverbs 16 chapter verses 1 and 2 வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதித்திரம் கர்த்தரால் வரும். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். மனிதனுடைய யோசனைகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானது. இங்கே தான் நம்ம கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் அர்ப்பணிக்கப்பட்டதுனால நான் ஒரு ஸ்கேல் வச்சுருக்கிறேன். இந்த ஸ்கேலில் வந்து நான் கரெக்டாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு சிந்தையில் நான் கரெக்டாக இருக்கிறேன், என்னுடைய யோசனைலாம் கரெக்டாக இருக்குன்னு சிந்திச்சுட்டு இருந்தாக்கா அது நம்ம சிந்திக்கிற தவறு கிடையாது, சிந்திக்கலாம் பரவாயில்ல. ஆனால் அதை யார் எடுத்து பார்ப்பாராமா? ஏன்னா நான் எதிர்பார்க்குற அந்த சிந்தை, நான் எதிர்பார்க்குற சுத்தம் இருதயத்தில் இருக்குதா என்பது தேவன் பார்க்குறாரு. பார்த்தீங்களா? அந்த கான்செப்ட் பார்க்கும்போது இது RC வேவில் ரொம்ப அருமையாக இருக்குது. திருவிழாவில் எடுத்து வாசிங்க. எண்ணங்களை மனிதர் எண்ணலாம், ஆனால் எதற்கும் முடிவு கூறுபவர் ஆண்டவர். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் களங்கமற்றதாய் தோன்றலாம். யாருக்கு? மனிதனுடைய வாழ்க்கையில மனிதனுடைய எல்லா முயற்சிகளும் மனிதனுடைய எல்லா நடத்தையில யாருக்கு களங்கமற்றதா தோணலாம்? எனக்கு. இப்போ எனக்கு தோணலாம். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள், இப்போ அவ்வளோ தூரம் வந்து நான் பாடம் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு ஓகே, நான் வந்து அருமையான ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தோணலாம், அது எனக்கு தான் தோணலாம். ஆனால் சகோதர சகோதரிகளை, இப்போ ஒருவேளை எக்ஸாம்பிள் அநேக சத்தியத்துக்காக முயற்சி பண்ணி பல விதமான பிரச்சனை விதத்தில் நீங்கள் வந்து பார்வையிடத்தை கேட்டிருக்கலாம். ஓகே, எனக்கு வந்து இருதயத்தில் சுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி கலங்கமற்றதாக இருக்கிறேன்ற தோணலாம். பட் அதை யார் சீர்தூக்கி பார்ப்பாராமா? ஆனால் ஆண்டவர் அவர் உள் எண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் காலத்துக்கு முன்னாடி யாரும் தீர்ப்பு செய்திடாதீங்க. அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் உங்களே ஜட்ஜ் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடாதீங்க. ஆனால் இருதயங்கள் எண்ணங்களை அவர் சீர்தூக்கி பார்ப்பார் என்பதை நாம் அறிந்ததுக்காக சரஸ்வரிகளே, இப்பேற்பட்ட அந்த சிந்தையை நல்ல எண்ணத்தோட தேவனுடைய பிள்ளையாக வாழ்வதற்கு நாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த சிந்தையை நமக்கே தெரியாமல் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது சுய திருப்திக்குள்ளே கொண்டு போகிறதுக்கும் சாத்தான் பிளான் பண்ணலாம். அதே போல் அடுத்து நீங்கள் கவனிங்க, அதாவது எந்த கலங்கமில்லாத எனக்குள்ள அந்த எண்ணம் வந்துட்டு இருக்குன்றது நம்ம ஒருவேளை அந்த ஒரு சிந்தைக்குள்ளே வந்துட்டு இருக்கலாம். பட் ஒருவேளை சகோதரர் நம்மளையே நம்ம ஆராய்ந்து பார்க்காத அளவு கூட வந்திருக்கலாம். ஆனால் இந்த பூமியிலிருந்து தேவனுடைய சமூகத்துக்கு போகணுன்னாக்கா நம்ம இருதயத்தில் சுத்தம் உணர்வாக மாற்றதாக காணப்படணும். அந்த இருதயத்தில் சுத்தம் என்பது நமக்கு ஒரு நீதி வச்சிருப்போம் பார்த்தீங்களா? அந்த நீதியை வச்சு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஓகே நான் சுத்தமாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் தேவனுக்கு என்ற ஒரு நீதி இருக்குது, தேவனுக்கு ஒரு கொள்கை இருக்குது, தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அது கிறிஸ்து இயேசுடைய சிந்தை தான். கிறிஸ்து இயேசுடைய சிந்தை நமக்குள்ளே வந்து அது கேரக்டராக டெவலப் ஆகி அந்த கேரக்டரில் நின்று ஓடக்கூடியவர்களாக காணப்படும். அதாவது ஒரு கேரக்டர் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்,
அந்த கேரக்டர் சம்பாதிச்சதுக்கப்புறம் இரக்கம், அன்பு, நீதி, தயவு, நீடிய சாந்தம், அது எத்தனை கேரக்டர் இருக்குங்க ஆவின் கனிகள், அதெல்லாம் உள்ள வர்றதுக்கு ரொம்ப வருஷம். ஆனால் வந்ததுக்கப்புறம் அதே கேரக்டரோட ஓடுறோம் பார்த்தீங்களா, ஓடிட்டே இருக்கணும். அவங்க ஓட்டம் ஓடி முடிவதற்கு அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்தால் தான் அவங்க மகிமையில் உடனடியாக தேவனுடைய சமூகத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது சாத்தான் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, அழைப்புக்குள்ளே வந்துட்டீங்க, சத்தியம் கேட்டுட்டீங்க, நல்லா ஸ்டடி பண்ணீங்க, நல்ல ப்ரெசன்டேஷன் பண்ணீங்க, நல்லா அருமையாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க சொல்லி நமக்குள்ள ஒரு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அந்த சிந்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சத்தியத்தின்படி உண்மையாக வாழ்வதற்கான முயற்சியில் இருக்கிற நமக்கு வேறு திசையில் நம்மளை வந்து வழிநடத்தக்கூடியவராக காத்தான் காணப்படுவார். அப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, எப்படி ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாமோடு ஏவாள் இருக்கும்போது ஏவாளை வஞ்சிக்கலையோ, ஏவாளை தனியாக கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ பார்க்குறோங்க, அந்த தவறான சிந்தையை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள தேவனையே தவறாக காண்பித்து, தேவன் எனக்கு விரோதமாக, எனக்கு ஏதோ தேவன் வேற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காரு. தேவன் ஒரு சுயநலத்தோடு இருக்கிறாரு. கவனிங்க, தேவன் ஒரு சுயநலமாக இருக்கிறாரு. மனுக்குலமாக எங்களுக்கு வந்து மரணம் எனக்கூடிய பயத்தை வர வச்சிருக்கிறாரு. தேவன் தன்னுடைய மனுக்குலத்தை அதிகாரம் ஆட்டி படிக்கிறார், அதிகாரம் செய்கிறார் என்ற தவறான கண்ணோட்டத்துக்குள்ள ஏவாள் போகிற மாதிரிக்கு அந்த சிந்தையில் ஈவில் தாட்ஸ் வந்து சாத்தான் போட்டு விட்டான். ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஈவில் தாட் போடுறதுக்காக தான் சொல்லும்போது தான் இந்த தாட் போடுறதுக்கான காலம் வரும்போது ஏவாள் அதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க, பெண் இடம் கொடுத்துட்டாங்க. அதை தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, சரஸ்வரிகளே, நான் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பயம் இருக்குது, ரொம்ப பயந்துருக்கேன். இந்த விஷயத்தில் என்னென்னா, எப்படி சர்ப்பமானது ஏவாளுடைய, அதாவது சர்ப்பமானது எப்படி ஏவாளை வந்து வஞ்சித்ததோ அப்படி உங்களை கூட வஞ்சிக்குவான் என்று எனக்கு பயம் இருக்குன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல இருதயம் கொண்டு, எந்த இருதயத்தில் தேவனுடைய விதை விழுந்து அது அருமையான பலன் கொடுக்க வேண்டுமோ அதற்கு பதிலாக சாத்தானுடைய சிந்தை விழுந்து வேறு திசையில் நம்மளை கொண்டு போகிறதுக்கு சாத்தான் முழுக்க பிரயாசப்படுவார். அதில் தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், 2 கொரிந்தியரில் நீங்கள் வசனத்தை வாசிக்கலாம், 11 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஆழமாக போய் இதை உள்ள பார்த்தீங்கன்னா, பவுலுடைய என்ன இருக்குது பார்த்தீங்களா, தேவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வைராகத்தில் பேசுகிறோன்னு சொல்லுவார். இப்போ ஒரு தேவனுக்கு நம்ம மேலே அக்கறை இருந்துச்சுன்னா எவ்வளோ அக்கறை இருக்கும்? தேவன் மட்டும் சொல்லாமல் அப்பான்னு சொல்கிறேன். ஒரு அப்பாவுக்கு நம்ம மேலே எந்த அளவுக்கு அக்கறை இருக்கும்? எந்த நோக்கத்துக்காக இந்த அழைப்புக்குள்ளே நம்மளை கொண்டு வந்தாரோ அது முழுமையாக நிறைவேறினதான் அவர் ஆசைப்பட்டுருப்பார். அந்த எண்ணத்தோடு அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறேன். சபையாக நீங்கள் வந்திருக்கிறீங்க, சத்தியத்துக்குள்ளே இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனாலும் எனக்கு ஒரு பயம் இருக்குது. உங்களுடைய இருதயத்தில் சாத்தான் எப்படி ஏவாளை வந்து வஞ்சித்து ஆதாம் கிட்ட இருக்கும்போது தனியாக கூட்டின்னு போய் தனியாக இருக்கும்போது எப்படி பாவத்துக்குள்ளே அவளை கொண்டு போயிட்டாங்களோ, கிறிஸ்துவில் இருக்கக்கூடிய உண்மை, அந்த வார்த்தை கவனிங்க, கிறிஸ்துக்கிட்ட இருக்கக்கூடிய உண்மை, கிறிஸ்துக்கிட்ட இருந்து, அதாவது கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தில் ஒருவராக வேணும் என்று, கிறிஸ்துவின் சாயல் அடைய வேண்டும் என்று, கிறிஸ்துவின் குணாதிசயம் அடைய வேண்டும் என்று அழைக்கப்பட்ட நீங்கள் அதை விட்டுட்டு வேற எங்கேயாவது வேற வழியில் போயிருவீங்களான்ற பயம் இருக்கு. ஏன்னா சாத்தான் பண்ணுவான், கண்டிப்பாக பண்ணுவார். என்னன்னு பண்ண பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரீப்ரின்ஸ் ஆர்டிகல் எப்படி சொல்கிறாங்க சோழர் பார்க்கும்போது, சோரசோரிகளே, இந்த ஏவாள் பழம் சாப்பிடும் போது அந்த பழத்தை சாப்பிட வச்ச சாத்தான் அவங்கள கிளியராக பிளான் பண்ணி ஏமாற்றும் போது ஏன் பெண்ணை சாத்தான் பயன்படுத்தினன்றதை நான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிற ரீப்ரின்ஸ் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம், ரீப்ரின்ஸ் ஆர்டிகல் படிங்க. ஆனால் நான் பயப்படுகிறேன், ஆதலால் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏற்ற வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஞானஸ்தானத்தின் உண்மையான முக்கியத்துவத்தை உணர்ந்த பின்பும் அந்த அடையாளத்தை நிறைவேற்ற தவறியவர்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் பயத்துடனே இருக்கிறோம். அது வாசம் புரிச்சுங்களா? ஒரு தெய்வீக இளைப்பாறுதல், ஒரு சமாதானத்துக்குள்ள நீங்கள் இராதபடிக்கு உங்களை தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறோம், பயந்துருக்கிறோம். ஞானஸ்தானம் என்னக்கூடிய இடத்துல ஞானஸ்தானம் எடுத்துட்டு எதை நிறைவேற்றாத போயிட்டான்? வார்த்தை கவனிச்சிங்களா? அடையாளத்தை மாற்றம் தவறிட்டானா? உண்மையிலே நம்ம எல்லாரையும் தேவன் வந்து சத்தியத்தை கூப்பிடுறோம், அழைப்புக்குள்ளே வந்துடும், ஞானஸ்தானம் எடுத்துடுறோம். நம்ம என்ன நினச்சிடறோம், நம்ம அர்ப்பணிக்கப்பட்டுட்டேன், நான் கான்சிக்ரேஷன் ஆகிட்டேன். ஆனால் கான்சிக்ரேஷனுக்கு அப்புறம் அது வேறு என்ன பண்ணும்? அடுத்து அந்த கான்சிக்ரேஷன் எதுக்கு பண்ணணும், அது நிறைவேற்றணும் இல்லைங்களா? அது நிறைவேற்றாதபடி போயிடுமோன்ற பயந்து இருக்கிறாங்க. சொல்லும்போது என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சோரசோரிகளே, இந்த ஒரு விஷயம் வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைடு வாசிங்களா, அடுத்து வாசிங்க.
தேவனை தாழ்ந்தவராகவும் சுயநலக்காரராகவும் தன் படைப்புகளின் நலனுக்கு விரோதமாக கூட்டு முயற்சி செய்பவராகவும் அவர்களை மரணத்தால் அச்சுறுத்துபவராகவும் நினைக்க செய்தது. ஆனால் சாத்தான் தேவன் அதை செய்ய இயலாது என்று அவளுக்கு உறுதியளித்திருந்தான். ஸோ அதாவது உண்மையான பரலோகத்தின் தேவனை தவறாக காண்பித்த ஒரு குணாதிசயம். இங்கே தான் நம்ம பாடம் இப்போ உள்ளே போகிறோம். நன்மைகளுக்கெல்லாம் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய பரலோகத்தின் தேவன், அதாவது எந்த நன்மையான ஈவும் பூர்ணமான எந்த வரும் ஜோதிகளின் பிதாவிட்டன் வருகிறது இல்லைங்களா, அந்த நல்ல பிதாவாகி தேவனையே ஏவாளுக்கிட்ட தவறாக சுத்திரிச்சு காமிச்சிருத்தான். ஒரு நல்ல குணாதிசயத்தை தவறான விதத்தில் சிந்திச்சது சாத்தான். அந்த சிந்தையை யார் கூட திணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போது ஏவாளுக்கிட்ட திணிக்கிறாங்க. ஏவாள்கிட்ட திணிக்கும் போது தேவன் ஒரு சுயநலம் உள்ளவர், தேவன் மனிதர்களை அடிமைப்படுத்துகிறவர், தேவன் மனிதனுக்கு பயம் என்னக்கூடிய மரண பயம் கொடுக்குறன்ற மாதிரி தாட்ஸ் கொடுக்குறாங்க ஏவாள்கிட்ட. என்னுடைய கேள்வி, ஏன் சாத்தான் இந்த இருதயத்தில் இந்த தாட் அல்லது இந்த எண்ணங்களை விதைச்சா? அது ஏவாள்கிட்ட ஏன் போகணும்? யார் பதில் சொல்கிறீங்க? ஏவாள்கிட்ட ஏன் போகணும்? இல்லை, பரிபூர்ணம் தான் உருவாக்கப்பட்டாங்க. ஏவாள் பலவீனம் உருவாக்கப்படல, ஏவாள் பரிபூர்ணம் உருவாக்கப்பட்டாங்க, ஆதாம் பரிபூர்ணம் உருவாக்கப்பட்டாங்க. இதில் என்ன மிஸ்டேக் நடந்துச்சு? ஆதாம்கிட்ட சொன்னதுனால இப்போ ஏவாள்கிட்ட அவர் போனாருங்களா? அப்போ ஆதாம்கிட்ட சொன்ன விஷயம் ஏவாள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாருங்களா? நமக்கு தெரியும், 6வது வால்யூமில் படம் படிக்கிறோம், தேவன் வந்து எப்பயுமே ஆணோட அதாவது புருஷரோட தான் அவர் சம்பந்தம் வச்சார், அதாவது உறவு ஏற்படுத்தினார். அந்த உறவில் எந்த சட்டத்திட்டங்களும் ஆதாம் தான் கொடுத்தார், ஆதாம் தான் பெண்களுக்கு தலையை வச்சார், அந்த பெண்ணுக்கு வந்து போதிச்சார்ன்றது நாம் படிக்கிறோம். ஏவாளுக்கு கண்டிப்பாக ஆதாம் மூலியம் போதிக்கப்பட்டிருக்கு. ஏன் ஏவாள்கிட்ட போனார்? பைபிள் ஒரு வசனம் இருக்குது, உங்களுக்கு தெரியும், பேசிக்கல கொஞ்சம், ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டாள். அடுத்த கேள்வி, ஏன் ஸ்திரீயான வஞ்சிக்கப்பட்டாங்க? கேள்வி அதுதான். இல்லைங்க, பரிபூர்ணம் உருவாக்குனதே பரிபூர்ணமாக தான். அது எப்படி பலவீனமானு சொல்ல முடியாது? பலவீனம் அப்போ உருவாக்கம் தவறான. உபாகமம் 32 வசனம் இருக்குது, தேவனுடைய படைப்பெல்லாம் பரிபூர்ணமாக, அது எந்த குறைவு இல்லை. அது லூசிஃபராக இருந்தாலும் ஆதாமாக இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் ஒரு எறும்பாக இருந்தாலும் அது பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணியிருப்பார். அவருடைய படைப்பில் தவறு இல்லை. இங்கே ஏவாள்கிட்ட போயிருக்காருன்னா அப்போ ஏவாளுக்கிட்ட ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்குது, அந்த பெண்ணுக்கிட்ட ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்குது. என்ன ஆரம்பிச்சிருக்கோம்? நம்ம ஏற்கனவே அநேக பாடத்தில் பார்த்துறோம் பார்த்தீங்களா? அந்த படம் எப்படி இருந்துச்சாமா? பார்வைக்கு அப்படின்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்திருக்கு அது விஷயம், அது பிடிச்சிருக்கு, அது விரும்பி இருக்கிறாங்க தினந்தோறும் அவங்களுக்குள்ள. அந்த விஷயத்தை யார் பார்த்துருக்கா? இது எங்கே இருக்குன்னா, யாக்கோபு 1 13 வசனத்தில் 14 வசனத்தில் இருக்குது. அதான் இச்சையானது முதல் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா உள்ள அது படிச்சிருங்க, ஸ்ட்ரெயிட்டில் இல்லை. யாக்கோபு 1 13 வசனத்தில் இருக்குது. ரொம்ப 14 வசனம் கூட படிக்கலாம். யாக்கோபு 1 வசனம், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவன் அல்ல. அடுத்து, அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, இங்கே தாங்க நம்ம நோட் பண்ண வேண்டியது. அவன் தன் சுய இச்சையினால் என்ன பண்ணாங்களா? இழுக்கப்பட்டு அடுத்து சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அடுத்து பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். போதுங்க. இப்போ பாருங்க, சொல்றாங்க இச்சையானது அது வளரும், கர்ப்பம் தரிக்கும், அது பாவம் உண்டாகும். அப்படின்னா இச்சையானது கர்ப்பம் தரிக்கும், அது வளரும் சொல்லும்போது இங்கே என்ன கொண்டு வரான்னா ஒரு ஆசை, ஒரு விருப்பம், அது எண்ணம். அந்த எண்ணம் பல சாப்பிடக்கூடிய எண்ணங்கள் வளர்ந்துருக்குது, அது கர்ப்பம் தரிச்சிருக்குன்னு சொல்கிறார். அப்படின்னா எந்த ஒரு மனிதனுமே தவறு செய்வதற்கு மற்றவங்க காரணம் கிடையாது. இது மிகப்பெரிய சத்தியம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறு செய்தாலும் அதை நான் தான் அது காரணம்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது வந்து உலகத்தில் யாராவது நீ கேட்பாருங்களேன், நீ ஏன் தவறு செய்த, நாங்கள் என்ன சொல்லுவோம்? அடுத்து என்ன சொல்லுவாங்க? அவங்க செய்தாங்க, அது செய்த அவ்வளோதான். அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நான் செய்தேன். அவங்க கூட்டிட்டு போனால் நான் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் யாராவது ஒத்துரு ஆமாம் தவறு தான் ஒத்துக்கிறாங்களா? ஒத்துக்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணங்கள் மனிதனுக்கு விழுந்து பண்ண சுபாவத்தில் இருக்குது. அதே போல தான் இந்த ஏவாளுக்கிட்ட வரக்கூடிய அந்த தாட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கிரியேட் ஆச்சு. அந்த பெண்ணுக்கு தான் முதல் அந்த எண்ணம் கிரியேட் ஆச்சு. இந்த பழத்தில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லி அந்த விருப்பம் ஆசையில் அதிகமாகவோ அந்த கர்ப்பம் தரிச்சதுன்னு அர்த்தங்களா? ஒரு பெண் கருத்தரிக்கும் போது ஒரு சின்ன கரு கண்ணுக்கு தெரியாமல் வல்லமில்லாமல் இருக்கும், ஆனால் அது அப்படியே வளரும். அது கர்ப்பம் தரிக்கும் போது ஒரு பெரிய உள்ள ஒரு உருவம் உருவாகும். அந்த மாரி ஏவாளுடைய சிந்தையில் அப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ ஏவாளை ஏன் சாத்தாட்ட போன பரிபூர்ணமாக தான் இருக்கிறாங்க, ஆனால் அந்த சிந்தை கிடங்கு தகுந்த சிந்தை அந்த மரத்தின் பழத்தில் என்ன ஸ்பெஷல்? அப்போ அந்த இருதயத்தில் ஒரு அந்த இடத்த கொடுத்துட்டு இருக்கும், இன்னும் பாவம் என்ன வரல,
புரியுதுங்களா? அப்போது அந்த அந்த இடத்துக்கு அதிக முக்கியம் கொடுக்கும்போது இப்போ பெண்ணை தான் சாத்தான் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்த ஸ்லைட் நீங்கள் வாசிக்கலாம். முதல் பெண்ணை அதை வாசிங்க. அடுத்து முதலாவது ஸ்திரீ சாத்தானுடைய முதலாவது பிரதிநிதியாக இருந்தாள். பயமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. முதலாவது போதுங்க. அப்போ முதல் ஸ்திரீயே, பரிபூர்ணமான ஸ்திரீயே சாத்தானுடைய முதல் பிரதிநிதி ஆயிட்டாங்களாமா. எப்படி இருக்கு பாருங்க, வசனம் பாருங்க. இந்த பெண் வந்து அந்த சிந்தைக்குள்ள கடந்து போனதுனால சாத்தானுடைய முதல் கருவியானாங்க. அதனால தான் இன்னைக்கு ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் சொல்லுவாங்க முதல் ஆணா முதல் பெண்ணா கேட்டிங்கன்னா முதல் பெண்ணு தான். தாய் இல்லாமல் உலகத்தில் யாருமே வந்தது கிடையாது சொல்லி தாய் தேவதைகள் சொல்லி உலகத்தில் அநேக பேர் இருக்காங்களா? பெண் தேவதை தான் உலகத்தில் அதிகமாக எதை வணங்குறாங்க எல்லாருமே? உலகம் முழுக்க பெண் தேவதைகள். முதலாம் உலகத்தில் தூதரை வந்து இந்த உலகத்தில் பாவம் செய்யும் போது அந்த ஸ்திரீகளுக்கு ராட்சசர்கள் பிறந்த போது அதெல்லாம் தேவன் அழிச்சிட்டார்ன்ற ஒரு கோபத்தினால இந்த சாத்தானோட தூதரும் போய் சேர்ந்துட்டு இந்த முழு மனுக்குலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் பெண் தேவதைகள், அதுவும் இந்தியாவில் தான் ரொம்ப அதிகம் பெண் தேவதை. ஸோ பெண் தேவதை என்ற ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் முழு மனுக்குலத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்காங்க நான் பார்க்கிறோம். அதனால பெண் என்பது சாத்தானுடைய மிக முக்கியமான ஒரு பிரதிநிதியாக ஆதாமை பாவத்தில் கொண்டு போகிறதுக்காக பெண்ணை சாத்தான் பயன்படுத்தியிருக்கார். ரொம்ப 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 ஃபேர்க்கலாம். அதோடைய தன்மை, பெண்ணுக்கான ஒரு தன்மை பார்த்தீங்கன்னா அந்த தன்மையை இழக்கக்கூடியவர்களாக ரொம்ப மிக முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து சபைக்குள்ள அல்லது உலகத்துக்குள்ள இல்லை இல்லை சமுதாயத்தில் இல்லை வேறு எந்த இடத்துலையும் சாத்தான் பெண்ணை பயன்படுத்துறதுக்கு மிக முக்கியமான ஒரு கருவியாக பயன்படுத்த முடியும் என்பதுக்கு 7வது சொல்கிறாரு. இப்போ தொடர்ந்து வாசிங்க. முதலாவது மனிதனை தவறான வழியில் நடத்துவதில் வெற்றி உள்ளவளாக இருந்து முழு உலகத்தையும் பாவத்திற்குள்ளும் மரணத்திற்குள்ளும் தள்ளினாள். கடந்த காலத்தில் இருந்த சூனியக்காரிகள், தற்காலத்தில் ஆவியோடு தொடர்பு கொள்ளுகிறவர்கள், கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட் ஆகிய எல்லோரும் இதற்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஆண்கள் மூலமாக திவ்ய பிரச்சாரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. போன்று சாத்தானின் பிரச்சாரம் ஸ்திரீகள் மூலமாக உள்ளது. மேலும் திவ்ய திட்டமானது மனிதர்கள் இயற்கையான சுபாவத்தினால் மத ரீதியான காரியங்களில் ஸ்திரீகளை விசேஷமாக உயர்வாக கருதுவதற்கு, அந்த பாலருக்கு உயர்ந்த அளவிலான பரிசுத்தம், ஆன்மீகம், தேவனோடு ஐக்கியம் உண்டென்று கருதுவதற்கு மாறாக உள்ளது. இந்த உணர்வு கடந்த கால மற்றும் தற்காலத்தில் உள்ள குறிப்பேடுகளின் மூலம் விளங்குகிறது. இதற்கு ஆதாரமாக எகிப்திய தேவதை அசரிய தேவதை அஸ்ரோத், கிரேக்க தேவதை டயானா, ஜூனோ, வீனஸ், பெலோனா ஆகியோரை குறிப்பிடலாம். மனிதனை ஆண்டவர் தன்னுடைய சபையில் சந்தேகத்திடமின்றி அவருடைய வாயாகவும் பிரதிநிதியாகவும் வைத்திருந்த போதிலும் மரியாள் வணக்கம் கிறிஸ்தவர்கள் 2/3 பங்கானவர்களை அநேக நூற்றாண்டுகளாக தன் ஆதிக்கத்தில் வைத்திருக்கிறது. ஸோ பிரியமான சகோதரர்களே, அடுத்து நீங்கள் ஸ்லைட் படிச்சிருங்க. அப்படியே அடுத்து வச்சிருங்க. ஸ்திரீயானவள் அவளுடைய நிலையிலிருந்து மிக முக்கியமான ஒரு பரந்த நிலைமைக்கு உயர்த்தப்படும் போது இது குறித்து கவிஞர் நன்றாக கூறுகிறார். தொட்டில் ஆட்டுகிற கைதான் உலகை ஆட்டுகிற கை என்று பொது பணியில் அவள் ஆசிரியையாக, ஒரு பேராசிரியாக அல்லது ஒரு எழுத்தாளராக வந்தால் அவள் ஆபத்தான ஒரு நிலைக்கு வருகிறார். ஏனென்றால் பெண்மைக்கே உரிதான சில குணாதிசயங்கள். ஸோ அப்படியே தொடர்ந்து நம்ம அடுத்த ஆர்டிக்கல் இருக்குது நம்ம படிக்கலாம். அப்போது பெண் வந்து இருதயத்தில் வந்து அவங்க சுத்தமுணர்வுலாம் இருந்தால் கூட அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுத்ததுனால சாத்தான் வந்து பெண்ணை முதல் கருவியாக வந்து பயன்படுத்திட்டான். ஆக்சுவலி சாத்தானோட பிளான் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏவாலா இல்லை ஆதாமா? ஆதாம் தான் ஆக்சுவலி பிளான். ஆனால் யாரை கருவியாக பயன்படுத்தணும்? என் சீரியஸான ஒரு பாடல் இருக்குது. பரிபூர்ண பெண்ணையே சாத்தான் தன் முதல் கருவியாக பயன்படுத்த முடியும்னா உலகத்தில் மிக சிறந்த மனிதர்களும் பெண் தேவதை என்று எவ்வளோ இடங்களில் வந்து வணங்கியிருக்கான் பார்க்குறோம். அப்பேற்பட்ட வேதத்தை இருக்கக்கூடிய ஆழமான சத்தியம், தேவன் ஒரு புருஷர்களை மாற்றுறதை அப்போஸ்தலரை சூஸ் பண்ணார். ஊழியத்துக்கும் அவங்கள தான் சூஸ் பண்ணார். அப்படின்னா பெண் வந்து அற்பமானவங்க அப்படி கிடையாது, நீங்கள் அப்புறமா நினச்சிட்டு பார்க்கலாம். ஆனால் தேவன் தன் வாயின் வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவர்களாக, போதனை செய்யக்கூடியவர்களாக தேவன் அவங்கள தான் பயன்படுத்தியிருக்காரு. அதனால தான் எங்கேயுமே அப்போஸ்தலருங்க சீடருங்களாம் பார்த்தீங்கன்னா பெண்களாக சூஸ் பண்ணலை. ஸோ அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு சபைக்குள்ளவே பெண் தேவதையை சாத்தானை வந்து கொண்டு வந்து உள்ள அனுப்பி ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுன்னு சொன்னால், ஒரு பரிபூர்ண பெண்ணையே சாத்தான் அவருடைய பிரதிநிதியாக பயன்படுத்தும் போது ஸ்திரீக்கே உரிய தன்மையை வந்து எழுந்து போகிற அளவுக்கு வெளியே போய் அங்கே பல விதமான வேலைகள் உட்படும் போது அதுலேயே அவங்களுடைய தன்மை எழுந்து போகிறான்னு சொல்லும்போது கண்டிப்பாக இருதயம் கிறுக்குள்ளதும் கேடுமுள்ளா இருக்கக்கூடிய இந்த இருதயத்தில் வரக்கூடிய நமக்கு ஒரு வேலை சத்தியத்துக்குள்ள வந்திருந்தா கூட சகோதரிகளாகிய சிஸ்டர்ஸ்களாகிய அவங்கள பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலப்பகுதியில் வந்துட்டு இருக்கோம். யாரை வேணாலும் கொஞ்சம் சாத்தனுக்கு இடம் கொடுத்தா
சாத்தான் பிரதிநிதியாகவே கூட ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சரஸ்வரிகளே. அப்போ அடுத்து கேட்கலாம், பிரதர் சிஸ்டர்ஸ்னு சொல்லிட்டீங்களா பிரதர்? அப்போ விவரங்களுக்கு இல்லை எனக்கு. அப்படி கிடையாது. சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே தான் இது பொருந்தும். ஆனால் ஒரு சில நேரங்களில் இந்த இடத்துல கவனிங்க, யார் அந்த ஈவில் தாட்ஸ் இடம் கொடுக்குறாங்களோ அது சிஸ்டர்ஸாக இருக்கலாம், அது பிரதர்ஸாக இருக்கலாம், சாத்தான் வந்து பிரதிநிதியாக பயன்படுத்திடுவாங்க. ஆனால் அதிக முக்கியத்துவம் யாருக்கு சாத்தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன், என்ன காரணம்? ஏன்னா தாட்ஸ் எப்பயுமே அதிகமாக அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த கனிவு, அந்த பணிவு, அந்த ஒரு மென்மையான சுபாவம் இருக்கக்கூடியவங்க, பரிசுத்தமான சிஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடியவங்கக்குள்ள கூட சாத்தான் எப்படியாவது வேலை செய்ய முடியும். அதனால் தினந்தோறும் வந்து ஆராய்ந்து பார்த்துட்டு இருக்கணும், இந்த இறுதி எந்த கண்டிஷனில் போயிட்டு இருக்குது, எந்த கண்டிஷனில் வந்துட்டு இருக்குது. எனக்கு அநேக விஷயங்கள் பார்க்கும்போது சௌரஸ்வரிகளே, சூனியக்காரை பற்றி இவங்க கேட்டிங்களே, படிச்சிங்களா? இப்போது அநேக சூனியக்காரங்களை கூட என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறாங்களா, ரொம்ப இடங்களில் சாத்தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போது ஒரு புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம், ஆனால் தவறாக எடுத்துக்க வேண்டாம். யாருமே சத்தியத்துக்குள்ளே வந்து யாராவது சூனியம் செய்ய முடியுங்களா? அதான் புதுசாக சொன்னேன். அப்படி யாராவது செய்ய முடியுங்களா? நம்ம யாராவது செய்வோமா? கண்டிப்பாக செய்ய மாட்டோம். ஏன்னா வெளியே வந்துட்டு இருப்போம். ஏன்னா உள்ள ஒரு இதில் போகும்போது, கோணத்தில் போகும்போது, அந்த முக்கோணத்தில் வரும்போது அங்கே ஏதாவது வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரிலாம் பயந்துட்டு வந்து நம்ம வந்துடுவோம். அதெல்லாம் செய்யும். நமக்கு எந்த விதம், அதாவது நமக்கு யாராவது அப்படி செய்தாலும் நமக்கு எதாவது பிரச்சனை இல்லை, அது ஆகாது. ஏன்னா நம்ம வந்து பரிசுத்தவன்களாக தேவனுடைய கிருபையில் வந்து எல்லாத்த காட்டிலும் அவருடைய பாதுகாப்பு இருக்குது. ஆனால் சத்தியத்தில் வந்தால் கூட நம்ம செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கே தெரியாமல் சத்தியத்துக்குள்ளே பரிசுத்தவான்களுக்குள்ள சகோதர மதியத்தில் இருதயத்தில் கிறுக்குள்ளதும் கேடுமுள்ளதாக இருக்கிற அந்த இருதயத்தில் அநேக சகோதர சகோதரிகளை சாத்தான் பயன்படுத்துவான். கேட்டு படித்தோன்னா அந்த வார்த்தையை, அடடா நம்ம அந்த பிளேஸுக்கு மாத்திரம் போயிடக்கூடாதுன்றதை போயிடுவோம். 1 சாமுவேல் 15:22-23 பார்க்கும்போது அவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு, உலகத்தில் ஸ்திரீகளை எப்படி சாத்தான் வேறு விதத்தில் பயன்படுத்துகிறானோ, நமக்குள்ள எந்த சகோதர பலனமாக இருந்தால் கூட ஒரு மிகப்பெரிய தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டுபிடிச்சிடலாம். 1 சாமுவேல் 15:23 மாற்றம் படிச்சு 22-23 படிச்சிருங்க. இது ஆசிரியத்து படிங்க. அந்த சூனியம் செய்வதற்கான அந்த ஒரு கலகம் ஏற்படுவதற்கான கேரக்டர் நமக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப அதனால தான் எல்லாரும் ஃபில்டர் பண்ணி தான் அங்கே எடுக்கிறாரு எங்கள் பரலோகத்துக்கு. புரியுதுங்களா? வாசிக்கலாம் பாருங்க, வாசிங்க. 1 சாமுவேல் 15:23 ஃபஸ்ட்டு தமிழில் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து திருவிழையம் போகலாம். 1 சாமுவேல் 15:23 இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம் பாவத்திற்கும். என்னங்க வந்துச்சுங்களா இங்கே வசனம்? இப்போ இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூன்யம் பாவத்துக்கும். அடுத்து முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்லலாம் சோரசர்களை, அதாவது இரண்டகம் பண்ணுவதுனா என்ன நீங்கள் சொல்லுங்க. அதுக்கப்புறம் முரட்டாட்டம் பண்ணுவதுனா என்ன சொல்லுங்க. முரட்டாட்டம் பண்ணுவது விக்கிராராதனைங்களா? ஐடல் வர்ஷிப் நமக்குள்ள இருதயத்தில் ஏதாவது வச்சிருக்கணும். அஃபெக்ஷன் ஏதாவது ஸ்பெஷல், இவங்களோட தான் பேசணும், இவங்களோட தான் இருக்கணும், இவங்களோட தான் பார்க்கணும், இதுதான் சாப்பிடணும், இதுதான் போடணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வச்சுட்டு இருப்போம். அஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது சிம்பிளாக சொல்ல போனாக்கா பிடிவாதம் இருந்துச்சுன்னா அது வந்து விக்கிராராதனை. இருதயத்துக்குள்ள இருக்குதா, இப்படி தான் நான் இருப்பேன், பிடிவாதம் இருக்குதா, அது விக்கிராராதனை சொல்கிறார் அந்த இடத்துல. அடுத்து இரண்டகம் சொல்கிறா பார்த்தீங்கன்னா, இரண்டகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து சொல்கிற வார்த்தைங்க இரண்டகம் என்னது? கலகமுங்களா? வாசிங்க. வாசிங்க. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம் பாவத்திற்கும். ஆர்சி பிள்ளை படிக்கிறீங்களா? கைப்படும். 23ஆம் வசனம், கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம். போதும் சரஸ்வரி. உலகத்தை விட்டு சத்தியத்துக்குள்ளே வந்து அர்ப்பணிக்கப்பட்டு சகோதர மதியத்தில் ஏதாவது கலகம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, நம்ம உலகத்தில் அவங்கள சேர்த்து உலகத்தில் இருக்குமே அப்படி செய்திருக்க மாட்டோம். நம்ம எந்த வேலையை ஆமாம் செய்திருக்க மாட்டோம். எங்கே செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அப்படி ஏதாவது நான் செய்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியத்தில் ஒரு கான்சிக்ரேஷன் பண்ணப்பட்ட சகோதரன் இருந்தால் கூட நான் ஒரு சூன்யம் பண்ணிட்டு இருக்கேன் சகோதர மதியத்தில். அப்படி இருந்தால் என்ன செய்ய சொல்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம் பைபிளில். அப்படி ஏதாவது இஸ்ரேலுக்குள்ளே இருந்தால் என்ன செய்ய சொல்கிறாரு? கல்லை எடுத்து அடித்து கொலை செய்ய சொல்கிறார். அப்படி ஏதாவது இங்கே இருந்தால் என்ன இருக்கும்? ஆனால் தேவனுடைய கிருபையில் பார்த்தீங்கன்னா நமக்கு உணர்த்து வைக்கிறாரு. நம்மளுடைய இருதயங்கள் எந்த அளவுக்கு அங்கே வந்து சாத்தானுடைய கண்ட்ரோலில் போகன்றதுக்கு உணர்த்து வைக்கிறாரு. சாத்தான் பெண்ணை வந்து தவறான விதத்தில், அதாவது ஏதாமே பழத்தில் சாப்பிடுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக பயன்படுத்தினாங்களோ, சௌரஸ்வரில் கலகம் என்பது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். அது முதல் யார்கிட்ட வந்துச்சு சொல்லுங்கள் சௌரஸ்வரில்? யார்கிட்ட இருந்துச்சு அது? சாத்தான். யாரை பற்றி கலகம் பண்ணுது? எப்படி தேவனை பற்றி கலகம் பண்ண ஒரு விஷயம் தான் ஏவாளுக்குள்ளே கடந்து போனது. அதே போல தான் சகோதரர்களே, இன்றைக்கி நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். இருதயம் என்பது
அது கிறுக்குள்ளதும் கேடுள்ளதும் யார் அதை அறிவான். ஒருவேளை பரிசுத்தவான்கள் சபைக்குள்ள வாழக்கூடிய நான் அருமையான சகோதர சகோதரி என்று எண்ணப்பட்டிருந்தாலும், ஒருவேளை சகோதர சகோதரி மதியத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒருவேளை ஒரு அருமையான ஒரு பரிசுத்தவான சகோதர சகோதரியாக எண்ணப்பட்டிருந்தா கூட என்னுடைய இருதயத்தில் கலகம் மூட்டக்கூடிய எண்ணங்கள் எதாவது இருந்துச்சுன்னா நான் பரிசுத்தவான்களுக்குள்ள சூன்யம் வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்த கேள்வி, சூன்யம் என்னங்க நெக்ஸ்ட் சொல்லுங்களேன். இல்லை, எனக்கு தமிழ் கிளியராக பேச தெரியாது. சூன்யன்றது கரெக்ட் தானே? ஓகே, அப்படின்னா என்ன சொல்லுங்க, அவ ஏன் அது பண்ணுவாங்க உலகத்தில் சொல்லுங்க. நல்லா இருக்கக்கூடாது, அப்புறம் வேற அடுத்து என்னங்களா, முன்னேற்றத்தில் போகக்கூடாது, அடுத்து பொறாமை, கரெக்ட், அடுத்து என்னங்களா, பார்த்தீங்களா என்னென்ன வார்த்தை, இந்த வார்த்தைலாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் அழிஞ்சு போயின்னு பார்த்தீங்களா, என்னென்ன என்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன எண்ணம், கிறுக்குள்ளதும். அங்கன்னு தான் நம்மளை உலகத்துல இருந்து கூப்பிட்டுருக்காருங்க சத்தியத்துக்குள்ள. பரிசுத்தவன் என்ற பேர் கொடுத்தாரு இல்லையா, அதை நம்ம சம்பாதிச்சது இல்லை, அவருக்கு கொடுத்த கிருபை. அது நீதிமான் என்ற பேர் வந்து கர்த்தருடைய புண்ணியத்தினால கிடைச்சது. அர்ப்பணிக்கப்பட்டது என்னுடைய பரிசுத்தவான்கள் என் சபைக்குள்ள கூட்டுங்க சொல்லும்போது, இப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள் சபைக்குள்ள வந்துருக்கிறதுக்கு அப்புறம் இங்கே அந்த மாதிரி கலகமும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி கேரக்டர் செய்தாங்க காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த இருதயத்தை கொண்டு போய் பரலோகத்தில் வைக்க முடியுமா? வச்சா என்ன நடக்கும்? வைக்க மாட்டாரு, கண்டிப்பாக வைக்க முடியாது. எனக்கு அதுதான் தான் எல்லாரும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறார் ஃபுல்லாக. அதனால் எவ்வளோ ஆபத்துக்குள்ளே நம்ம கடந்து போய்ட்றோம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கல. அதுக்கு ரீப்ரின்ஸ் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த எரேமியா 17:9க்கு இருதயம் கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிற அந்த வார்த்தை என்ன சொல்கிறார், ரீப்ரின்ஸ் நம்பர் 2038 வாட்ச் பண்ணுங்கள், எப்பவுமே இருதயத்தை சுத்திகரிச்சுட்டே இருங்க, என்னுடைய எண்ணங்களில் என்ன வந்துட்டு இருக்குன்னு எப்பவுமே யோசிச்சுட்டே இருங்க. ஏன்னா இருதயம் என்பது நம்முடைய விழுந்து போன சுபாவத்தில் ஏற்கனவே இந்த சிந்தையில் தீய எண்ணங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த தீய எண்ணங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா இந்த உள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும், புரியுதுங்களா? அதாவது என்ன எண்ணங்களில் நம்ம பிறந்து வளர்ந்துருக்கிறோம். என் தாய் என்ன பாவத்தில் என்ன பண்ணாது, நான் துர்குணத்தில் உருவானவன், நம்மளுக்குள்ள நல்லது எதுவுமே கிடையாது, எல்லாமே நல்லது எனக்கு அவுட்ட மாற்ற வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அவ்வளோதான். மற்ற எதுவுமே நல்லது, இந்த மாம்சத்துக்கு நல்லது ஒன்று கிடையாது. அப்போ இந்த மாம்சத்தில் தீய எண்ணங்கள் இருக்குது, அந்த தீய எண்ணங்களுக்கு தான் இந்த ஆர்கன்ஸ் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுமா. அது சொல்கிறார், ரொம்ப அருமையாக சொல்கிறார் ரீப்ரின்ஸ் நம்பர் 1984. அதனால சகோதர சகோதரிகளே, நம்மை ரீப்ரின்ஸ் நம்பர் 2762 என்ன சொல்கிறேன்னா, நம்ம தேவனுடைய வழியில் நம்மளை நடத்தாமல் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக இன்னொரு புதிய வழியில் வேற திசையில் நம்மளை கொண்டு போயிடுமா. நம்ம எந்த நோக்கத்துக்காக சத்தியத்துக்குள்ளே வந்தோமோ, எந்த நோக்கத்தை அடைவதற்குள் நுழைந்தோமோ, அதுக்கு மாறாக சத்தியத்துக்குள்ளே இருந்தே சத்தியத்துக்குள்ள இருக்கிற பரிசுத்த மதியத்தில் கலகங்கள் ஏற்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுவோம். சோரசோரிகளே, மிக டேஞ்சரஸான ஒரு ஸ்பிரிட் இது. இந்த ஸ்பிரிட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருதயம் கிறுக்குள்ளதும் கெடுள்ளதும். அதால் தான் என்ன பண்ணுறாரு, நான் இருதயத்தை பார்க்குறேன் சாமுவேல் சொல்கிறேன். ஸோ அப்போ எப்பயுமே அது இந்த தாட்ஸ் நமக்கு இருக்க வேண்டியது நமக்கு நியாயமாக இருக்குது பரிசுத்த சோரசோரிகளே. இப்போ நம்ம ஏன் இவ்வளோ சீரியஸ்னஸ் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம்? உங்களுக்கு யாரும் கேள்வி, பிரதர் நல்லா தான் வந்து அருமையாக கிளாஸ் ஆரம்பித்தார், அதாவது இருதயம் பற்றி தான் பாடம், போக போக ரொம்ப சீரியஸாக போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற எந்த பரிசுத்தவன் பற்றி எந்த குறைகளை வந்து நான் சொல்ல வரல. பட் எல்லாருமே அர்ப்பணிக்கப்பட்ட சோரசோரிகள், வந்த நோக்கம் அருமையாக இருந்திருக்கும். அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் பாபிலோன் விட்டு வந்து இந்த சத்தியத்தில் எப்படியாவது வாழணும்னு சொல்லி உலகத்தையும் சொந்த பந்தத்தையும் அதுக்கப்புறம் பேர் சபையில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டு வந்திருப்போம். காலப்போக்கில் நமக்கே தெரியாமல் சாத்தான் கடன் கொடுத்துருவோம். அந்த சாத்தான் நம்மளை வந்து எப்படி வேணால் ஆட்டி படிச்சிடும். சொல்கிறாங்களே, சாத்தான் ஒருத்தருக்கு உலகத்தில் ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிச்சுன்னா, பிசாசு பிடிச்சிச்சுன்னா, அவங்க என்னெல்லாம் அவங்க நார்மலாக இல்லாத வேற மாதிரி போயிடுவாங்க. அப்போ பரிசுத்தவான்கள் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட்டு அவர் கிறிஸ்துவோட சாயல் அடையாதபடிக்கு அதற்கு மாறாக வேற திசையில் போவதற்கான சில சிந்தைகள் நமக்குள்ள ஏற்படும். நம்ம இருதயத்தை சுத்தமாக்கக்கூடிய அந்த எண்ணத்துக்குள்ளே கடந்து போகாதபடிக்கு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டுருப்போம். அதாவது நீங்கள் மேலானதே சிந்திங்க தானே வசனம் படிக்கிறோம், அப்படி தானே படிக்கிறோம். அதான் மேலான திசை தெரியும். பெருமில் நம்ம பார்க்குறோம், ஞாபகம் இருக்குங்களா? கிராண்ட் கேலரி, அதாவது பிட்டில் இருந்து, அதாவது அந்த பள்ளத்துலேருந்து வெல் ஷாப்லேருந்து ஒரே ஒரு வழி கிராண்ட் கேலரி போனால் அங்கே ராஜா அறை இருக்குது, கரெக்டுங்களா? அப்படி தானே பார்க்கணும். ஆனால் உலகம் எப்படி இருக்குதுங்க, கீழானவர்கள் தானே போகிறாங்க, அப்படி தானுங்களா? பிராட்வே எண்ணிலேருந்து யாருக்கு போயிருக்கிறாங்க. அதேமாதிரி பிரமிட்டில் பார்த்தீங்கன்னா அதை டிசைனிங் பேஜ் போவோம், கீழே போவோம், கரெக்டுங்களா? உலக மனுஷருடைய சிந்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கீழ் நோக்கி விழுந்து போன சம்பவத்தில் போவோம். நம்ம எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தியஸுக்குள்ளே பூர்ண வளர்ச்சிக்குள்ளே மேல் நோக்கி வேணால் போன வருஷம் என்கிட்ட இருந்த கேரக்டர் இந்த வருஷத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கணும். நேற்று இருந்த கேரக்டர் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கணும். இப்படி கிறிஸ்துக்குள்ளே வளர்ந்து போயிட்டோம்னா வீக்காக போகக்கூடாது. அதுக்கு என்ன நடக்குது கேட்டிங்கன்னா, இருதயத்தின் சிந்தையில் தான் சாத்தான் வேலை செய்வான். அப்படி என்ன வேலை செய்வான் பார்த்தீங்கன்னா, எப்படி ஏவாளை எப்படி ஆதாம்ட்டு தனியாக வரும்போது சாத்தான் அப்படி கருவியாக பயன்படுத்திட்டாங்களோ, நாம் கிறிஸ்துக்குள்ளே சேராதபடிக்கு, கிறிஸ்துவனுடைய மனவாட்டி ஆகாதபடிக்கு நம் இருதயங்களுக்குள்ள தேவன் அருவருக்கிற 7 பொல்லாத குணங்களை சாத்தான் உருவாக்கி எடுத்து, ஒவ்வொருத்தரும் சத்தியத்துக்குள்ள தான் இருப்போம், ஆனால் அந்த 7 அருவருப்பான பொல்லாத குணங்கள் நம்ம இருதயத்தில் ரொம்ப நாம் வாழ்கிற அளவுக்கு சாத்தான் கொண்டு போவான்.
அப்போ இப்போ அடுத்த கேள்வி கொடுத்து அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க, நம்மக்கிட்ட அப்படி ஏதாவது கேரக்டர் இருக்கா, அந்த இருதயத்தில் வேறு ஏதாவது பொல்லாத எண்ணங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கா இல்லைன்ற நம்ம என்ன பண்ணலாம், போய் பார்த்துடலாம். சாத்தானுடைய ஒரே நோக்கம் கிறிஸ்துக்குள்ளே உதவக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே ஒன்றா சேர்ந்துட்டா சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுது மகிழ்ச்சி பெறுவாங்க என்று காத்துட்டு இருக்காமா. அது ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு, சாப்டர் யாருக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சு. அதுக்கப்புறம் மகிமை பெற்ற சபை மூலமாக உலகத்தை ஆசை கொடுப்பார். அப்போ இந்த கடைசி பாதாங்கத்தாரதை சாத்தான் டாக்கி வச்சிருப்பான். அப்போ அந்த ஒவ்வொரு பாடமும் நம்ம கேட்கும்போது இது எனக்கு தேவன் ஏதோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறார், என் இருதயத்தை பரிசோதித்து பாருங்க ஆண்டவர்னு சொல்லி தாவீது பேசுவார். வேதனை உண்டாக்குற வழிகள் இடத்துல இருக்குது என்றால் நீங்கள் என்னை சோதிச்சு பாருங்க. ஏன் அவர் கேட்பார் பார்த்தீங்கன்னா, இந்த பாடம் கேட்கும்போது ஒரு சின்ன துளி கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேர் சொன்னார். அதாவது இந்த பிரதருக்கு கரெக்டாக என்ன பண்ண போயிட்டு இது அப்படிதான் தாட் வந்துச்சுங்களா, அப்படி வந்துச்சுன்னா இப்போ ஏன் இது வெளிப்படையாக சொல்கிறேன், அப்படி ஏதாவது தாட் வந்துச்சுன்னா கூட அந்த தாட்டு கூட இப்போ இந்த இடத்துல சாத்தான் வேலை பண்ணிருக்கான். இந்த இடத்துல விழுந்து பண்ண தூதரும் வேலை பண்ணிருக்கா. அதாவது அந்த வார்த்தை போல்டாக பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை எனக்கு கிடையாது, இந்த சிஸ்டருக்கு இந்த பிரதருக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா, அப்படின்னு அர்த்தம்னா ஜீவனுள்ள வார்த்தை இருதயத்தில் போய் விழுந்தால் தானே வேலை செய்யும். அந்த இருதயத்தில் ஒளியருகை விதைக்கப்பட்ட விதையானது என்னாச்சுங்களா, பரவாயில்லைச்சுங்களா. அப்போ இந்த கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது படிக்கும்போது தாட்ஸ் வந்து வரும்போது இது எனக்கு சொல்லிட்டு இருக்காருன்ற எண்ணம் வந்தா மாற்றதா உள்ளே போய் சேவாகும் அது. ஓ அந்த சிஸ்டருக்கு அந்த பிரதருக்கு தாட் வந்துச்சுனாவே உள்ள என்ன பண்ணல வசனம். நீங்கள் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் டீ பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன கிளாஸ் கேட்டுன்னு ஃபுல்லாக மறந்துடுவோம். ஒருவேளை சாயந்தரம் போயிட்டு ஒருவேளை என்ன சப்ஜெக்ட் கேட்டிங்கன்னா, பிரதர் வந்து நல்லா எடுத்தார், சப்ஜெக்ட் வந்து இருதயத்தில் சுத்தமாக பாக்கியவன் இவ்வளோ தானே முடிச்சிருவோம். ஆனால் என்ன நடந்துச்சு என்னோட இருதயத்தில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்காத பார்த்தா சாத்தானுடைய மிகப்பெரிய டார்கெட்டை வந்து ஒவ்வொரு இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் கூடி வரும்போது எல்லாமே எப்படி தேவன் வேலை செய்கிறதுக்கு கிருபையில் இருக்கிற சாத்தான் நம்மளை அதே மாதிரி அட்டாக் பண்ணுவான். அப்போ என்ன அந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தில் சொரிகளே சாத்தான் கொண்டு போகிற மிகப்பெரிய ஒரு தீங்கன் என்ன பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6 அதிகாரத்தில் 16-17 வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 6 அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன: மேட்டிமையான கண், மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. பிரியமான சகோதரர்களே, இது வந்து அங்கேயே அவர் சோட் பண்ணுறாரு. தேவனுக்கு பிடிக்காத 7 கேரக்டர் தமிழ் எப்படி வந்துச்சு சொன்னது? தேவன் அருவருக்கக்கூடிய 6ங்களா 7ங்களா? ஆக்சுவலி அவர் 6 சொல்கிறாரு, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்? நீதிமொழிகளுடைய மெத்தட் உங்களுக்கு தெரியும், 30 அதிகாரத்தோடு வரும். அதாவது ஆண்டவர் தேவனுக்கு பிடிக்காத 2 இருக்கும் அல்லது 3-4 சொல்லுவாங்க. அதான் 4 விஷயம் வரும் பாருங்க நீதிமொழிகள். அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் அது இருக்குது, அது பாடம் இல்லை. இது கான்செப்ட் என்ன கேட்குறீங்களா? 6 அல்லது 7ன்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுமையாக தேவன் முழுமையாக அருவருப்பக்கூடியது. பரிபூர்ணம் சொல்கிற பாருங்க, 7 பரிபூர்ணம் தானே. பரிபூர்ணம் என்பது முழுமையடைதல். எப்படி உண்மைக்குள்ளே இருந்தாக்கா அதுக்கப்புறம் படிக்க போகிறோம். ஆனால் முழுமையான பாவிகள், தேவன் வெறுக்கிற முழுமையான பாவங்கள் இதெல்லாமே, அதை கம்ப்ளீட் 7 டெட்லி சின்ஸ் சொல்லலாம். வேற வேற பாடம் கூட இருக்குது. ஆனால் நீதிமொழிகளை கோட் பண்ணுறாரு. இது வந்து ஒரு இருதயத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சௌரஸ்வரிகளே, நீங்கள் கை கழுவ சாப்பிட்டது தவறுன்னு சொன்னீங்க இல்லையா, ஆனால் இருதயம் தூரமாக இருக்குன்னு சொல்லி அங்கே சொல்லிட்டாரு. அதே போல் இப்போ நம்ம சில அநேக விதமான ஒரு வேளை சத்தியத்தின் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அநேக சத்தியத்தின் நீதியின்படி வாழ்ந்துட்டு இருந்தால் கூட ஒரு சில அதெல்லாமே மேன்மையாக நாம் பார்த்துட்டு ஒரு வேளை இருதயத்தில் இருக்கிற சிந்தைக்கு இடம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நாம் இருதயம் கூட எங்கேயோ தூரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறாரு, இந்த 7 தேவன் இருக்கிற அருவருப்பான காரியங்கள் பார்க்கும்போது அதில் முதலாவது என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, வசனத்தை நீங்கள் வசனம் வாசிக்கலாம், மறுபடியும் வாசிங்க. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன: மேட்டிமையான கண். பாருங்க, மேட்டிமையான கண். இதுக்கு வந்து ரொம்ப ஆழமான எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சுருக்கமாக போயிடுறோம், நமக்கு நேரம் கம்மியாக இருக்கிறதுனால. சகோதரர்களே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்களுக்கு விரோதமாக இருதயத்தில் முதல் ஒரு எண்ணம் ஆரம்பிச்சிருக்கோம், மேட்டிமையான கண். என்ன இது? ஃப்ராங்க் ஷோல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சகோதரர்கள் ரொம்ப உச்சக்கட்ட அளவுக்கு திங்க் பண்ணியிருக்காரு. அதாவது ஆலோசனைகளில், பேச்சுகளில், கிரியைகளில் நான் தான் சிறந்தவர் என்ற எண்ணம் ஒருவருக்குள்ளே வந்தாச்சுன்னா, ஸோ மற்றவங்களை நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஓகே இவங்களை காட்டில் நான் சிறந்தவங்களா இருக்கிறன்ற எண்ணம் வந்தாச்சுனாக்கா, அதாவது இன்னும் எதுவுமே சொல்ல போனால் சாத்தானுக்கு வந்த முதல் எண்ணம் எதுங்களா?
அந்த மேட்டிமை வந்து விட்டது என்றால் சகோதர மதியத்துக்குள்ளவே என்னுடைய தனிக்குள்ள இருதயத்துக்குள்ளே சகோதரான்னு சகோதரியாக இருந்தால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நான் தான் கிரேட், நான் தான் கரெக்ட். அந்த இந்த என்ன பார்த்தீங்களா, அந்த எண்ணமே மேட்டுமையான சிந்தை வரும்போது அது மிகப்பெரிய மேட்டுமை. இந்த மேட்டுமை பார்வை வந்துச்சுனாக்கா மற்றவங்களை எப்படி தான் பார்ப்போம், இழிவாக. புரியுது இந்த கான்செப்ட்? புரியுதுங்களா? அந்த எண்ணம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அப்போ இருதயத்தில் என்ன இருக்கு? இதை தேவன் வெறுக்கிறார். ஒருவேளை இருதயத்தில் சுத்தமுள்ளவரா நான் இருக்கிறேனா இல்லைன்றது ஆரோக்கிய பார்க்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து நெக்ஸ்ட் வாசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு, நான் ரொம்ப சுருக்கமாக போகிறேன் இந்த பாயிண்ட்ஸ்கள். அடுத்து நெக்ஸ்ட் வாசிங்க. பொய் நாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம யாருமே நம்மளுடைய வார்த்தைகளில் வந்து உண்மை உள்ளவர்களாக இருக்க முடியாது. அநேக இடங்களில் நம்ம தவறு செய்துடுறோம். பொய் நாவுன்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள இந்த நாவை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லி யாக்கோபு 3 அதிகாரத்தில் எழுதுவார். படிச்சிருக்க இல்லைங்களா சரஸ்வரிகளே? அப்படின்னா நம்ம எல்லாருமே வார்த்தையிலும் சொல்லுகளிலும் தவறு செய்யக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அநேக இடங்களில் நம்ம வந்து பொய் பேச ஆரம்பிச்சிடுறோம் சொல்கிறாங்க. பொய் நம்மளுக்குள்ளே இருக்குதா இல்லைங்களா? இருக்குங்களா இல்லைங்களா? இருக்குது. நாம் உலகத்தில் இருக்கும்போது விசாலமான வழி கிளாஸ் கேட்கும்போது ட்ரூத்துக்கு வரும்போது அந்த விசாலமான வழி இருக்கக்கூடியவங்களாம் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை போய் பேசுகிறாங்க? நம்ம கிளாஸ் கேட்குறோம் 250 போய் பேசுகிறாங்க. அவங்க கரெக்டுங்களா? எவ்வளோ பெரிய பாவம் இல்லைங்களா? ஆனால் ட்ரூத் கேட்டு வந்து அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் இருக்க பரிசுத்தவங்கள் என்னப்படக்கூடிய நாம் அந்த ஒரு இடுக்கவனில் போய் நம்ம ஒரு நாளைக்கு 250 போய் நமக்கே தெரியாமல் கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வார்த்தைகளில் செயல்களில் எப்பயோ போய் பேச வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அநேக இடங்களில் பரிசுத்தவன் மதியத்தில் இருக்கும்போது உண்மை பேசாமல் பலவீனத்தினால் நம்ம சில பொய்கள் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, பேசுகிறோம் தெரியுங்களா? அந்த பொய் பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த பொய் பேசும்போது எனக்கு பிடிக்காது. ஆனால் ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த பலவீனம் காணப்படுதா, இம்மிடியேட்டாக தேவன்கிட்ட போய் சொல்கிறீங்களா, ஆண்டவரே இந்த பலவீனம் எனக்கு இருக்குது, ஆண்டவரே இது எப்படியாவது சரி செய்துக்கணும்னு சொன்னால் தேவன் கண்டிப்பாக பண்ணுறாரு. கிருபை செய்கிறானாக்கா எதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது சொல்கிறார் தேவன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வார்த்தைகளில் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்போ இந்த பொய் நாவு என்பது ரொம்ப ஆழமாக பேசுகிறாரு. நமக்கே தெரியாமல் நமக்குள்ள அந்த ஒரு பலவீனம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அடுத்த நிமிஷம் சொல்கிறாரு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. இதுக்கு தாங்க ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம். போயிட்டு குற்றம் இல்லாதவங்களுடைய ரத்தம் சிந்தும் கை சொல்லும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குற்றம் இல்லாதவர் என்ன பண்ணிட்டாங்களா, இவர்கிட்ட குற்றமே இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ பிலாத் பார்க்கும்போது தான் குற்றமே இல்லை இவர்கிட்ட நான் கை போட மாட்டேன் சொல்லிட்டாரு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்களா, அதாவது குற்றம் இல்லாதவருடைய ரத்தம் சிந்த அளவுக்கு இஸ்ரேல் ஜனங்க ஆயத்தமாயிட்டாங்க. சரஸ்வரிகளே, மிகப்பெரிய துரோகம் செய்துட்டாங்க. அவர்கிட்ட குற்றம் இல்லாத போது அந்த குற்றத்தை இவங்க பெரிய அளவுக்கு காமிச்சாங்க. அதில் நீங்கள் பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா சரஸ்வரிகளே, குற்றமில்லாத ரத்தம் சிந்தம் கை பார்க்கும்போது ரொம்ப ஆழமாக பேசியிருக்கிறார். கவனிங்க சரஸ்வரிகளே, இங்கே கூட சாத்தனால செய்வா இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, குற்றமில்லாத சகோதர சகோதரிகள் இந்த பாதையில் அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் உண்மையாக நேர்மையாக வாழ்கிறதுக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருப்பாங்க தினந்தோறும். நாமவே சில தவறான சிந்தையில் சிந்திச்சுட்டு நாமளே தவறாக யோசிச்சுட்டு அந்த துராலோசனை அதுக்கு பார்க்கலாம். துராலோசனை பண்ணிக்கிற இருதயத்துக்குள்ளே இடம் கொடுத்துட்டு ஒருத்தர் மேலே நம்மளே தவறாக புரிஞ்சு தவறாக எண்ணத்தை கிரியேட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது குற்றம் இல்லாத சகோதர சகோதரிகளை நாம் ரத்தம் சிந்துற அளவுக்கு நாம் பண்ணுறோமா, மிகப்பெரிய பாவமாக இது. அந்த வேலை செய்கிறதுக்கு சாத்தான் நம்மளை பயன்படுத்துவா. அதை பரிசுத்தமான சகோதர சகோதரர்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க மதத்தில். அவங்க ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக பரிசுத்தவங்களுக்காக ஏறெடுக்கிற முயற்சிகள் இருக்கும். நாம் தவறான சிந்தையில் ஒருவேளை சிந்திச்சுட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் பேசுகிறோம் பார்த்தீங்களா, அப்புறம் இன்னொருத்தர் கேட்குறாங்க பாருங்கள் இந்த தீமையை. அவங்க என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த தீமையான இருதயத்தை சிந்திச்சாங்க பாருங்க ஒருத்தர், அந்த இருதயத்தை அந்த சிந்தைக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் இதில் ஜாயின் பண்ணுறாங்கன்றாரு. ஸோ ரொம்ப ஆழமான விஷயம். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ராங்க்ஷலுடைய நோட்ஸ் எடுத்து நீங்கள் பாருங்கள். ரொம்ப ஆழமாக அது கொண்டு போயிருக்கிறார். அப்படி வந்து தீமை செய்யக்கூடியவங்களை சப்போர்ட் பண்ணும்போது நாமும் குற்றமில்லாத பரிசுத்தவான் சகோதரர்களுக்கு நாம் தீங்கு விளைவிக்கலாக இருக்கிறோம். எப்பேற்பட்ட ஒரு தீமை செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டுடுவோம். இருதயத்தில் பரிசுத்தமுள்ளவர்களாக காணப்படக்கூடிய நம்ம இந்த சர்ச் ஹிஸ்டரியில் நாம் பார்க்கும்போது உண்மையான பரிசுத்தவான்களை போப், அந்த போப்பு மார்க்கங்கள், அப்போஸ்தலர்களை அந்த யூதர்கள், அதுக்கப்புறம் ரோம அரசாங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே கொன்றுட்டாங்க. அத்தனை பேருமே குற்றமில்லாதவங்க. அதே போல் போப்பு மார்க்கம் வந்து உண்மையான பரிசுத்தவங்களை கொன்று போட்டாங்க. அதாவது தான் அஞ்சா சபையில் கேட்குறாங்க அந்த ஆத்மாக்கள் ஞாபகம் இருக்குங்களா, அந்த பலிப்பிடத்தின் கீழ் ஆத்மா நம்பர் எங்களுடைய இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்கு எப்போ நியாய தீர்ப்பு செய்வீங்க ஆண்டு சொல்லும்போது இந்த பாபிலோன் அழியும் போது தான் தேவன் அந்த தீர்ப்பு கொண்டு வருவார். கரெக்டுங்களா? குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினவர்களைய பாபிலோனுடைய அமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு கொண்டு வரப்போ அவங்களுடைய அத்தனை தவறு உலகத்துக்கு காட்ட போகிறாரு. அவங்க தான் தேவனை தெரியாமல் குற்றமில்லாத ரத்தங்களை சிந்தக்கூடியவங்களாக காணப்படுறாங்க. ஆனால் யார் அப்படி காணப்படக்கூடாது?
இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தா யாருக்கு தெரியும் சோரஸ்வரிகளே, இந்த ஹாலில் உக்காந்துட்டு இருக்கிற பரிசுத்தவான்கள் அதில் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி மனவாட்டி வகுப்பராக வந்துட்டு இருக்கலாம். ஓட்டை முடித்த உடனே இமைப்பொழுதில் அவங்க மறு பார்க்கக்கூடியவங்களாக காணப்பட்டு இருக்கலாம். அவங்களுக்கு போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தோனாக்கா, அவங்களுக்கு போய் நம்ம தீமை பேசிகிட்டு இருந்தோனாக்கா, அது யாராக வேணா இருக்கலாம். ஒரு இழிவாய்க்கக்கூடிய ஒரு சகோதரன் கூட ஓட்ட ஓடிட்டு இருக்கலாம். பயந்து நடுங்கி இருக்கணும். ஒரு விஷயத்துக்கும் நம்ம யாரோட பழகுறோம், யாரோட ஐக்கிய வைக்கிறோம், எந்த பரிசுத்தங்களும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருத்தரை பற்றி கூட தீமை வந்துச்சுன்னா, நோ, இது என்கிட்ட பேசாதீங்க ப்ளீஸ், நான் அதுக்காக இந்த சத்தியத்துக்கு வரவே இல்லை, ப்ளீஸ் தயவுசெய்து சிஸ்டர் ஸ்டாப் பண்ணுங்க, பிரதர் தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னாக்கா ஒவ்வொரு இருதயத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு தேவன் நம்ம இருதயத்தை கொஞ்சம் இடம் கொடுத்தா சாத்தான் ஃபுல்லாக அதை என்ன பண்ணுவோம், ஃபுல் பேக்கேஜ் பண்ணி மைண்டில் சாத்தான் போட்டு விட்டுருவோம். அதனால சொல்கிறாரு, இப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தவங்கள் சபை மையத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒருவேளை நமக்கு தெரியாது, அவர்களுக்கு முடிஞ்சால் பாதம் கழுவக்கூடிய ஊழியம் செய்யலாம், அதை இன்னும் மேற்கொள்ளலாம், இன்னும் அதிகமாக அதை வாச வளர்த்துக்கலாம். பட் அதுக்காக மாறாக இந்த ஒரு சிந்தை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே தெரியாத துராலோசனை விளக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் வரும்போது மிகப்பெரிய தீமை செய்யக்கூடியவர்களாக காணப்படுவோம் சரஸ்வரிகளை. அதில் தான் அடுத்து சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அடுத்து வாசிங்க கேரக்டர், அடுத்து வாசி. துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். துராலோசனை பிணைக்கக்கூடிய இருதயம். நீங்கள் செக் பண்ணுங்க உங்கள் தாட்ஸ் எந்த மாதிரி வீக் ஆகிட்டு இருக்கு பாருங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது ஒரு உக்காருங்க அவருடைய சமூகத்தில் எந்தெந்த இடத்துல துராலோசனை உள்ள உருவாகுது பாருங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஏன்னாக்கா பாருங்க, கிறிஸ்துக்குள்ள இரக்கமும் அன்பும் நீதியும் சமாதானமும் சந்தோஷமும் அந்த நற்கணிகளால் உள்ள உருவாக்கக்கூடிய அந்த கேரக்டர் வளராதபடிக்கு வாரம் ஃபுல்லாக கிளாஸ் போவோம், வருஷம் ஃபுல்லாக கிளாஸ் போவோம். எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் இருக்குங்களா சரஸ்வரிகளே? 52 வாரம் சொன்னால் கூட 52 பாடம் கேட்போமா? ஒரு வாரத்தில் 2 கிளாஸ் இருக்குமா? அப்போ 52 இன்ட்டு என்ன பண்ணுங்க, அந்த 52 வருஷத்துக்கு, இப்போ வாரத்துக்கு 3னாக்கா கணக்கு போடுங்க, கிட்டத்தட்ட 156 கிளாஸுங்களா ஒரு வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு 156 கிளாஸ்னால் 10 வருஷத்துக்கு அப்போ அவ்வளோ சத்தியம் எனக்குள்ளே போயிருக்குதுன்னா அதுக்கேற்ற கேரக்டர் வளர்ந்துருக்கணும். அதுதானே தேவன் விரும்புவார். அந்த ஒரு விவசாயி எதுக்கு நிலத்தில் விதை போடுறாரு? அவர் எதிர்பார்க்குற கனி தானே. அந்த கனி வளராத வளர்ந்தார் தானே தேவன் சந்தோஷப்படுவார். அப்படின்னா என்னுடைய எண்ணங்களில் நான் வளர்த்துருக்கிற இந்த கேரக்டரில் தேவன் சந்தோஷப்பட்டு இருக்கிறாரா? தேவனை முகமுகமாக தரிசிக்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவராக இருக்கிறேன்னு சொல்லி யோசிச்சாலே நான் பயந்துருவோம் சில தீமை செய்கிறதுக்கு. அப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மத்தியத்தில் பார்த்தீங்கன்னா துராலோசனை பிணைக்கும் போது அது மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கும். எப்போ துராலோசனை வருகிறதோ அது உடனடியாக தேவனுடைய சமத்துக்கு போகணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு புது ஸ்டூடிக்கான அடையாளம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வசனத்திட்ட போய் செக் பண்ணணும், எங்கேயோ எனக்கு தவறு ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி. மூணாவது ஸ்கேல் கர்த்தர் இயேசு வச்சு பார்க்கணும். இங்கே கர்த்தருடைய சிந்திப்பாரா, இங்கே இருந்தார்னா அப்போஸ்தலர் சிந்திப்பாங்கன்னு யோசிக்கணும். அதை தவிர்த்து ஒரு சகோதரிட்ட நான் போகிறேன்னா, ஒரு சகோதரிட்ட போகிறேன்னா, அங்கே என்னை முதல் ஸ்திரீயை எப்படி சாத்தான் பிரதிநிதியாக பயன்படுத்தினாரோ என்னை கூட சாத்தான் பிரதிநிதியாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாருன்ற எண்ணம் வரணும். அப்படி வராதபடிக்கு அந்த சிஸ்டர் அந்த பிரதர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் டைரெக்டாக சொல்லலாம், நீங்கள் சாத்தானுடைய பிரதிநிதியாக மாறி இருக்கீங்க சொல்லலாம். யார் சொல்லலாம்? யார் சொல்லணும்? அப்படி சொல்ல போனாக்கா ஏன் அப்படி சொல்லணும் சொல்லுங்க, ஏன் அப்படி சொல்லணும்? உடனடியாக பேதுரு ஆண்டவரை உங்களுக்கு நேரிடக்கூடாது, ஆண்டவரை இது தேவன் சித்த ஆண்டவரை நீங்கள் சாகக்கூடாது ஆண்டவர் சொன்னார். வெரி குட் பேதுருன்னு சொன்னாருங்களா அந்த இடத்துல? பேதுருவே அங்கே தான் அந்த இடத்துல தவறு செய்யும்போது அப்பாலே போ சாத்திர சொன்னார். அவ்வளோ தெளிவாக இருந்தார். அப்படின்னா நம்முடைய சிஸ்டர்ஸ் மேலே நமக்கு அக்கறை இருந்துச்சுன்னா, அவங்களும் இந்த தீமை செய்யக்கூடாதுன்னு அக்கறை இருந்துச்சுன்னா, சிஸ்டர் இது நமக்கு சம்பந்தப்படாத விஷயம், தயவு செய்து ஸ்டாப் பண்ண முற்றிப்பிடுங்க. எனக்கு உங்களை எப்படி அறிமுகப்படுத்தினார் தேவன்னா, நீங்கள் சத்தியத்துக்குள்ளே இருக்கிறீங்க தான் உங்களை அறிமுகப்படுத்தினார். எனக்கு பாபிலோனில் ரொம்ப பேர் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, அதை விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு உலகத்தில் பல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அதை விட்டு வந்துட்டேன். ஏன்னா அங்கெல்லாம் தான் தீமை பேசிட்டு இருந்தோம், வாக்குவாதம் பண்ணிருந்தோம், கலவை பண்ணிருந்தோம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு பாபிலோன் விட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே இருக்கக்கூடிய அதெல்லாம் பரிசுத்தவான்கள், நீங்கள் அடுத்த தேவனுடைய பிள்ளையை மாற போகிறோங்க. உங்கள்கிட்ட நான் தீமை பேச முடியாது, தீமை கேட்க முடியாது சிஸ்டர், தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா மன்னிச்சுக்க, நீங்கள் என்கிட்ட பேசுறதுட்டாலும் பரவாயில்ல, நான் தீமைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இந்த போல்னஸ் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது போல்னஸ் இருக்கணும் பரிசுத்தவங்க. எப்போனாக்கா தீமைக்கு ஒரு போல்னஸ் இருக்கணும். அதாவது தீமையை எதிர்த்து நிற்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் குணங்கள் காட்டக்கூடியவங்களாக இருக்கும்போது ஒரு குழந்தை புலம் வாழணும். கரெக்ட். இதெல்லாமே அப்போஸ்தலர் பவுல் எழுதிச்சிருக்காங்க சார் சார். அதனால பார்க்கும்போது சின்ன சின்ன தீமையை தான் சாத்தான நம்மளுக்குள்ளே கொண்டு போவான். அடுத்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, பொய் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். எங்கே போயிட்டு இருக்க கால்? என்ன செய்துட்டு இருக்கு தினந்தோறும் இந்த கால்? இந்த பாதைகள் நம்ம தினந்தோறும் எங்கே போகிறோம், எதை செய்துட்டு இருக்கோம்? நம்முடைய ஒவ்வொரு இருதயத்தின் சிந்தை தான் மாறும். அதாவது நம்முடைய நடத்தைகள், நம்முடைய நடைகள்லாம் பார்க்கும்போது தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்படும். இதுக்கு ரொம்ப ஆழமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்முடைய நடைகள் எந்த இடத்துல போகுது தினந்தோறும் பாருங்கள், எதை செய்வதற்கு போகுதுன்னு சொல்லி யோசிக்க சொல்கிறாங்க. அப்போது
இருதயம் ஒன்று கெட்டு போச்சுனாக்கா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படியே விழுந்துடும். அதாவது அந்த பரிபூர்ண தன்மையிலிருந்து கீழே விழுந்து போகிறது ரொம்ப எளிமை. ஆனால் விழுந்து போன சபாவத்துக்கு பரிபூர்ணத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதாவது தவறு செய்கிறதுக்கு ஈஸி, ஆனால் நல்லது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்ல. அதாவது நான் பார்க்குறோம் கடைசி அவன் சொல்கிறாரு, ரொம்ப ஆழமான பேசியிருக்காரு அதை பற்றி. அதாவது இன்னும் சொல்கிற 2 இருக்கு இல்லைங்களா, அபத்தம் பேசும் பொய் சாட்சி. கோர்ட்டில் வந்து ஒரு 3 புக்கு எடுத்து கொடுப்பாங்க. அங்கே குரான், பகவத்கீதா, இது பைபிள் கொடுப்பாங்க. நீ சொல்வதெல்லாம் சத்தியங்களா, காம சத்தியம் சொல்லுவார், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் அங்கே எல்லாமே கரெக்ட் தானே? யோசிச்சு பாருங்க. அப்படி இந்த முழு உலகத்தை சாத்தான் ஒரே ஒரு பொய்யில் நிற்க வச்சிருக்கா தெரியுங்களா? ஒரே ஒரு பொய்ய அஸ்திபாரம் போட்டு மதம், அரசியல், பொருளாதார, சமுதாயம் 4 அஸ்திபாரம் எனக்கூடிய இந்த பொய்யை முழு உலகம் நம்புற மாதிரி கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து சாத்தான் முழு உலகத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். இவங்க வீழ்த்தலதில் வரும்போது நம்முடைய அரசியல் எல்லாம் பொய், நம்முடைய மதம் எல்லாம் பொய்யா இருந்துச்சு, நம்முடைய எல்லாமே பொய்யா, இதில் நம்ம ஜீவன் கிடைக்கலன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் அவங்களுக்கு. நம்மளை அது எல்லாத்துலேயும் வெளியே கொண்டு வந்துட்டாரு. அபத்தம் பேசும் பொய் நாவ், கரெக்டுங்களா? எத்தனை வார்த்தைகள் தேவனுக்கு சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த மெமோரியல் வரப்போகுது ஆண்டவரே, நான் எப்படியாவது என்னோட தவறெல்லாம் விட்டுறேன் ஆண்டவரே, இதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன் ஆண்டவரே, இதெல்லாம் படிக்கிறேன் ஆண்டவரே, இதெல்லாம் சரி பண்ணுறேன்னு சொல்கிறது தானே. ஆனால் எத்தனை மெமோரியல் கிராஸ் பண்ணிட்டு தேவன்கிட்ட நம்ம சொல்லிட்டுருக்கோம். இவங்க எல்லாம் உலகத்தில் விசாலமானவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே உலகத்தில் தான் விசாலமானவில் 29 போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம அர்ப்பணிக்கப்பட்டு எங்கே போய் சொல்லிட்டு இருக்கிறோம்? தேவனுக்கிட்ட நம்ம போய் சொல்கிறோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இருதயமும் வந்து தேவன் பார்க்கும்போது இத்தனை கேரக்டர் வந்து நமக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லும்போது அதில் கடைசியாக வந்து ஒன்று சொல்கிறாரு, அதுதான் வெரி வெரி டேஞ்சரஸ். இந்த அருவருப்புக்குள்ளவே கடைசியாக ஒன்று வருது பாருங்களேன், அடுத்த வாசிங்க. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இதுதாங்க சாத்தான் பண்ணக்கூடிய மிகப்பெரிய டார்கெட்டு. தேவன் மனிதனை பரிபூர்வம் அடைத்தார், ஆனால் மனிதனோ அநேக வழிகளை, அநேக உபாய தந்திரங்களை ஏற்படுத்திக்கணும். வசனம் இருக்குங்களா சரஸ்வரிகளே? அது போலவே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான் என்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா? நோக்கம், எண்ணம், சித்தம் அது தேவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுனாக்கா அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் பார்க்கும்போது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களா பாக்கியவான் என்ற அந்த வார்த்தைக்கு மாறாக 7வது அருவருப்பான குணங்கள். இந்த 7 அருவருப்பான குணங்களை தான் ஏவாளை எப்படி தந்திரமா ஏமாற்றுவதற்கு, வஞ்சிப்பதற்கு சாத்தான் அவன் நோக்கமுள்ளவராக இருந்தானோ, அதே போல சர்ப்பமானது உங்களையும் இப்படி திசை திரும்புவதற்காக திட்டம் வச்சிருப்பான். அப்போஸ்தலர் பவுல் சொல்றார் இல்லைங்களா? அநேக தீமை இருக்குது. இந்த ஒரு தீமை சகோதரங்களுக்குள்ள என்னங்களா? விரோதங்களை உண்டு பண்ணுதல். சகோதர சகோதரிகளை இந்த விஷயத்தை தான் பார்க்கும்போது வெரி டேஞ்சரஸான ஒரு கேரக்டர். இந்த கர்த்தருக்கு பிடிக்காத 7 அருவருப்பான காரியங்கள். மேட்டுமையான கண்ணு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குற்றமற்ற ரத்த சிந்தக்கை, 2வது என்னங்களா? பொய் நாவு, அப்புறம் குற்றமற்ற ரத்தங்கள் சிந்தக்கை, அதுக்கப்புறம் துராலோசனை பிழைக்கக்கூடிய இருதயம், அதுக்கப்புறம் தீங்கு செய்யக்கூடிய இருந்தோட கால்கள், அதுக்கப்புறம் அபத்தம் பேசும் பொய் நாவ், 7வது இது ஒன்று சாத்தான் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், ஒற்றுமை ஒஞ்சிரும், ஒன்று ஒஞ்சிரும். எந்த நோக்கத்துக்காக கடைசி ராத்திரியில் கர்த்தர் ஜெபம் பண்ணாரோ, பிதாவே நான் உலகத்தை விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன், இவர்கள் உம்முடையவர்கள், இங்கே நீங்கள் சாத்தான் இருக்கிறா, அதனால் இவங்களை ஒற்றுமை இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாம் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அவர்களும் ஒன்றாக இருப்பதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போனாரோ, அந்த ஜபத்துக்கு விரோதமாக சாத்தான் எல்லாருக்குள்ளே வேலை செய்துட்டு. ஏன்னா சாத்தான் தெரிஞ்சிச்சு தேவன் அந்த வேலை செய்து முடிப்பாருன்னு சாத்தான் தெரியும். ஆனால் என்னால் என்ன முடிவும் ப்ரே பண்ணுறன்றது தான் சாத்தாட நோக்கம். ஆனால் தேவன் கண்டிப்பாக முடிச்சிருவார். இயேசு கிறிஸ்துடைய ஜபம் தேவன்கிட்ட எடுத்திருக்காருன்னா தேவன் சும்மா இருப்பாருங்களா? யார் ஜபம் பண்ணியிருக்கிறாரு? அவர் என்றைக்குமே அவர் ஓட்ட முடியும் கூட ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒன்று செய்யும் கூட அவர் கேட்டதில்லை. அவருக்காக என்றைக்கும் எதை கேட்டதாக இருக்க முடியும். அவர் ஓட்ட முடியும் போது இவங்களுக்கு ஒன்றா இருக்கவே சொல்ல போயிட்டு இருக்கிறார். இந்த பாடம் கேட்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், நீங்கள் வரக்கூடிய நாட்களில் என்ன சத்தியம் படிக்கிற அத்தனை பேருமே உண்மையும் உத்தமமுள்ள நிலத்தில் விழுந்த பரிசுத்தமான வார்த்தைகள் கேட்கக்கூடியவங்க ஒன்னஸாக ஓட்டம் முடிச்சே முடிப்பாங்க. ஏன்னாக்கா தேவன் இயேசு கிறிஸ்துவோட ஜபத்துக்கு பதில் கொடுத்தே கொடுப்பார். ஒவ்வொரு எக்லிஷால அந்த பரிசுத்தம் வச்சிருப்பார். பட் அதுக்கு விரோதமாக சாத்தான் செயல்படும் போது அவள் என்னெல்லாம் முயற்சி பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த சகோதரன் ஒன்றா இருந்தால் தானே இப்போ ஓட்ட முடியும். இப்போ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை பேர் மனது வாசம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு ஒன்றா இருந்தால் தானே ஓட்ட முடிக்க முடியும். இந்த ஒன்றா இருக்கவங்களை சின்ன மனஸ்தாபம் கிரியேட் பண்ணாக்கா, சின்ன கலகம் கிரியேட் பண்ணாக்கா, சின்ன மனஸ்தாபம் ஆச்சு, இப்போ பேச்சுவார்த்தை கம்மியாகுங்களா? அதே போல் கேப் வருமா? அந்த கேப்புக்குள்ளே 3வது ஒருத்தர் வருவா பார்த்துறீங்களா? அவர் யாருங்களா? 3வது ஒருத்தர் வருவார் யாருங்களா? அப்பயே பார்த்தோமே, கலகம் அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. அந்த நபருக்குள்ளே உள்ள வந்து கேப் ஆகும். அந்த கேப் பெரிய கேப் ஆகும். கணவன் மனைவிக்குள்ளே உள்ளதாங்க.
எந்த மனஸ்தாபம் சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் மனஸ்தாபம் இருந்தால் அன்றைக்கே சரி செய்துட்டு சூரியன் அஸ்தமிப்பதுக்குள்ள என்னுடைய தவறு இருந்துச்சு, தெரிஞ்சுதான் வந்திருக்கேன், மன்னிச்சிருங்க. கணவரா மனவரை மனைவி செய்த சொன்னால் கூட அன்னைக்கு அது கிளியரன்ஸ் கருத்துங்களா. அப்போ இருதயத்தில் குற்றம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், ஒருவேளை வாழ்ந்துட்டு இருப்போம். பட் என்ன அப்படி மெதுவாக போ சாத்தான் அநேக தந்திரமான செயலுக்குள்ள சவர்களை கொண்டு வரும்போது எதற்காக நம்ம வாழணுமோ, எந்த அப்பத்தை பிடும்போது, எந்த பாத்திரத்தில் பணம் பண்ணும்போது இது உமக்காக நான் தியாகம் செய்திருக்கேன் என்ற அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தினம் பிற்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வருமோ அது எதுவுமே நிறவாதபடிக்கு கோதுமை மணிகள் எல்லாம் செழுந்து அது பார்த்தீங்கன்னா நல்லா நொறுக்கப்பட்டு உலகத்துக்கு ஜீவ அப்பமாக கர்த்தர் இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நம்மளும் அவருடைய சரீரத்தில் அங்கமாகறதுக்கான வாழக்கூடிய அந்த உரிமைகளே பரிசுத்தாமத்தில் தான் நடக்குது. அதை ஒற்றுமையாக இருந்து செயல்படாதபடிக்கு சகோதரங்களுக்குள்ள விரோதத்துவத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த தீந்தையை சாத்தான் இதயத்தில் போட்டுருவா. நீங்கள் காலைல எழுந்த உடனே பரிசுத்தவங்களை என்ன செய்யலான்ற எண்ணம் போய் அடுத்து நடக்குங்களா? எப்படி விரோதங்களை உருவாக்க முடியும், எந்த நேரத்தில் உருவாக்க முடியும்னு சொல்லி இடம் கொடுத்துட்டோம்னாக்கா ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். அது எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஸ்லைடில் சொல்கிறார், ரீப்ளன்ஸ் ஆர்டிக்கலில் சொல்கிறாரு சோரசோரிகளே. ஸோ அப்படி சொல்கிறார் பாருங்க, வசனம் பாருங்க, வாசிங்க ரீட்பிக்கல. அவர்களுடைய கண்களில் உள்ள உத்திரங்கள் தாங்களை போன்று இடுக்கமான வழியில் நடப்பதற்கு நாடிக்கொண்டிருக்கும் சகோதரிடத்தில் எப்பொழுதும் குற்றம் கண்டுபிடிப்பவர்களும் கர்த்தருக்கு ஒத்த சாயலை அடையும்படிக்கு நாடிக்கொண்டிருக்கும் சகோதரர்களுடைய உண்மையான பிரயாசங்களை ஒருபோதும் பார்க்க முடியாதவர்களும். ரொம்ப அருமையான விஷயம் பார்த்தீங்களா, இது ரொம்ப அருமையான விஷயம். நீங்கள் அருமையாக படிச்சிங்க சிஸ்டர், இன்னும் கொஞ்சம் மெதுவாக படித்தாங்க. ஏன்னா எனக்கு தமிழ் தெரியாதனால நல்லா படிச்சிங்க, ஆனால் கொஞ்சம் தமிழ் தெரியாதனால நானும் கொஞ்சம் கஷ்டப்படுறோம். அதில் முக்கியமான வார்த்தை என்ன, கர்த்தருக்கு ஒத்த சாயல். பார்த்தீங்களா ரொம்ப இருக்குது பார்த்தீங்களா. அப்படி அடையக்கூடிய பரிசுத்தவான்கள் வாழ்ந்துட்டு இருந்தால் கூட அவங்களுடைய அருமையான பிரயாசங்களை கூட பண்ணுவாங்க. வாசிங்க சிஸ்டர். தங்களை போன்று இடுக்கமான வழியில் நடப்பதற்கு நாடிக்கொண்டிருக்கும் சகோதரர்களிடத்தில் எப்போதும் குற்றம் கண்டுபிடிப்பவர்களும் கர்த்தருக்கு ஒத்த சாயலை அடையும்படிக்கு நாடிக்கொண்டிருக்கும் சகோதரர்களுடைய உண்மையான பிரயாசங்களை ஒருபோதும் பார்க்க முடியாதவர்களும் எப்போதும் சகோதரர்களை தவறுகளையே குத்தி கொண்டே இருப்பவர்களும் தான் பெரிய தவறுகளை கொண்டிருப்பவர்களாக. ரொம்ப ஆழமாக பேசியிருக்க. சில நேரங்களில் பலவீனங்களில் சில குறைகள் நமக்குள்ள இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த பார்வை இருக்கு இல்லையா, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே கர்த்தருடைய அந்த சாயலுக்கு ஒத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு எல்லாமே கரெக்டாக பண்ணணுன்ற எண்ணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் போதே குற்றங்களையும் தவறுகளையும் கண்டுபிடித்து எப்பொழுதுமே அந்த எண்ணங்கள் உள்ளவர்களாக இருந்துட்டோன்னு சொன்னால் இதோ அங்கே தவறுப்பார், இதோ இது தவறுப்பாருன்னு காமிச்சிட்டு இருந்தேனாக்கா என்ன நினச்சா பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே தான் ரொம்ப தவறு நடந்திருக்காங்க வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய சீரியஸ் விஷயம் பார்த்தீங்கன்னா தேவன் இந்த பார்வையை நமக்கு தேவன் காமிக்கிறார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை அதாவது பாருங்களேன், ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள், மற்றங்களை சரியாக்குறது நம்ம வேலை கிடையாதுங்க சார். சார் நம்ம இந்த உலகத்தில் வந்ததை இப்போ என்ன சரி பண்ணிக்கிறதுக்காக தான் வந்திருக்கு. என் இருதயங்களை தேவனுடைய சீர்திக்கு பார்க்கும்போது நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன்றதா தேவன் என்ன கணக்கு கேட்பார். ஏன்னாக்கா இந்த உலகத்திலேயே மனிதரை மாற்றக்கூடிய வேலையை தேவன் இயேசு கிறிஸ்து வச்சிட்டார். அவர் பண்ணுவார் அந்த வேலை. நம்ம போய் அவர் சப்போர்ட் கூட நம்மளோட கூட அசிஸ்டண்ட்டாக நம்ம கூட இருக்க போகிறோம். அவ்வளோதான். உண்மையிலே பார்க்கும்போது நான் மற்றவங்களை சரி பண்ணுறதுக்கான வேலை கொடுக்கல. அது மட்டும் இல்லை, அப்படி ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஸ்லைடு வாசிங்க நெக்ஸ்ட்டு. அன்பில்லாதவர்களாகவும் காணப்படுவார்கள் என்ற கருத்தை கர்த்தர் தெரியப்படுத்துகின்றார். இந்த வகுப்பாரை கடிந்து கொள்ளும் விஷயத்தில் நமது கர்த்தர் பயன்படுத்தும் மிகைப்படுத்தின வார்த்தைகள் ஏளனத்தை வெளிப்படுத்துகின்றது. ஏனெனில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரின் கண்களில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன் என்று சொல்லர்த்தமான வார்த்தைகளே பேசுகின்றார். சில நேரங்களில் இந்த பாதையில் ஏன் வந்தன்றதை மறந்துட்டு சாத்தா நம்மளை இப்படி பயன்படுத்திடுவான். நீங்கள் வேணால் ஒரு டைம் எடுத்துக்கோங்க சார். சொல்லி இந்த வாரத்தில் ஒரு 1 hour மாத்திரம் டைம் எடுத்துகிட்டு நான் பிறந்ததுலேருந்து சத்தியத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தவறு செய்தேன்னு லிஸ்ட்டு போட்டுருங்க. அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லிஸ்ட்டு போட்டு ஒரு 10 பக்கம்னா கண்டிப்பாக வருமா வச்சுருங்க. அப்படி கண்டிப்பாக வராங்க சார். சரிங்களே ஜாஸ்தி கூட வரலாம் சில நேரங்களில். அடுத்து சத்தியத்துக்கு வந்ததுக்கப்புறம் கூட இந்த பாதையில் நல்ல நல்ல கேரக்டர் காட்டணும்னு முயற்சி பண்ணியிருப்போம் சில நேரங்களில். அது காட்ட முடியாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக சில கேரக்டர் காமிச்சிருப்போம் வீட்டில் வெளியே. அது ஒரு லிஸ்ட்டு போடுங்களேன். அப்போது அந்த லிஸ்ட் எடுத்து பார்க்கும் போதே ஒருவேளை இது பிக்சரைஸ் பண்ணி ஒருவேளை இது கிரியேட் பண்ணி ஒரு பவர் பாயிண்டில் போட்டால் ஒருவேளை சொல்கிறேன் இந்த மாதிரி பவர் பாயிண்டில் வாழ்க்கை முழுவதும் செய்த தவறுலாம் போட்டுட்டாக்கா நம்ம ஒருத்தரும் நம்மளை பார்த்து கை கொடுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவ்வளோ தவறுகள் நம்ம செய்திருப்போம்.
ஆனால் தேவன் இரக்கங்களால் கிருபைனால அவருடைய விளையாட்டு ரத்தத்தினால் அவருடைய மகன் ரத்தத்தினால் நம்மளை மன்னித்து நம்மளை பாதுகாத்து பராமரித்து நாளைக்கு மாறிடுவாங்க, அடுத்த வாரம் மாறிடுவாங்க சொல்லி நமக்கு எவ்வளோ வாய்ப்பு எடுத்து வந்துட்டு இருக்கும்போது, நாமளே ஒரு கேரக்டர் காட்டுறதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது, நம்மளோட இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவங்களும் அப்பேற்பட்ட குணாதிசயத்தை காட்டக்கூடியவர்களாக காணப்பட கொண்டிருக்கும் போது அவங்களுக்குள்ள சில குறைகள் காணப்படும் போது கண்டிப்பாக தேவன் அதை மாற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. பட் இந்த விஷயங்கள் செய்யும்போது நமக்கே தெரியாமல் அந்த குற்றங்கள் பெரிய அளவுக்கு நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்துடும். அதனால தான் சொல்கிறாரு, நமக்கே தெரியாமல் இந்த தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருதயம் என்பது சொத்தமாக இருக்கணும், தேவனை பார்க்கறதுக்கு அதான் தகுதி. இது எத்தனை வச்சுருந்தா அவருடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்த ஸ்லைடில் சொல்கிறாரு, ரொம்ப அருமையாக சொல்கிறார், வாசிங்க பாருங்கள். 6வது வால்யூமில் 530 பக்கம். இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும். ஆகவே நாம் மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிற போது, அவர்களுடைய விவகாரங்களில் மும்முரமாய் தலையிடுகிற போது, அது தேவ அன்பு மற்றும் தேவ கிருபை சம்பந்தமான விஷயத்தில் அதிகமாக இல்லை என்றாலும் நம்முடைய இருதயங்களின் பெருமளவிலான பகுதியானது வெறுமையாகவே உள்ளது என்பதை நிரூபிக்கின்றதா இருக்கும். இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் தேவனை பார்க்க முடியும். இப்போ இருதயம் வெறுமையாச்சுனாக்கா வார்த்தை கவனிச்சிங்களா? மற்றவங்களை பற்றி நான் பேசும்போது மற்ற எல்லா காரியங்களும் ஈடுபடும் போது நம்ம இருதயத்தில் சுத்தம் கிடையாது, இருதயத்தில் ஒன்றுமே கிடையாதுங்களா? அப்போ இந்த இருதயத்தில் வசனங்களை கேட்க வசனம் இருதயத்தில் நிரப்பப்பட வேண்டும். அந்த நிரப்பப்படக்கூடிய இருதயத்தில் வெறுமை இல்லாதபடி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. அடுத்த நெக்ஸ்ட் வாசிங்க. சிங்காசனத்திற்கும் தேவ வார்த்தைக்கும் நேராய் வழிநடத்த வேண்டும், அதன் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் நிரப்பப்படுவார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒருவேளை வீணான புறம் பேசுதல் மற்றும் வீணான அந்நிய காரியங்கள் தலையிடுதல் என்பதை விட இன்னும் மோசமாக இருக்கக்கூடிய விஷயங்களில், அதாவது மற்றவர்களை பற்றி தீமையை பேசுவதிலும் அல்லது அதை கேட்பதிலும் நமக்கு இன்பம் இருக்குமானால் நம்முடைய இறுதி நிலையானது. மற்றவங்களை பற்றி தீமை பேசுவது மாற்றத்தை நம்ம தவறு நினைக்கிறோம். அடுத்த கோட் பண்ணுறா பாருங்க, என்னங்களா கேட்குறது கூட என்னங்களா இன்பமாக இருக்கக்கூடாது. அப்படி இன்பமாக இருக்குதுன்னா ரொம்ப ரொம்ப இன்பமாக இருக்குதுன்னா அந்த இருதயம் எப்படி இருக்குது பாருங்க. அடுத்த வாசிங்க. அப்படியே இன்னும் மோசமாக உள்ளது, அது கசப்பினால், பொறாமை, விரோதம், பகைமை, சண்டை என்கின்ற கசப்பினால் நிரம்பி, அதாவது வழிகின்றதாய் இருக்கிறது. இந்த குணங்களை அப்போஸ்தலன் மாம்சம் மற்றும் பிசாசின் கிரியைகள் என்று கூறுகிறார். இப்போ நமக்கு அந்த எளிமையாக புரியுதுங்களா? பிசாசு எப்படி இருதயத்தை ஆட்டி பிடிப்பாங்க, ஏவாளை எப்படி தூரம் கொண்டு போவாங்க. இருதயத்தில் பார்த்தீங்கன்னா கசுப்பும் வைராகியமும் பொறாமையும் துர்குணமும் கோபம் சண்டை இது எல்லாமே இருதயத்தில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிசாசு பிடிச்சுங்க எப்படி இருப்பான் உலகத்தில்? ஏங்க எல்லாம் சுத்தமாக சைலண்ட் ஆகிட்டுங்க? பிசாசு பிடிச்சுங்க எப்படி இருப்பான் உலகத்தில்? அவங்களுக்கே தெரியாது. அது மாதிரி சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் இந்த ஆக்டிவிட்டிஸ் வரும்போது பிசாசின் கிரியைகள் நமக்குள்ள ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கே தெரியாமல் உலகத்துலேருந்து சத்தியத்துக்குள்ளே வந்திருந்தா கூட நாம் பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்போ கூட பண்ணிருக்கோம் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திக்க முடியும். அதனால தான் சொல்கிறார், உங்களுடைய இருதயத்தின் சிந்தைகள் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஏன் அப்படின்னா சகோதரங்களுக்குள்ள அந்த விரோதம் உண்டு பண்ணுதல் என்பது மிக மிக ஆபத்தான ஒரு காரியம். சரஸ்வரிகளே, அது எவ்வளோ ஆபத்தான காரியம் பார்த்தீங்கன்னா, இது ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக அங்கே போயிட்டுருக்குது இந்த பாடம் நீங்கள் கேட்கும்போது, ஒரே ஒருத்தர் தான் விரோதத்தை ஆரம்பித்தார், ஒரே ஒருத்தர் தான் கலங்க ஆரம்பித்தது. உலகம் முழுக்க அந்த தீமையான எஃபெக்ட் இப்போ இருக்குது. யார்? சாத்தான். ரொம்ப எளிமையாக அந்த கான்செப்ட் புரிஞ்சிடலாம் பாருங்கள். இது எப்படி ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம், நமக்கு டைம் ஆகிட்டுருக்கு. எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கலாம் கேட்டிங்கன்னா, நான் நல்ல பேர் வாங்கிறதுக்காக உங்கள்கிட்ட இன்னொருத்தரை தவறாக காண்பிக்கிறேன்னா நான் தான் சாத்தான். எதாவது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இந்த கான்செப்ட் புரிஞ்சா? ஒட்டுமொத்த கான்செப்ட் இது தான். சாத்தான் பண்ண தத்தான். சாத்தான் நினச்சது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஏவாள் தேவைப்பட்டது, தேவன் அது தவறாக காமிச்சாங்க, அவ்வளோதான். அது என்ன அநியாயம் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ அநியாயம் தெரியுங்களா? இவருக்கு ஏதாவது தேவன் மேலே கசுப்பு இருந்துச்சுன்னா சாத்தான் என்ன பண்ணியிருக்கலாம்? தேவனே ஏன் அந்த மரத்தை வச்சுங்க கேட்டிருக்கலாம், தேவனை கேட்டிருக்கலாம்ல. ஏன் மரணம் வருதுன்னு சொன்னீங்க, தேவனை பார்த்து கேட்டிருக்கலாம்ல. தேவன் சம்பந்தப்பட்ட அவர்கிட்டயே கேட்காம சம்பந்தம் இல்லாதவன்கிட்ட போய் என்ன பண்ணார்? அந்த திணிச்சார் அந்த தீவை. சகோதரங்களுக்குள்ள விரோதம் உண்டு பண்ணுறது எவ்வளோ தவறுன்னு பார்த்தீங்கன்னா, சௌரஸ்வரிகளே, இந்த பரிசுத்தவான் சகோதரன் ஒன்றாக சேர்ந்து ஓட்ட முடிச்சிட்டாங்கன்னா யாருக்கு மகிமை, யாருக்கு இந்த விஷயம் நிறைவேறும்? ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்களேன், ஜிபி ஏதாவது தமிழில் சொல்கிறீங்க, ஜிஹெச்சுங்களா, அங்கே போய் உக்காந்து பாருங்களேன், அந்த குழந்தைங்க கஷ்டப்படுறது, அங்கே இறந்து போகும்போது அழுகை துக்கம் கண்ணீரை பாருங்களேன். ஒருத்தர் கூட ஒருத்தர் பற்றி பேச மாட்டேன். ஏன்னாக்கா அத்தனை கோடி மனுக்குளம் நல்லா ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தேவன் நம்மள்கிட்ட கொடுத்துருக்குறாரு. பரிசுத்தவான்கள் இந்த சபையிலேருந்து ஓட்டோடு முடிச்சிட்டாங்கன்னா தேவனுக்கு மகிமை. ஒரு எக்லிஷா அந்த எக்லிஷா இருந்ததே பெரிய சந்தோஷம். நம்ம
அந்த ஒரு பரிசுத்தவான்களுக்கு பாதங்கள் வந்து பெரிய விஷயம். ஏன்னா அப்பேற்பட்ட பரிசுத்தம் இங்கே இருக்கிறாங்க சரஸ்வரிகளே. அப்போது இந்த பரிசுத்தவான்கள் வளராதபடிக்கு சாத்தான் கொண்டு வர முயற்சி தான் இந்த கலகங்கள், அது மாதிரி தவறுகள் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த 7 அருவருப்பான காரியங்களை அவர் செய்யும்போது எப்படி ஆயிடுற பார்த்தீங்கன்னா பாருங்கள், அது அடுத்த நாள் பார்க்கலாம். இந்த சில வாசி நமக்கு முடிச்சிடலாம். ராஜ்யத்திற்கான தகுதியானது அப்போஸ்தலன் பேதுரு கூறுவது போல நம்மை இதற்கு எதிரான திசையில் வழி நடத்துகிறதா இருக்கிறது. பாத்தீங்களா? அடுத்த உங்கள் விசுவாசத்தோடைய பொறுமையையும் சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டுங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. மாறாக ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிரான செயல்களை தான் இதெல்லாம் செய்ய வைக்குமா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணக்கூடிய தீமை செயல்களாக. அதனால தான் சொல்கிறாரு. அடுத்த ஸ்லைடில் நீங்கள் வாசிங்க சிஸ்டர். நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலன் யாக்கோபு இந்த விஷயத்தை குறித்து மிக தெளிவாக கூறுகிறார். அதாவது உங்களுக்கு ஏற்கனவே அநேக பாடம் கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் பரலோகத்திலேருந்து ஒரு ஞானம் வந்துச்சுனாக்கா அதுக்கு ஒரு சில முக்கியமான கேரக்டர் இருக்குது. அதுக்கு மாறாக கசுப்பான வைராக்கியம். இவங்கள்ட்ட பேசவே மாட்டேன், பார்க்கவே மாட்டேன், கை கொடுக்கவே மாட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்களா? இன்னும் எவ்வளோ பேருங்க இருக்கிறோம்? ஒரு 50 பேர் 60 பேர் இருக்கிறோமா? இந்த பூமியில் வரும்போதும் ஒன்றும் கொண்டு வர மாட்டோம், இறந்து போகும்போது ஒன்று கொண்டு போக மாட்டோம். இறந்து போனதுக்கப்புறம் அந்த பேர் கூட போயிடும். பின்ன நம்ம என்ன பொறாமை, கோபம், கசப்பச்சு என்ன பிரயோஜனம்? அந்த கசப்பான வைராகி இருக்குதா, அது வந்து தேவனுடைய ஆவியில் உண்டானதல்ல. இப்படி எல்லா குணங்களும் இருதயத்தில் சேகரிச்சு வச்சுட்டு இப்போ கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை பாருங்களேன், இருதயத்தில் சுத்தமுள்ள தேவனை தரிசிப்பாருன்னு சொன்னால் அப்போ அது அந்த இடத்துக்கு எப்போ நம்ம போக முடியும்? ஸோ அந்த மாதிரி எண்ணத்துக்கு நம்ம போக முடியாதபடிக்கு தான் சாத்தான் இந்த மாதிரி தந்திரங்களை செய்யும்போது நம்ம எப்படி இருதயத்தை வளர்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா சரஸ்வரிகளே. இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம். சிஸ்டர் இது வாசிங்க சிஸ்டர். சுத்த இருதயத்தில் எப்படி கொண்டு போகணும்னு பார்க்கலாம். வாசிங்க சிஸ்டர். சிந்தனைகள் உருவாக்கக்கூடிய இருதயத்தை, மனதை, ஆவியை நாம் அலட்சியப்படுத்திவிட்டு மாம்சத்தை சுத்திகரிக்கவும் நாவை கட்டுப்படுத்தவும் நாம் பிரயாசப்பட்டால் அது விருதாவாயிருக்கும். அப்படின்னா நான் பேசினதானே தப்பு, பேச மாட்டேன், என்ன பண்ணிடுறேன், சபைக்கு வர சைலண்டாக போயிடுறேன், என் நாவை கட்டுப்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் முடிவு பண்ணிட்டு இருதயத்தின் சிந்தையை கட்டுப்படுத்தாமல் வெறும் மாம்சத்தையும் மற்றும் தமிழில் சொல்கிறீங்களா வெளிப்புறமான அந்த நாவை கட்டுப்படுத்தல என்ன பிரயோஜனம் சொல்ல சொல்றீங்களே. அதனால இல்லை நான் ஒரு 3 மாதம் சபைக்கு வர மாட்டேன் விட்டுறேன், அப்படியெல்லாம் இல்லை அப்படி பண்ண முடியாது. எவ்ரி வீக் சபைக்கு வரணும். தேவன் அங்கே தான் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். இல்லை எனக்கு சபைக்குள்ள தானே இப்போ நான் தவறுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு பாடலாம் வருது. கண்டிப்பாக யாரை பற்றியே பாடம் இல்லை, இது உண்மையிலே யாரை பற்றி பாடம் இல்லை. எனக்கு இன்ஸ்பிரேஷனான விஷயங்கள், என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் சொல்ல எல்லாமே ஏகப்பட்ட விஷயங்கள் இவ்வளோ சத்தியம் இருக்குதான்ற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி படிக்கும்போது அது சகோதரங்களுக்காக பகிர்ந்து கொள்கிறோம். அதாவது இதை டீச் பண்ணுறதுக்குள்ள ரைட்ஸ் கிடையாது எனக்கு, நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். அதாவது என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம இந்த பாதையில் கிறிஸ்து தான் நம்முடைய போதகர். ஜஸ்ட் ஒரு சகோதரன் ஜஸ்ட் உங்களுக்கு முன்னாடி பகிர்ந்து கொள்கிற அவ்வளோதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதனால் நான் சபை பண்ண தானே விஷயம், நான் தனியாக படிச்சுக்கிறேன், வால்யூம் ஆகட்டும், ஸ்டடீஸ் ஆகட்டும், எல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வாக்குதத்தம் தேவன் கொடுத்ததில்லை, கொடுக்கவே இல்லைங்க. வால்யூமை சொல்கிறார், ஒரு வாக்குதத்தை கொடுக்கணும். நீங்கள் சபையாய் சேர்ந்து பரிசுத்தவானோட இருந்து இந்த ஒரு பரிசுத்தவானோட சேர்ந்து ஓட்ட முடியலனாக்கா உலகத்தை எப்படி நம்ம ஆசிரியருக்கு போக போகிறோம்? அப்போது எதற்காகவும் சபை கூடுதல் ஸ்டாப் பண்ணக்கூடாது. எதற்காக ஏதாவது எங்கே நான் உருவாக்கப்படணும் தேவன் என்னை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரோ அங்கே நான் போகிறேன். இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் அப்போ தான் தெளிவுன்னு சொல்லும்போது வெறும் ஜஸ்ட் பேச போயிடுறோம், அப்படிலாம் இல்லை. அதனால ஒருத்தர் இருதயம் சுத்தமாக்கப்படாது. அதை சொல்கிறாரு. அடுத்து முடிச்சிட்டிங்களா? பேராகிராஃப் வாசிங்க. அந்த சிந்தனைகள் மாம்சத்தின் அசுத்தங்களினால் அதனை வெளிப்படுத்திடும். அதாவது வார்த்தைகள் கிரியைகள் மூலமாக வெளிப்படுத்திடும். ராஜ்யத்தில் ஒரு பங்கை அடைவதற்கு அவசியமாயிருக்கிற இந்த சுத்திகரிப்பை ஜெபம் மற்றும் விடாமுயற்சியின் மூலமாக மாத்திரமே நிறைவேற்ற முடியும். அவ்வளவுதான் சொல்றீங்களே. ஜெபம், விடாமுயற்சி, உபவாசம் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த நாட்களில் கர்த்தர் இயேசுவுடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய நாட்கள் வரப்போகிறோம். ஆண்டவரே எனக்கு ஏதாவது குறை இருக்குதா எனக்கு காட்டுங்க ஆண்டவர். இவ்வளோ பேர் அழைப்புக்குள்ளே நான் தவறு செய்திருக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம், உபவாசம் பண்ணலாம், ப்ரே பண்ணலாம். அடுத்து முடாமுயற்சி நம்ம என்ன பண்ண எடுக்கலாம். எந்த உதவியாக தேவட்ட கையில் கொடுப்பார். ஆனால் அதுக்கு தவிர்த்து வேறு எதுவுமே நம்ம மாற எடுத்துடக்கூடாது. முடிஞ்சுங்களா சிஸ்டர்? அப்படி நான் சொல்ல அடுத்து நம்ம போயிடலாம், நமக்கு முக்கியமான பகுதிக்கு போயிடலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தை நம்ம சீர்தூக்கி பார்க்கும்போது ஒரு சில நேரங்களில் அந்த சீர்தூக்கி இருதயத்தை பார்க்காத போயிட்டேன்னா இது ஸ்லைட் வாசிங்க சிஸ்டர். நீதிமொழிகள் 6:14-15. நீதிமொழிகள் 6 அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள்.
அவன் தன் வஞ்சக உள்ளத்தில் சதித்திட்டம் வகுப்பான், எங்கும் சண்டை மூட்டி விடுவான். ஆகையால் அவனுக்கு எதிர்பாராத நேரத்தில் கேடு வரும். இது ரொம்ப சீரியஸான விஷயம். இவ்வளோ சத்தியம் உள்ள வாங்கினதுக்கு அப்புறம் கூட நான் அப்படிதான் இருப்பேன் என்ற சிந்தைக்குள்ள யாராவது இருந்துட்டாங்கன்னா, இருதயத்தை கடினப்படுத்திட்டாங்கன்னு சொன்னா, ஒருவேளை கர்த்தர் இயேசு பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்து சீடருக்காக எல்லாருக்கும் சொன்னாரு. பர்டிகுலர் இதாக சொன்னார், என் பாத்திரத்தில் பங்கு பெறுகிறவனை என்னை வந்து என்ன பண்ண காட்டி கொடுக்க போறாங்க சொல்லி கர்த்தர் வெளிப்படையே சொன்னாரு. அது சொல்லிட்டு நீ பண்ணாதுன்னு சொல்லி பாத கழுவி பார்த்தார். பாத கழுவுறது என்ன எவ்வளோ விஷயம் தெரியுங்களா? அவர் காசு வாங்கிட்டு வச்சுக்கிறாரு, அப்போது ஒரு பாதம் கழுவுறாருனாக்கா இவர் பேர்பட்ட கேரக்டர் கர்த்தர் இயேசு. அப்படின்னு என்ன சொல்லுவாரா, நீ அப்படி செய்துடாத, நீ அந்த பிளேஸ்க்கு நீ போயிடாதன்னு சொல்லி தான் அவர் அங்கே காமிச்சிட்டுக்கிறாரு. 5 விதமான வாய்ப்பு கொடுக்குறாரு. உங்களுக்கு அந்த வேணா யோவான் புத்தகத்தில் படிச்சு பாருங்க. 5 வாய்ப்பு கொடுப்பார் யூதாக்கு அந்த ராத்திரியில். எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் திணிக்கி எடுத்து கடைசியாக கொடுப்பார் ஃபைனலாக, இதாவது நீ யோசின்னு சொல்லி. இதை போய் நீங்கள் அரெஸ்ட் பண்ண போவாதீங்க. அந்த திணிக்கை வந்து பஸ்கா போவா, அது நமக்கு வேண்டாம். இல்லை அது சாத்தா அப்படி டெவலப் பண்ணுவோம், அது வேண்டாம் நமக்கு. கடைசியாக சொல்கிறாரு, செய்ய வேண்டியதை செய்ப்போம். அப்படின்னா இருதயம் கடினம் ஆயிடுச்சுன்னா இந்த பாதையில் அவர்களை ஒருபோதும் கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இது எவ்வளோ டேஞ்சரஸாக பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமான பிள்ளைகளுக்கு இருதயம் சுத்தமான மாற்ற தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியும் என்று பாடம் பார்த்துருக்கிறோம். ஆனால் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:28 வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 28 வசனம். மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரும் பிரித்து விடுகிறான். இல்லைங்களா? 16:28 இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்குள்ள வந்துடும். அப்படி வந்துச்சுனாக்கா சகோதர சகோதரிகளே, இப்போ அடுத்த ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்குது பரிசுத்தவான் மத்தியத்தில். யாருடைய இருதயத்தில் தேவனுடைய வசனம் ஆளுகை செய்யாது இருக்கிறதோ, யாரோட இருதயத்தில் அந்த 7 பொல்லாத குணம் உள்ள வேலை செய்துட்டு இருக்குதோ, அவர்கள் பாதுகாப்பு செவரில்லாத, கவனிங்க இந்த வார்த்தை கவனிங்க, பாதுகாப்பு செவரில்லாத மதில் விழுந்த நபர்களுக்கு சமம் என்ற வார்த்தையை பேசுகிறார். அது எவ்வளோ இன் டெப்த்தாக பேசியிருக்காரு சாலமோன் கேட்டிங்கன்னா, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் பேசியிருக்காரு. ஆனால் கிரேட் ஞானம் பெற்றுக்கொண்டவர். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சவரஸ்வரிகள் இந்த வசனத்தில் வசனம் வாசிங்க. பிரசங்கி 10:8 சொல்கிறார். ரொம்ப ஆழமான வார்த்தை பேசியிருக்காரு, வாசிங்க. பிரசங்கி 10 அதிகாரம் 8 வசனம். படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். என்னங்க வார்த்தை சொல்றாரு? படுகுழியை வெட்டுகிறவன் அவனே விழுவான் சொல்ற. ஒரு பள்ளத்தை தோண்டுகிறவன் படுகுழியை வெட்டுகிறவன் அவனே அதில் விழுவான். அடுத்து அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். எப்படி சொல்றாரு? அடைப்பை பிடுகிறவனை பாம்பு கடிக்கும். ஸ்லைட்டு அருமையாக புரியுதுங்களா? பார்க்கும்போதே அடுத்த ஸ்லைடு பாருங்களேன். படுகுழியை வெட்டுகிறவனை பானையை படுகுழியில் விழுவான், அடைப்பை ஒடிக்கிறவனை பாம்பு கிடைக்கும். என்ன சொல்ல வரா இந்த ஸ்லைடில் சரஸ்வரிகளே? பார்த்தீங்கன்னா வெரி டேஞ்சரஸான ஒரு ஆபத்து இருக்குது. இருதயத்தில் சுத்தம் இல்லாத போயிட்டனா. அப்போ அடைப்பு என்பது என்னது? பாதுகாப்பு. கரெக்டுங்களா? அதாவது பழைய காலத்தில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சைனா வால் இருக்குது, ஜெருசலேம் வால் இருக்குது, இந்த மாதிரி உலகம் எங்கிலும் வால் சோறு இருக்கும். அதாவது பாதுகாப்புக்கான சோறு வச்சுருப்பாங்க. கரெக்டுங்களா? அந்த அடைப்பை உடைக்கிறவன் என்ன பண்ணுவான்? பாம்பு கடிச்சிடும். கரெக்டுங்களா? சர்ப்பம் கடிச்சிடும். கரெக்டுங்களா? படுகுழியை வெட்டுகிறவன் என்ன கான்செப்ட் இதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்டெப்த் ட்ரூத் வச்சுருக்காரு உள்ள சாலமோன். அவர் மிகப்பெரிய ஞானி. என்ன சொல்கிறாரு? படுகுழியை வெட்டுகிறவன் தான் அதிலே விழுவான். என்ன சொல்கிறாரு? இதை பற்றி பைபிள் இருக்குதா? இருக்குது. அதே போல் அடைப்பை உடைக்கிறவன் சர்பம் வந்து கிடைக்கும். அடைப்பு குறிக்கிறது பாதுகாப்பு. அது எங்கே பைபிள் படிக்கலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அடுத்த நீங்கள் ஸ்லைடில் பார்த்துருங்க. இதுதான் ஸ்லைடு. இந்த அடைப்பு என்பது என்ன? அதாவது அந்த செவர் என்ன குறிக்குதுன்னா, நீதிமொழிகள் 18 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 18 அதிகாரம் 11 வசனம். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். கரெக்டுங்களா? அப்படின்னா உயர்ந்த மதில் யாருக்கு? இப்போ எலான் மாஸ்க்கு உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரங்களுக்கு என்ன நம்பிக்கை? அவங்களுடைய பாதுகாப்பு செவரு எது? இப்போ அவங்களுக்கு அவங்களுடைய செவரு வந்து அவங்களுடைய கோடி கோடி சொத்து காசு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு 3வது பொருளை காமிச்சிருவார் தேவன். பணக்காரங்களுக்கு அது, படிச்சவங்களுக்கு எது? படிப்பு. கரெக்டா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அடைப்பு இருக்குது. அதே மாதிரி அடைப்பு என்பது நமக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்னக்கூடிய அந்த வார்த்தைக்கு விரோதமாய் ஆதாம் பாவம் செய்தாரு. சர்பனை வச்சுங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? கட்டளைக்கு மீறி தவறு செய்தால் தண்டனை மரண வரும். அப்படின்னா சட்ட திட்டங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது நியாயப்பிரமாணத்தை மிஸ் பண்ணாங்க, பாவி ஆயிட்டாங்க. நியாயப்பிரமாணத்தை மிஸ் பண்ணிட்டாங்க ஆதாம் ஏவாள், அதுக்கப்புறம் அவங்க சர்பம் கிடைச்சது. கரெக்டுங்களா? அதாவது சட்ட திட்டங்களுக்கு விரோதமாய் பாவம் பண்ணிட்டாங்கன்னா அடைப்பை உடைக்கிறவனுக்கு என்னங்களா? அதனால தான் அடைப்பு என்பது இப்போ நமக்கு யார் பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:10 வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 18 அதிகாரம் 10 வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தருடைய நாமம் இருக்குங்களா? நம்மள்கிட்ட பணம், படிப்பு, அறிவு, செல்வாக்கு, அந்தஸ்து, ஆஸ்தி, அழகு எதுவும் இல்லாத இருக்கலாம். ஆனால் எது மாற்றம் நமக்கு அடைப்பாக இருக்கும்? அது அடைக்கலமாக இருக்கும்.
தேவனுடைய வார்த்தை சொல்கிறாள், தாவீது சொல்கிறார், என்னுடைய அடைக்கலமும் என் புகழிடம் தேவனாக இருக்கிறார். அடைக்கலம்னா தேவனுடைய உதவி, தேவனுடைய கிருபை, தேவனுடைய பரிசுத்தாவி, தேவனுடைய வார்த்தை நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு அதே பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்கிறாள். அந்த பாதுகாப்பை மீறி ஏதாவது தவறு செய்துன்னு வச்சுங்களேன், அடைப்பை உடைக்கிறவன் சர்பம் கிடைக்கும் சொல்கிறார் இல்லைங்களா? அது என்ன, அது குழியை வெட்டுகிறவன் சொல்லும்போது குழி எது குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 15-16 வசனம் வாசிக்கலாம். 7ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். என்னவோ ஒரு ஆழமான கருத்து சொல்றாங்களே, சொல்ல முடியுங்களா யாராவது? நீங்க இதுலயே ஆன்சர் இருக்குங்க சார். சரி இல்லையா, இதுல ஆன்சர் இருக்கு, சொல்ல முடியல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். ஒரு அப்பா என்ன பண்ணாரான்னா, ஒரு கிராமத்துக்குள்ள போய் கடைசியா ஒரு ஊர்ல போயிட்டு ஒரு பள்ளம் தோண்டிட்டே இருந்தாராமா. சடனாக கூட பையனை கூட கூட்டின்னு போயிருந்திருக்கிறார். கூட பையன் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அங்கே இல்லையா, திரும்பி பார்த்தா அந்த பையன் போய் அவங்க ஒரு பள்ளம் தோண்டிட்டு இருந்தாராமா, பக்கத்தில் அவரும் பள்ளம் தோண்டிட்டு இருந்தாராமா. உடனே வந்து இவர், ஏன் தம்பி இந்த மாதிரி பள்ளம் தோடுறேன்னா, நீங்கள் ஏன் பள்ளம் தோடுறீங்கன்னு கேட்டிருந்தாராம்மா. எங்கள் அப்பா வந்து இறந்து போகிறாரு, அவரை குழியில் போடுறதுக்காக தான் பள்ளம் தோணுங்கிறேன். அப்போ நீங்கள் இறந்து போனால் உங்களுக்காக குழி வந்து தோண்டிட்டுருக்கிறேன். கான்செப்ட் புரிஞ்சுங்களேன்? நான் மற்றவங்களுக்கு நான் என்ன தீமை செய்கிறேனோ, மற்றவங்களை நான் என்ன தவறாக காண்பிக்கிறேனோ, மற்றவங்களை நான் என்ன அநீதி செய்ய போகிறேனோ அது எனக்கு தான் ரிட்டன் வரும். நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் நீ அறுக்குவாய் என்ற கான்செப்டில் வந்து இந்த இதில் பேசியிருக்காரு. அப்படி நான் சகோதர சகோதரிகளே, இந்த மிகப்பெரிய ஒரு தீமை என்னது, மற்றங்களை தவறாக காண்பித்து நான் மற்றவங்கள்ட்ட நல்ல க்ளோஸாக பழகி நல்ல பேர் எடுக்கலாம்னு முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் தான் மிக சிறந்த தவறானவர்களாக உலகத்தில் காணப்படுவீர்கள். சாத்தான் விரட்டின அந்த படுகொலி விட்டு இது வேறு யாரும் கிடையாது சகோதர சகோதரிகளே. சாத்தான் ஆரம்பித்த மரணம், கரெக்டுங்களா? அவன் தானே ஆரம்பிச்சது மரணம். அந்த மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கிற சாத்தான் கடைசியாக எல்லாரும் உயிரோடு வந்து வரும்போது கடைசி யார் அந்த மரணத்துக்கு போகிறாங்க? ஃபைனலாக ரெண்டென்றுக்கும் இல்லாத போகக்கூடிய கேரக்டருக்குள்ள சாத்தான் போயிடுறான்ற ஆழமான உண்மை இதில் இருக்குது. அப்படின்னா எந்த விதத்திலையும் யாருக்குமே நாம் தீமை செய்யாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன ஆயிடுவாங்க கேட்டிங்கன்னா, சங்கீதம் 25 நீதிமொழிகள் 25-28 வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தன் ஆவி அடக்காத மனுஷன் மதிலிழந்த பாழான பட்டணம் போலிருக்கிறான். இதுக்கு பிரதர் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன், தன் ஆவி அடக்காதவன் மதில் விழுந்த பாழான வருஷவரை போல இருக்கிறான் சொல்லும்போது, எவ்வளோ சத்தியத்தின் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டாலும் தேவனுடைய தெய்வீக கொள்கை, அதாவது நீதியின் அடிப்படையில் தெய்வீக அடிப்படையில் வரக்கூடிய அந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட், அதாவது அதை புறக்கணிப்பவும் அதை கவனிக்கவும் அதை உள்வாங்கவும் இருக்காத ஒரு நபர், வசனம் பாருங்க ரொம்ப அருமையாக சொல்கிறார். அரிப்பின்ஸ் நம்பர் 5487 அது ஒரு அராஜகம் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். டைமில் நமக்கு ஒரு அராஜகத்தை வந்து அவர் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார். அராஜகம் நமக்கு தெரியலைங்களா? இந்த மாதிரி ஒரு தேவனுடைய உண்மைத்தன்மை உள் வாங்காதவங்க வந்து இந்த மாதிரி கேரக்டர் காட்டக்கூடிய சின்ன விஷயங்களை, அதாவது மதில் விழுந்த சவர்னா சின்ன விஷயங்கள்லேயே கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒருத்தர் இல்லைனா, சின்ன விஷயங்கள ஒரு உண்மை இல்லைனா பெரிய விஷயங்களை கூட அவர் தவறு செய்திருவார். ஃபிலிப்பியன்ஸ் நம்பர் 5:6-5:3 சொல்கிறாரு. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு இடத்துல எந்த ஆவி வேலை செய்யும் கேட்டிங்கன்னா தான் நம்ம இந்த பாடத்துடைய உச்சக்கட்ட தன்மை இப்போ பார்க்குறோம். என்னென்னா, அப்படி மதில் விழுந்தாச்சுன்னா ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, புது திருஷ்டி வாழ்க்கையில் அது பாதுகாப்பு இல்லைனாக்கா யார் அங்கே குடியிருப்பா மதில் விழுந்த சவருடைய இருதயத்தைன்னு கேட்டிங்கன்னா, சகோதர சகோதரிகளே, விழுந்து போன தூதர்களுடைய வாசஸ்தலம் மாறிடுமா? இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? விழுந்து போன தூதர்களுடைய செல்வாக்கு உலகத்தில் இருக்கு. ஒரு பரிசுத்தவான், ஒரு பரிசுத்த சகோதரி எனக்கூடிய அவங்களுடைய இருதயத்தில் விழுந்து போன தூதர்கள் வந்து வேலை செய்வாங்களா? அவங்க வந்து வேலை செய்ய அவங்களுடைய மூலமாக வெளிப்படுவாங்களா? எல்லாம் வேலை செய்வாங்க. வசனம் அப்படி இருக்கான்னு கேட்டேன்னா அதுக்கு ரீஃபரன்ஸில் சொல்கிறாரு இந்த பாயிண்ட்டு. அதாவது இப்படிப்பட்ட ஒரு இருதயம், அதாவது மதில் விழுந்த சவுராக இருக்கக்கூடிய ஒரு இருதயத்தில் அந்த வாள் விழுந்து போனதுக்கப்புறம் எல்லா ஈவில், அதாவது விழுந்து போன தூதர்கள் வந்து வாசம் செய்வாங்க. எப்படிங்க இருக்கும் இந்த மாதிரி இருதயம் ஆச்சுனாக்கா? இந்த மாதிரி இருதயத்துக்குள்ளே போய்ட்டு அப்படி இருக்கும். ரீஃபரன்ஸ் நம்பர் 4989 விழுந்து போன ஆவிகள் சாத்தானுடைய குடியிருப்பு வந்து வாசமாக இருக்கும். உங்களுக்கு எங்கேயாவது இந்த வசனம் கேட்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வருதா? பழைய பாடம் ஞாபகம் வருதுங்களா? ஆகாயத்தின் பறவை கடுகு மரத்தின் மேல் கூடு கட்டினது, கரெக்டுங்களா? அது சகல விதமான அருவருப்புக்கான ஒரு வாசஸ்தலமும் கூடும் சொல்லி வசனம் இருக்குங்களா? அப்படிப்பட்ட சாத்தான் எந்த கிறிஸ்துவ மண்டலத்தை வந்து ஒரு பொய்க்குள்ளே கொண்டு போனது போல அந்த எல்லா பொய்யான மதங்களையும் நம்பிக்கைகளை விட்டுட்டு வந்து புது சிருஷ்டியாக வாழக்கூடிய நமக்குள்ள இண்டிவிஜுவல் பர்சன் யார் இடம் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய இருதயத்தில் சாத்தானுடைய தூதனுடைய வாசஸ்தலம் இருக்குன்னு சொல்லும்போது, அப்படி விழுந்து பண்ண தூதனுடைய எண்ணங்கள் நமக்குள்ள உருவாயிடுச்சுன்னா இப்போ நம்ம எப்படி மாறிடுவோம்? ஒரு வேளை கொஞ்சம் பயம் வருதுங்களா? பயம் ஆரம்பிக்குது நமக்கு. எப்போ எல்லாமே என்ன இது இந்த மாரி ஆயிடுச்சுன்னா நம்மளோட இருதயம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற அந்த ரியல் கேரக்டர் காட்டாதபடிக்கு அதுக்கு ஆப்போசிட்டான ஒருத்தர் இந்த உலகத்தில் செயல்படுறாங்க பார்த்தீங்கன்னா, சாத்தான்.
எண்ணங்கள் தான் அதை பரிசோதிக்கிறார். எண்ணங்கள் பாருங்க, நாளுக்கு போக 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 நாட்கள் போக போக இருதயங்கள் வந்து சாஃப்ட் ஆகணும். சகோதர சகோதரி மேலே மதிப்பு அதிகமாக ஆரம்பிக்கணும். ஒவ்வொருத்தரையும் இவர்கள் என்னை காட்டில் உயர்ந்தவன்ற எண்ணம் ஆரம்பிக்கணும். ஒவ்வொருத்தருடைய பாதம் கழுவக்கூடிய வாய்ப்புகள். நான் எல்லார காட்டிலும் கடைசி மனுஷன் என்ற எண்ணம் நமக்குள்ள வரும். நான் அன்ஃபிட், நான் பாவி, நான் தகுதி இல்லாதவன்ற எண்ணம் நமக்குள்ள உருவாகிட்டு. அதாவது தினந்தோறும் கிறிஸ்துடைய அன்பை வளர 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 தேவன் தான் என்னைக்கு சிறந்தவர், என்னோட நல்லது எதுவுமே வராது என்ற எண்ணம் உள்ள உருவாகிட்டு இருக்கணும். இதுதான் பாசிட்டிவான விஷயங்கள். இதுக்கு ஆப்போசிட்டாக போகுதுன்னா அங்கே வேலை செய்கிறதுக்கு சாத்தன் வந்துடும். அதை பார்க்கும்போது சாத்தனுடைய எண்ணம் என்ன பார்க்கும்போது படிக்க வேண்டாம் வசனம். நான் உயர்ந்த இடத்துக்கு ஏறுவேன், வானத்தில் என் சிங்காசனத்துக்கு மேலே நட்சத்திரம்ல என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், தேவனுக்கு ஒப்பாவேன். 5 பிளான் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எங்கே சொன்னாங்க கேட்டிங்கன்னா வெளிப்படையே தெரியாது. நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, கரெக்டுங்களா? இருதயத்தில் நினச்சித்தா வாய் பேசும். அப்போ இருதயத்தின் எண்ணங்க அது இதில் சொல்கிறார், மத்தேயு 5:8 ரீப்ரிண்ட் சொல்கிறாரு. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான் என்றால் என்ன அர்த்தம்னா, உங்களுடைய நோக்கத்திலும் உங்களுடைய செயல்களிலும் உங்களுடைய சித்தத்திலும் உங்களுடைய விருப்பத்திலும் தேவனுக்கு முதன்மையான இடத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்கும். யாரும் இருதயத்திலேயே வந்து அந்த நோக்கம் சரியில்லாத இருந்தாங்கன்னா அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க வந்து பலவத்தில் போயிடுவாங்கன்னு சொல்கிறார். ஸோ பிரியமான சௌரஸ்வரிகளை, இந்த எண்ணங்கள் நமக்குள்ளே வளர்ந்துச்சுன்னா இதுக்கானது இந்த இருதயத்தில் சொன்ன இந்த ஒரே ஒரு கேரக்டர் தான் சௌரஸ்வரிகளே. இந்த ஒரு கேரக்டர் தான் மனக்குள்ளத்தை தவறாக நடத்திருக்குது. இந்த ஒரு கேரக்டர். இப்போ அப்படியே டெட் ஆப்போசிட் ஒரு கேரக்டர் பார்க்கலாங்களா? இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் ஒரு கேரக்டர். அதுதான் நம்முடைய கிரைஸ்ட். அவருடைய வாழ்க்கை, அவருடைய நோக்கம், அவருடைய எண்ணங்கள், அவருடைய விருப்பம் எல்லாம் இந்த ஒரு வசனத்தின் தான் இருந்துச்சு. என்ன இருக்குங்க வசனம்? வாசிங்களே. அதாவது வசனம் ஆயிடுச்சுங்களா? சரி சிஸ்டர், வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. சங்கீதம் 48. 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அதாவது யுவர் லா இஸ் இன் வித்தின் மை ஹார்ட். என்னங்களா? எந்த இருதயத்தில் மேட்டிமை நான் எனதுன்னு சொல்லி உண்டாகனதோ சாத்தானுக்கு அதோடைய வேலை முடிச்சாச்சு. ஆனால் கர்த்தர் இயேசுடைய இருதயத்தில் உங்களுடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்குது. அதாவது நம்ம எல்லாம் நோட்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? பைபிள் நோட்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? நோட்ஸ் ஸ்டடீஸில் பண்ணுறீங்களா? அது நல்லது தான். ஆனால் அது எங்கே போய் மாறணும்? அது இருதயத்தில். அதுக்கு கிரேட் ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு தான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். அவர் தான் தேவன் தரிசிக்கிறது தகுதி உள்ளவராக இருந்தார். அப்படிப்பட்ட கர்த்தர் இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார். அதனால தான் இருதயத்தில் சுத்தமுள்ளவராக கர்த்தர் வாழ்ந்ததுனால அவருடைய கேரக்டர் எப்படின்னு தெரியுங்களா சரஸ்வரிகளே? பாருங்க, அவருடைய கேரக்டர் புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ் சொல்றாரு, அவர் தேவனுக்கு சரிசமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருள் என்று எண்ணாமல் தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபெடுத்து மனுஷ சாயலாக காணப்பட்டு, அதாவது அவமானமும் என்று பெருசா என்று எண்ணாமல் சிலுவையில் மறிச்சாரு சொன்னா அவ்வளோ உயர்ந்தவர் அப்படியே தாழ்ந்துட்டார். ஆனால் ஒருத்தனப்பட்ட இருதயத்தில் கெட்ட நோக்கம் வரும், அப்படியே உயர்ந்த இடத்துக்கு போனார். இப்போ வசனம் சொல்லுகிறான், நமக்கு ஞாபகம் வசனம் அதுவும் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒருவன் தன்னை தான் தாழ்த்துக்கிறவங்க உயர்த்தப்படுங்க. யாரை வச்சு நம்ம பாடத்தை பார்க்கலாம்? 2 விடியல் நட்சத்திரம், கரெக்டுங்களா? 1 மேட்டிமை இருதயத்தில் இருந்ததுனால அப்படி நடந்தது. இன்னொருத்தருடைய இருதயத்தில் தேவனை மாற்றம் மிகப்படுத்துகின்ற எண்ணத்தில் இருந்ததுனால அவர் உயர்ந்த இடத்துக்கு போனார். நம்ம எப்படி அவனும் ஆசைப்படுறதுக்கு விரும்பலாம்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் இருந்தானா நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு போயிடலாம். அப்படி இருதயத்தை சுத்தமாக இருந்தாக்கா நம்ம இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? இந்த ஸ்லைடு பாருங்க. இப்போ சாத்தானுடைய 7 விதமான குணங்களை நம்ம பார்த்துட்டோமா? இருதயம் கெட்டுங்களா? என்னென்ன பண்ணணும்னு அத்தனை பண்ணி முடிச்சிடுவோம் சாத்தானுங்களா? அந்த இருதயம் சாட்டில் பாருங்க, 6ல் இருக்கக்கூடிய இருதயம் தான் நம்ம வந்து பயிச்சுக்கிறோம். அதெல்லாம் அந்த கேரக்டர் நமக்குள்ள இப்போ இருந்தாச்சுன்னா அங்கிருந்து இப்போ கேள்வருக்கு போன இப்போ நம்ம அத்தனை பேருமே இருதயம் மாற்றப்பட்டு இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட மாற்றம் தான் தேவனுடைய சமூகத்துக்கு முகமாக பார்க்க முடியும். அப்படி போனோன்னா 7 குட் கேரக்டர்ஸ் நமக்குள்ள வளரணும். அந்த 7 விஷயம் நமக்குள்ள வெளியே போனோம், 7 குணாதிசம் நமக்குள்ள வளரணும் என்று சொல்லும் போது அதுதான் தான் சொல்றாரு, என் வார்த்தைகளை நீதிமன்றம் சொல்றாரு, உன் இருதயம் என்னக்கூடிய பலகை மேலே எழுதி வச்சுக்கோ. இந்த இருதயத்தில் எது இருக்கக்கூடாது எடுத்துருங்க, எது இருக்கணுமோ அதை என்ன பண்ண ஸ்டோர் பண்ணுங்கன்னா இந்த இருதயத்தில் வச்சுக்கோங்க. அது என்ன மிக முக்கியமானது. நீதிபதிகள் 3:3 படித்தோம், டைமில் என்ன போகிறேன். 4:7 படிக்கும்போது எது முக்கியம்? ஞானமே முக்கியம். நீ எதை சம்பாதித்தா என்ன சம்பாதிங்க? புத்தியை சம்பாதினா. உலகத்தில் 7 கண்டங்களில் எந்த மூலையில் போனாலும் உங்களுக்கு இது கிடைக்காது. பைபிளில் மாற்றதான் கிடைக்கும். அதுக்கப்புறம் தேவனுடைய சித்தத்தின்படி 7ஆம் தூதன் வெளிப்பட்ட அந்த சத்தியத்தில் தான் அது இருக்குது. அது எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா சௌரஸ்வரிகளே, அதுக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, அப்போஸ்தலன் யாக்கோபு சொல்கிறாரு, அது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த புத்தி எங்கே இருக்குன்னு தெரியுங்களா சௌரஸ்வரிகளே? எக்ஸ்ட்ராடினரி வசனம். ஆக்சுவலி ரொம்ப வசனம்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கும் ஒரு வசனமும். இது ரொம்ப
நம்மளுடைய இருதயத்தை வந்து அப்படியே இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி தூண்டக்கூடிய வசனம் இது. பாருங்க வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 5:20 வாசிங்க. 1 யோவான் 5:20 அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்தருகிறார் என்றும் அறிவோம். சரி, எவ்வளோ பெரிய வார்த்தை. இந்த வார்த்தையோட அளவு புரிஞ்சுங்களா? சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு அவர் அதுக்காக உலகத்துக்கு வந்தாராமா. வந்து என்ன பண்ணிட்டாராமா? புத்தி. இன்னைக்கு உலகத்தில் வந்து எத்தனையோ மதங்களில் வந்து நீ வந்து அந்த சாமிக்கு அந்த கடவுள்கிட்ட போ, உனக்கு புத்தி கொடுக்கும், எங்கே போ புத்தி கொடுக்கும் சொல்கிறாங்க இல்லையா? எங்கே போக வேண்டியதில்லை. யாருக்கிட்ட போகிறதுக்கு? தேவனுடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு ஒரு புத்தி கொடுத்துருக்காராம். புத்தி கொடுத்துருக்குறா அப்படின்னா என்ன? ஞானத்துக்கும் அறிவுக்கும் புத்திக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஸ்டடி பண்ண வாய்ப்பு இருந்துச்சுன்னா இதெல்லாமே அந்த இதில் வருது. அதாவது கேரக்டர் ஸ்டடிஸ் புக்கில் வருது. அதாவது அறிவு, புத்தி, நமக்குள்ள தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வது ஒரு அறிவு. ஆனால் புத்தி என்பதுனா அதை செயல்படுத்துறதுக்கு, நம்ம செயல்படுத்துறதுக்கு தேவையான புத்தி. அப்படிப்பட்ட பரலத்திலிருந்து ஒருவேளை பல வருஷம் ட்ரூத்துக்கு வந்து பல வருஷம் இருக்கலாம். நம்மளை தேவன் எப்படி இருக்கணும் விரும்புகிறார் பார்த்தீங்கன்னா இந்த 7 குணாதிசயங்கள். அப்படி பரலோகத்தில் வந்த அந்த ஞானம் கர்த்தர் இயேசுவாக இருந்தார்னா, அவர் நமக்கு புத்தி கொடுத்துருந்தாருன்னா, நம்முடைய இருதயத்தில் தேவன் இருக்கக்கூடிய இருதயத்தை சுத்தம் உள்ளவர்களாக நம்ம மாறணும் என்பது தேவனுடைய விருப்பம். அந்த இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் ஒருவரும் அந்த அப்பத்தில் என்னங்களா வைக்கலாம், தவறுகள் வைக்கலாம். ஆனால் அப்போ மாற்றதாக இருக்கும், திராட்சை ரசமாக இருக்கும். ஆனால் அதில் பாட்டு கிடையாது. இதில் அந்த பரிசுத்தவானுடைய மகிமைக்குள்ள பாட்டு கிடையாது. எனக்கு அது பெரிய விஷயம். அதனால தான் அந்த 7 விஷயங்கள் எதுன்னு பார்க்கும்போது யாக்கோபில் சொல்கிறாரு, அந்த 7 விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவன் விரும்பக்கூடிய குணாதிசயங்கள். பரத்திலேருந்து ஒரு ஞானம் நமக்குள்ளே வந்துருந்துச்சுன்னா, இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் அது வசனக்குள்ள அநேக படிப்புக்குள்ளே ஸ்டடிக்குள்ளே வந்துட்டு இருக்கிற நமக்கு அது இறங்கி நமக்குள்ளே அந்த நேரம் வந்துருந்துச்சுன்னா என்ன வெளிப்படம் பாருங்கள். வசனம் வாசி பாருங்கள். அதுலேயே நீதிமொழிக்கு யாக்கோபு 3:17 பாருங்க. 17 யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாயும் இருக்கிறது. 7 இல்லைங்களா? பாருங்க 7 குணாதிசயம் அப்படின்னு நீங்கள் இதில் பார்த்துருங்களேன். அதாவது முதலாவது என்னங்களா? சுத்தமுள்ளதாகியும், அதுக்கப்புறம் சமாதானமும் சாந்தமுள்ளதாகியும், அதுக்கப்புறம் இணக்கம் இரக்கமுள்ளதாகியும், அதுக்கப்புறம் நற்கணிகளால் இருக்கிறது, அதுக்கப்புறம் பட்சபாதம் இல்லாததும் மாயமற்றதாகவும் இருக்கும். இது கொஞ்சம் தயவு செய்து வாய்ப்பு இருந்தால் ஸ்டடி பண்ணுங்க. உண்மையிலே இதுதான் தேவன் விரும்பக்கூடிய அந்த 7 குணாதிசயங்கள். அதில் ஒன்று சுத்தமுள்ளதுன்னு சொல்கிறா இல்லைங்களா? நம்ம இருதயத்தில் ஃபஸ்ட்டு நல்ல ஹார்ட் கண்டிஷன் தேவன் பார்க்குறாரு. அந்த இருதயத்தில் சுத்தம் உள்ளதுன்னு சொல்லும்போது யார் ஒருவர் வந்து கேரக்டரில் இருதயத்தில் நல்ல நோக்கம் உள்ளவராக இருக்கிறாங்களோ அவங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்குமா. அடுத்து தேவன் எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுறாரு பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தில் என்ன சிந்தையை உள்ளவர்களாக இருக்கிறோம், எந்த நோக்கம் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி பார்த்து தான் அதை வச்சு தான் தேவன் ஜட்ஜ் பண்ணுவாராமா. அதாவது கிரியையில் வந்து பலவீனம் இருக்கலாம், ஆனால் நோக்கத்தில் வந்து பலவீனம் இருக்கக்கூடாது. நோக்கம் கரெக்டாக இருக்கணும். இருதயம் சுத்தம்னா நோக்கம் எப்பயுமே தேவனை மகிமைப்படுத்துகின்ற நோக்கம், கிறிஸ்துவுக்காக எல்லாமே சேர நோக்கம், மற்றவங்க கிறிஸ்துக்குள்ளே சேருவதற்காக நான் எப்பேற்பட்ட கஷ்டப்படுறேன்ற நோக்கம் எல்லாமே தேவனை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய நோக்கம். அந்த நோக்கத்தில் ஏதாவது கொஞ்சம் திசை திரும்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி கொண்டு போகும். சொல்ல பரிசுத்தம் என்பது இருதயத்தில் காக்கப்படணும்னு சொல்கிறார். அப்போது நம்முடைய எளிமையாக பார்க்கும்போது இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்களாக இருந்தால் மாற்றம்தான். அதில் முதலாவது சுத்தம் உள்ளவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமாதானமும் சாந்தமும் சொல்லும் போது இருதயத்தில் எப்பவுமே ஒரு தெய்வீக சமாதானம் வந்து நம்ம பெற்றுக்கொண்டிருக்கணும். ரொம்ப ஆழமான ஒன்று பதிவு செய்கிறார் 7வது பகுதியில். அதாவது பிராங்க்ஷல்லு பதிவு செய்கிறார். என்ன சொல்கிறேன்னா, இதில் பக்ஷாபாதம் பார்த்தாதீங்க. கிளாஸ் பேசுகிறவங்க, கிளாஸ் கேட்குறவங்க, படிச்சுங்க படிக்காதீங்க, இந்த கலரில் அந்த கலர் இருக்கிறாங்க, இந்த வீடு அந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துறாதீங்க. அது பார்க்காது. இந்த பரிசுத்தமான எண்ணம் உள்ளே வந்துச்சுன்னா அது பார்க்காது. அதே மாதிரி நீதிக்காக நிற்கிறேன்னு சண்டை போடுறீங்களா, வாக்குவாதம் பண்ணுறீங்களா, கலகம் பண்ணுறீங்களா, அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் சத்தியத்துக்கு செய்கிறேன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்களாம். கான்செப்ட் புரிஞ்சுங்களா? ஏதாவது இந்த கான்செப்ட் புரிஞ்சா? அநேக தவறு செய்துட்டு நான் இதெல்லாம் சத்தியத்துக்காக கொடுப்பிச்சு நிற்கிறேன்னு சொல்லுவாங்களா? இல்லை, அது கேரக்டர் கிடையாது. அது இணக்கமும் இரக்கமும் என்னங்களா, அதன் சகல நற்கணிகளாலும் என்ன பண்ணாது கூட்டி. அப்போ இந்த தேவனுடைய 7 குணாதிசயம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் பரத்திலிருந்து வந்துருந்துச்சுன்னு அந்த நாலேஜ் நமக்குள்ள உள்கூடி அந்த உள்ள தேவனுடைய குணங்கள் உருவாக்கி எடுத்துட்டு போகும். அப்போ கடைசியாக பார்க்கும்போது இந்த 7 குணாதிசயங்கள் யாருக்குள்ள வந்திருக்குதோ அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? நான் முதல் வசனம் தான் படித்தோம். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், வீட்டில் அடைப்பை உடைக்கிறவனை என்ன பண்ணும், சர்பம் கிடைக்கும். குழி தோண்டுகிறவன் அது முன்னாடி ஃபஸ்ட்டு வச்சிடலாம்.
ரைட் சைடில் என்ன வச்சிடலாம், ஸ்லைட் ரெடி பண்ணிவிட்டு பரத்துன்னு வரக்கூடிய ஞானமானது 7, இதை டெவலப் பண்ணிட்டா நம்ம மகிமைக்குள்ளே போயிடலாம். லெஃப்ட் சைடில் ஒன்று வச்சிடலாம், இதுங்க கர்த்தருக்கு அருவருப்பான 7 காரியங்கள். அது வச்சுட்டேனாக்கா அது வந்து நம்ம இனிமேல் செய்யக்கூடாது. இந்த ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக நம்ம சகோதரங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்து முடிச்சிருவோம். ஆச்சுலாம் எந்தளவுக்கு மற்றவரிடத்தில் நாம் இரக்கமும் தயாளத்தையும் பாராட்டுகின்றோமோ அவ்வளவாகவே தெய்வீக இரக்கம் நம்மிடத்தில் பாராட்டப்படும். மாபெரும் ஆண்டவரின் உதடுகளிலிருந்து புறப்பட்டு வெளியே வந்த இந்த பாடத்தை கர்த்தருடைய ஜனங்கள் அனைவரும் தங்களுடைய இருதயங்களில் நன்கு பதிய வைக்க பெற்றிருப்பார்களானால் இந்த பாடமானது மற்றவர்களை பற்றியதான இவர்களுடைய எண்ணங்களிலும் மற்றவர்கள் விஷயத்தில் நடப்பிக்கும் இவர்களுடைய கிரியைகளிலும் எத்துணை அருமையான செல்வாக்குடையதாக இருக்கும். இன்னுமாக இவர்கள் எவ்வளவு தயாளம் கொண்டவர்களாகவும் எவ்வளவு மன்னிக்கின்றவர்களாகவும் மற்றவர்களுடைய பலவீனங்களுக்காக எவ்வளவு இரக்கப்படுகின்றவர்களாகவும் இருப்பார்கள். இதுதான் நம்முடைய கேரக்டராக இருக்கணும். கேரக்டர் வந்து மற்றவங்களுக்காக நல்லா வாழ்ந்துட்டு இருந்தால் அப்படி ஆகிட்டாங்களே, நல்லா ஓயிட்டுருந்து வீக்காக இருக்கிறாங்களே என்ற அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே உருவாகணும். அதுக்கப்புறம் 1 Corinthians 5:7 படிக்கும்போது சரஸ்வரியில் நமக்கு வந்து இப்பொழுது வரக்கூடிய கர்த்தருடைய மரணத்தை நினைக்கூறக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்காவின் ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாரு. உங்களுக்கு இருக்கிற துர்குணமும் பொல்லாப்பும் எனக்கூடிய அந்த புளிப்பு எடுத்து போட்டுருன்னு சொல்கிறாரு. வருகின்ற நாட்களில் நம்ம அதை யோசிப்போம், படிப்போம். அதுக்கான ஆழமான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருப்பதை சொல்கிறாரு. இந்த மாதிரி எண்ணங்களை வச்சுட்டு என்ன பண்ணாதீங்க, அதை செய்திடாதீங்கன்னு சொல்கிறார். புளிப்பு எடுத்துருங்கன்றார். வாசனை பாருங்கள், வாசிச்சலாம், ரைபிள்ஸ் வாசிடலாம். கலைந்து விடுங்கள், அகற்றி விடுங்கள் எல்லா விதமான தூஷணமும் துர்குணம், பகை, பொறாமை, வாக்குவாதம் ஆகியவை இருதயத்தில் உள்ள தீமையிலிருந்தே வருகின்றன. பார்த்தீங்களா? அடுத்து பழைய புளித்த மாவு, கோபம், துர்குணம், பகை, வாக்குவாதம் மற்றும் மாம்சம் மற்றும் பிசாசின் பிற கிரியைகள் இது கேட்டை குறிக்கிறது. ஒரு தீமையான காரியம் அன்பினால் மட்டுமே அதை எரித்து போட முடியும். பார்த்தீங்களா? நம்ம நன்மை செய்து இந்த மாதிரி எல்லா தீமையான குணங்களை எடுத்து போடுறதுக்கு நமக்கு தேவன் கிருபை செய்யட்டும். சகோதர சகோதரிகளே, தேவன் விரும்புறது இருதயத்தின் சுத்த மாற்றம்தான். அதை வச்சு தான் தேவன் தீர்ப்பு செய்வார். அதனால் நம்ம வெளிப்படையான எந்த விதமான தோற்றம் இருந்தால் கூட தேவன் அதை வந்து பெருசாக வந்து கிரியைகளில் சின்ன பலவீனம் இருக்கலாம், அது சரி பண்ணிக்கிறதுக்கு தேவன் உதவி செய்வார். பட் நான் இதனால தான் அப்படி செய்தேன்னு சொன்னால் தேவனுக்கு பிடிக்காது. அவங்களால தான் அப்படி செய்தேன்னு சொன்னால் தேவனுக்கு பிடிக்காது. ஏன்னாக்கா இந்த ஸ்லைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் கேட்குறா, அதான் பார்த்து கேட்குறா, நீ எதுக்காக வந்து இப்படி செய்தேன்னு கேட்டால் இல்லை நான் செய்யலை. பார்த்தீங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு காயினை பார்த்து என்ன சொல்கிறாரு? காயினை பார்த்து என்ன கேட்குறாரு? நீ ஏன் இப்படி செய்யணும் கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? அடுத்து நெக்ஸ்ட்டு வாங்க, யாருங்க இது? சவுல். நீ ஏன் இதை எடுத்து வந்து அவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் தேவனு தான் கொடுக்காதான்னு சொல்கிறார். இதெல்லாம் தேவனுக்கு என்ன பண்ணாதுங்க, பிடிக்காதுங்க. மற்றவங்க அப்படி பண்ணதுனால தான் நான் பண்ணேன், மற்றவங்க அப்படி செய்தனால தான் செய்தேன், இல்லை அவங்க தான் அப்படி பண்ணாங்க அதுக்காக செய்தேன். தேவன் அந்த சாக்கு போக்கு தேவன் பிடிக்கிறதில்ல. அவர் என்ன கேட்பார்னா, நீ என்ன செய்த? நம்ம வாழ்க்கையில் தேவன் கேட்குறா, நீங்கள் என்ன செய்தீங்க இந்த வாழ்க்கையில்? அப்படி கேட்டார்னா நம்ம செய்யக்கூடிய ஒரே விஷயம், தேவனே என்னால் இப்படிலாம் முயற்சி பண்ண முடிஞ்சது, ஆனால் தோல்வி ஆகிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தான் தேவன் சரண்டர் ஆகும். அப்படி இல்லை, நான் கடைசி அவர் என்ன இது கேட்குறேன்னா, பட்டணத்தை அடுக்குவதை காட்டிலும் தன் மனதை அடுக்கிறவன் உத்தமன். பலவான காட்டிலும் என்னங்களா, எத்தனையோ விஷயம் பண்ணிடலாம் சரஸ்வரிகள். இது கிரேட் அலெக்சாண்டர் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு 2 கையை வந்து வெளியே விட்டுட்டார். ஏன்னாக்கா என்னால் ஒன்றும் செய்ய முடியலன்றது எத்தனையோ உலகத்தில் மிகப்பெரிய ஜெயம் கொண்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கால சிறந்த மனுஷன் யார் கேட்டிங்கன்னா, கடைசியாக அந்த கன்க்ளூஷன் முடிக்கும் போது நம்முடைய இருதயங்களை நாம் கட்டுப்படுத்தாத இருந்துட்டு மற்றவங்களுடைய நிலையை நான் கட்டுப்படுத்துகிறேன்னு போனேனாக்கா எந்த பிரயோஜனம் கிடையாது. மற்றவங்களை வந்து இந்த சீர்திருத்தங்களை கொண்டு போகிறேன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ரொம்ப ஆழமாக அதில் பேசியிருக்கிறாரு. முடிஞ்சால் நீங்கள் சத்தியத்துக்குள்ளே நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. அதாவது மௌனமாக தேவனுடைய சமூகத்தில் போய் காத்திருங்க. இப்படி ஜெபம் பண்ணுங்கள். அதாவது இருதயத்தில் வேதனை உண்டாக்குற வழிகள் உங்களுக்கு இருக்குதா, தேவனுடைய சமூகத்தில் போய் கேட்டுருங்க சொல்கிறார். ஆகையால் பரிசுத்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நம்ம எடுத்திருக்கிற இந்த பாடத்துடைய முக்கியமான கான்செப்ட், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதுமே பயபக்தியாக காத்திருந்து இந்த சமூகத்தில் அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் இருதயத்தில் இடம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்யட்டும். இந்த பூமியில் கொஞ்சம் வருஷம் வாழ போகிறோம், வாய்ப்புக்குள்ளே இருக்கிறோம், வாய்ப்புக்குள்ளே இல்லாத இருக்கிறோம். நமக்கு எல்லா தேவன் கிருபை கொடுத்துருக்குறானா. பட் நம்மளுடைய மனசில் நான் எப்பயுமே அவருடைய மகன், அந்த மகனுக்கான குணாதிசயத்தை வெளிப்படுத்துகின்ற சிந்தையோடு வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்வாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக இருதயத்தை சுத்திகரிக்கிற ஒரே விஷயத்தை தேவன்கிட்ட கொடுத்துடலாம். தேவன் நமக்கு கண்டிப்பாக கிருபை பாராட்டுவார். நாம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாகவே வாழ்ந்து முடிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஒற்றுமையாக இருந்து சாத்தான் தூதர்களும் நம்மளை அட்டாக் பண்ணும்போது, விழுந்து பண்ண தூதர்களும் அட்டாக் பண்ணும்போது எதிராளிகளே ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டாங்கன்னா இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? கான்செப்ட் உங்களுக்கு கடைசியாக புரிஞ்சுங்களா?
தீமை செய்யக்கூடியவங்களே அழிந்து போகக்கூடியவங்களே ஒற்றுமையாக செயல்பட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜீவனுக்குள்ளே போகக்கூடிய நம்ம சகோதரர்கள், நம்ம வேறு சத்துரு கிடையாது, ஒற்றுமையாக இருந்து தேவன் செயல்பட நமக்கு கிருபை செய்வராக. ஆமென். வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு பொறுமையோடு இந்த பாடத்தை கேட்ட அனைத்து சொல்கிறோம் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.